அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். உண்மையான ஞானமும் உங்களது நல்ல கர்மாவும் மட்டுமே உங்களுக்கு அனைத்து இன்பங்களையும் கொடுக்கும். கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்ம விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுபவர். இறைத்தூதர் டாக்டர் இளங்கோ. நேற்றைய தினம் அந்த வெற்றிக்கான ஃபார்முலா பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லிட்டு இருந்தாங்க. அடிப்படையில் தன்னை வென்றவனே தரணியை வெல்வான். இந்த உலகத்தை வெற்றி பெற வேண்டும் என்றால் முதலில் தன்னை வெற்றி பெறக்கூடிய தகுதியை ஒருவன் வளர்த்து கொண்டால் இந்த தரணியை வெற்றி பெறலாம். உலகத்தையே வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறனால ஒரு செயல் அப்படின்னா அதையும் ஈஸியாக வெற்றி பெற முடியும். அதுக்கான நிறையா ஃபார்முலா ஒவ்வொருத்தரும் சொல்லியிருந்தாங்க. அது அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில். அப்போ இதில் எது மிகச்சிறந்தது, அப்போ எது சரியாக இலக்கை அடைவதற்கான ஒரு ஃபார்முலாவாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாக்க இன்னும் சொல்ல இது ஆன்மீகமான வகுப்பு. இந்த வகுப்பு அப்படிங்கிறது ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்தை போதிக்கக்கூடியது. சிலர் சொல்லியிருந்தாங்க ஆன்மீகம் தியானம் அப்படி போய் இறைவனை மட்டுமே சொல்லக்கூடியதாக இருக்கின்றது, அப்படி இருக்கணுங்கிற நினைக்கிற அந்த வகுப்புங்கிறது. டாக்டர் மெடிக்கல் மென்சஸ் இதை தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னடா ஒரு பக்கம் கதையா ஓடிக்கிட்டு இருக்கு, மொத்தத்துல இந்த குரூப் எதை நோக்கி ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. பேசிக் இது இது முற்றிய அதை மிகச்சிறந்த ஒரு தத்துவார்த்த விஷயத்தை எடுத்துட்டு போறாங்க. டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க கர்மா அப்படிங்கிறது இதனுடைய உச்சம், பிறவியினுடைய உச்சம், மனித பிறப்பினுடைய உச்சம். அதன் அடிப்படையில் தான் அந்த பிறப்பை அமைந்திருக்கிறது. அப்போ அவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்கின்ற பொழுது எடுத்த உடனே எல்லாருமே டைரக்டா இறைவனை அடைந்துடணும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அப்போ அடிப்படையில் மனிதனாக இந்த பிறப்பில் இருக்கிறோம். மனிதனுக்குன்னு சில கடமைகள் இருக்கிறது. அப்போ அந்த கடமையை மிகச் சரியாக செய்ய வேண்டும். அப்போ தன்னுடைய கடமையை ஒருவர் மிகச் சரியாக செய்ய வேண்டுமே ஆனால் அப்போ என்ன பண்ணணும்னா அவர்களுக்கு அடிப்படையில் அவங்க முதல்ல ஹாப்பியா இருக்கணும். அதுக்கு தான் நம்ம அடிப்படையில் சொன்ன ஆரோக்கியம் முதல்ல இருக்கணும். பணம் தேவை, அவருடைய தேவையான அளவுக்கு பணம் இருக்கணும். ப்ளஸ் உறவுகள் இது மகிழ்ச்சியா இருக்கணும். இப்போ இந்த மூன்றும் அடிப்படையில் சரியாக இருந்தால்தான் அடுத்த கட்டத்தை பற்றியே யோசிக்க முடியும். அதை ஏற்கனவே நம்ம இதில் ஒருத்தர் ஒரு முறை சொல்லியிருக்கேன். ஒருத்தருக்கு ரொம்ப தலைவலி, ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்தாச்சு, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனாலும் தலைவலி சரியாகலை. ஏன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்தாச்சு. டாக்டர் கேட்டிருக்கு எவ்வளவும் சரியாக தானே இருக்குது, மெடிசன்லாம் கரெக்டாக தானே இருக்குது, ஆனாலும் கூட தலைவலிக்கு இது வந்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அப்புறம் தான் நம்ம டீப்பாக கேட்டோம். கேட்டதுக்கப்புறம் பார்த்தா அப்புறம் சொல்கிறாரு, எப்போ உனக்கு கரெக்டாக தலைவலி வருதுன்னு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எப்படி தலைவலி ஆரம்பிக்கும் அப்படின்னா அப்ப என்ன அங்க நடக்குதுன்னா அப்ப சொன்னா வீட்டுல இருந்து போன உடனே அவங்க கேக்குறாங்க, என்ன இப்பதான் வரியா அப்படிம்பாங்க. எப்ப போனாலுமே இந்த கேள்வி தான் கேட்குறாங்க. 5 மணிக்கே ஆஃபீஸ் முடியுது, ட்ராவல்லாம் 2 ஹவர்ஸ் வர்றதுன்னா 7:30 8 ஆகும்னா உள்ள நுழைஞ்சோடனே 7:30 ஆரம்பிச்சிடும். இப்பதான் உள்ள நுழையிறான்னா அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, லீவு போட்டுட்டு போயிடும், எப்போ போனாலும் லேட்டாக வர்றேன்னு பிரச்சனை இருக்கு, இன்னைக்கு லீவ் போட்டு முதல்ல போய்டுன்ட்டு 1 ஹவர் பர்மிஷன் போயிட்டு சீக்கிரமாக போயிட்டார். சீக்கிரமாக போன உடனே 5:30க்கெல்லாம் போயிட்டார். 5:30 போனா அந்த மாதிரி கேட்குது, இன்னைக்கு எதுக்கு எப்படி நீ நேரத்திலே வந்த அப்படின்னு. நீ தானம்மா டெய்லி லேட்டாக வரேன்னு சொன்னேன், அதனால தான் இன்னைக்கு நேரத்திலே வந்தேன். அதான் இன்னைக்கு எப்படி வந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு பர்மிஷன் போட்டு வந்தேன். அதே மாதிரி தானே டெய்லி வரணும், டெய்லி பர்மிஷன் கொடுத்தா வேலையை விட்டு அனுப்பிடுவான், இங்கே தான் இருக்கணும். அப்படி இது ஒரு ட்ராக்கா. அடுத்து சம்பளம் இதுக்கு பத்தல அதுக்கு பத்தல அப்படின்னு. ஸோ ஆஃபீஸ்லலாம் சக்ஸஸ் ஆகிடுறாரு, வீட்டுக்கு வந்தோடனே க்ளீன் போல்ட் ஆகிட்டாரு. என்ன பதில் சொல்றது, இதுக்கு சம்பளத்துக்குள்ள தானே லைஃபை ஓட்டணும், இது என்ன அது என்ன அந்த சம்பளம், இந்த கேள்விக்கே அவரால் பதில் சொல்ல முடியல. ஆட்டோமேட்டிக்காக ஆரம்பிச்சிருது. அப்புறம் திரும்பி மருந்து மட்டும் நிறைய கொடுங்க, காலையில் மத்தியானத்துக்குலாம் இதில் சாயந்தரம் வீட்டுக்கு போனோடனே போடுற மாதிரி ஒரு டோஸும், படுத்து தூங்குறது ஒரு இந்த மாதிரி அந்த மாதிரி மெடிக்கல்லையே கொடுக்கறது இல்லை அப்படின்னப்போ அப்போ புரிஞ்சிக்க முடியுது ரியாலிட்டி என்னன்னா அடிப்படையில் உறவுகள். வீடு அப்படிங்கிறது நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், நம்ம அதில் சொன்ன மாதிரி வீடு அப்படிங்கிறது வீட்டில் உள்ளவர்களும் என்பது மிகச் சிறப்பாக ஒருவருடைய மனநிலைக்கு ஏற்ப அவங்கள ஹேண்டில் பண்றாங்க. கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் குடும்ப உறவுகள் யாராக இருந்தாலும் மாமியார் மாமனார் குழந்தைகள் யாராக இருந்தாலும் ஒருத்தர் இன்னொருத்தரோட பேசும்பொழுது அவர்களுடைய மனநிலையை இருந்து அவங்க எப்படி அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுகின்ற அந்த கலை, அது வாழ்வியல் கலை. அது போன்ற ஒரு கலையோடு இருக்கக்கூடியவர்கள் இருந்தாக்க
அடிப்படையில் அந்த இடத்துல வீடுங்கிறது மிக அமைதியாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். அப்போ நம்ம அந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றோம். அப்போ அது சரியா இருந்தா, நீங்க டிசீஸே இருந்தா கூட நம்ம சொல்லலாம் லீவ் போட்டு போயான் இங்க இருக்கிறத எங்க வீட்டுல போனா சரியாயிடும், ஏன் மருந்து மாத்திரலாம் வேண்டாம், ஆபீஸ்ல லீவ் போட்டு அங்கே போயிடுவான். ஆனா ரொம்ப பேர் ஆபீஸ்ல தலைவலிக்குது உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டு வீட்டுல இருந்தா இதுக்கு ஆபீஸே தேவையாம இருக்குன்னு ஆபீஸுக்கு போன் பண்ணி லீவு கேன்சல் பண்றேன், நான் மத்தியானம் வந்துடுறேன். ஏன் உடம்பு சரியில்லைன்னு, இல்ல இல்ல இதுக்கு அங்கே இருந்துறேன், இங்க அதிகமாயிட்டு இருக்கு, நான் அங்க ஆபீஸ்லயே வந்து வேலை பார்க்கறேன்ட்டு லீவை கேன்சல் பண்ணிட்டு அங்க போயிட்டு, அங்க போனாலும் அது உடம்பு சரியாதா பார்ப்போம்னு அங்க போற மாதிரி இருக்கு. அப்போ குடும்பத்தில் இருப்பவர்களுடைய அந்த அணுகுமுறை, வாழ்வியல் முறை இருக்கு இல்லையா, அப்போ அது ரொம்ப முக்கியம். இது பிளஸ் உடல் ஆரோக்கியம், பிளஸ் பொருளாதாரம். பொருளாதாரம்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து பிபி எகிரிடும். ஸோ மூணுமே ட்ரையாங்கிள் பேசிஸில் மிகச்சரியாக இருக்கணும். அப்படி சரியாக இருந்தால் மட்டும்தான் மிகச்சிறப்பான வாழ்க்கையை, அன்பான வாழ்க்கையை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஒரு வாழ முடியும். அதனால தான் டாக்டர் சொல்லியிருந்தாங்க இது மூன்றும் முக்கியம். அப்போ இந்த குடும்ப வாழ்வு உறவுகள் அப்படிங்கிறதுல தான் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கையாளுவது, அந்த வாழ்வியல் கலை, மனதை அறிந்து கொள்ளுதல், ஒரு கூட, அதாவது தாயும் பிள்ளையும் ஒன்னாருனாலும் வாயும் வயிறு வேறன்னு சொல்லுவாங்களே. அப்போ தன்னுடைய தான் பெற்ற மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு மனம் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. அம்மாவுக்கு பிடிச்சதே மகனுக்கு, அம்மாவில இருந்து தான் ஒரு பையன், அம்மா அப்பாவின் மூலமாக தான் ஒரு மகன் மகள் வருகிறார்கள் என்றாலும் கூட, அப்போ அவங்களோட கேரக்டர் அப்படியே இருந்தாலும் கூட அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் ஒன்று ஃபார்ம் ஆகுது. இவங்களுக்கு பிடிச்சது கூட அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை, பொதுவாக பிடிக்கிறதே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி மாறிட்டு இருக்கும் பொழுது அவர்களை கையாளுவது அப்படிங்கிறதுல இந்த மனவள கலை அப்படிங்கிற மனதை பற்றியான கலை. அப்போ அதுக்கு தான் பேசிக்கலா நம்ம இது சொல்றோம். அப்போ வெற்றி அப்படிங்கிற விஷயத்தையும் அதுக்கு தான் எடுத்துட்டு போயிருந்தேன். ஆரம்பிச்சது எதுக்குன்னா, 48 நாள் டாக்டர் சொல்லியிருந்தாங்க, அது ஃபாலோ பண்ற எல்லாருமே கேட்குறோம், எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. ஆனால் சக்சஸ் அப்படின்னு சொல்லும்போது ரிவ்யூவில் சிலர் மட்டுமே சொல்றாங்க எனக்கு இந்த சக்சஸ் வந்திருக்கு, நான் இது பண்ணிருக்கேன் அப்படின்னு. எல்லாத்துக்கும் ஏன் சக்சஸ் வரல? இப்போ சக்சஸுக்கான ஃபார்முலா என்ன? அதுக்காக தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க, நேற்றுக்கு முடிக்க முடியல, தொடர்கதையாக இருக்குல்ல, பட் இருந்தாலும் முடிச்சிடலாம். பட் வேற விஷயம் சொல்லலாம் அப்படின்னு நேற்றுக்கு முக்கியமாக சொல்லியிருந்தாங்க இவங்க சசிரேகா அவங்கள யாரு நேற்று சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் மேடம். தேடுதல் டாக்டரே வந்து அதுல வந்து தேடுதல்ல ஃபெயிலியர் ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ஃபெயிலியர்ல அவரோட வளர்மதி மேடம். நன்றி நன்றி, வளர்மதி மேடம் டக்குனு வரலன்னு நினைக்கிறவங்க. வளர்மதி மேடம் சொன்னாங்க டாக்டரே ஃபெயிலியர்ல அவருடைய இதுல ஆன்மீகத்துல வந்து இறைவனோட தொடர்பு, அதில் டியூன் வித் த காட், அதுல டியூன் அப் ஆயிட்டாங்க, அதுல 100% சக்சஸ். எந்த இடத்துல மிஸ் ஆகுதுன்னா, நம்மள மாதிரி ஆளெல்லாம் கூட்டிட்டு போறதுல வெளியே நம்மள மாதிரி இவங்களையும் கூட்டிட்டு போகணும்னா அதுதான் கஷ்டம். இண்டிவிஜுவலா சக்சஸ் வந்து பண்ணிடலாம், இந்த குரூப்புங்கிறது தான் கஷ்டம். குரூப்ல தான் கோயந்தா போடுற கொஸ்டின் அது கஷ்டம். அதுலதான் சார் வந்து டிஃபிகல்ட்டி ஆகுறாரு. இண்டிவிஜுவலா ஆகும்போது டெஃபினட்டா ஹி வில் ரன். அப்போ குரூப்பா இயங்குவதில் அதை விட நான் ஆக்சுவலி இந்த குரூப்ல டான்ஸ் காலேஜில் வந்து இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல டான்ஸ் ப்ரோக்ராம் போடுவோம். இண்டிவிஜுவல் டான்ஸ்ல பண்ணிடுவேன். இந்த குரூப் டான்ஸ்ல போடுவாங்கல்ல, பாட்டு போடுவோம், ஒருத்தன் கையாட்டும், இன்னொருத்தன் காலை தூக்குவான், எல்லாம் சேர்ந்து தூக்குங்கடா, அதுக்கே கால் வலிக்கும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ப்ராக்டிஸ்னா இண்டிவிஜுவலா ஆடிடும். இந்த குறுக்கு பாதையிலே அதை இன்டர் காம்படிஷன்ல போனோம். அது பார்த்தா குரூப் டான்ஸ், இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன், குரூப் டான்ஸ்ல போங்க அப்படின்னாங்க. போட்டேன், திரும்ப திரும்ப ரிகல்ஸில் போனேன். ரிகல்ஸில் டேக்குனாக்க இப்படின்னாக்கா அவன் இப்படி இந்தாண்டா கையை தூக்குவான், கையை தூக்குறனா காலை தூக்குவான். நான் ஐயோ தயவு செஞ்சு குரூப் மேட்ரே வேண்டாம், நமக்கு தனியாகவே இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸே பண்ணலாம். அப்போ குரூப்புங்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ அதில் தான் அந்த சிரமம் அப்படி இருக்குது. அப்போ இந்த இந்த இது இந்த வாழ்வியல் கலைங்கிறது மனிதர்களை புரிந்து கொள்ளுதல், குடும்பத்தில் இருப்பவர்களே புரிந்து கொள்வதற்கு அதற்கு சில பயிற்சிகள் கட்டாயம் தேவை. சிலருக்கு ஆட்டோமேட்டிக்கா பேரண்ட்ஸ் மூலயமா வந்துடுது, அல்லது சமூகம், நீங்க எது கத்துக்கலையோ அந்த சமூகம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துரும். ஆனால் அது சிலருடைய வளர்ப்புங்கிறது மிகச்சரியாக இருக்கும், கத்துப்பாங்க. அப்படி இல்லை என்று அப்படி இருப்பவர்களும் கூட குடும்பத்துல அந்த இஷ்யூஸ் வருது. அப்படி வளர்க்கப்பட்ட குழந்தைகள் கூட ஒரு பெண் வந்து இன்னொரு வீட்டுல போய் இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல கிளாஷ் வருது. அப்ப ஏற்கனவே இன்னும் இதே மாதிரி மேட்டர் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். என்னன்னா, ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல
உலகத்தின் மிகச்சிறந்த மனிதர் யார் அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மெசேஜ் ஒன்று கொடுக்குறாங்க எல்லாருக்கும். சொல்லி யாருன்னு, அவர் யார் சிறந்த, அதாவது பெக்குலியராக இருக்கணும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். அப்போ மிகச்சிறந்த தலைவர், மிகச்சிறந்த மனிதர் யார் அப்படின்னு காம்படிஷன் வைக்கிறது நடக்குது. அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் சொல்லணும், இவர் தான் உலகத்தின் மிகச்சிறந்த. ஒருத்தர் வந்து அலெக்சாண்டர் அப்படி இப்படின்னு எப்போ சொன்னாங்க, இந்தியாவில் இருந்து காந்தி அப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதில் ஒரு ஆள் செலக்ட் ஆனான். செலக்ட் ஆனோடனே அது எல்லாரும் ஆச்சு, அப்படி யாரா செலக்ட் ஆகிடுறா, எல்லாமே ஆர்வமாக இருக்கிறாங்க. அப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணுன்னே பண்ணதுக்கு அவனுக்கு ப்ரைஸ்லாம் கொடுக்குறாங்க, அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அவன் சொன்னான், அது இருக்கட்டும், அவன் எழுதுனது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவன் எழுதுனது என்ன போட்டிருந்தான், உலகத்தில் மிகச்சிறந்த மனிதர் என்னுடைய மாமனார் அப்படின்னு. சிறந்த மனிதர் மாமனார் அப்படின்னு இருக்கான். அவருக்கு தான் செலக்ட் ஆயிருக்காரு. எப்படி இவங்க மாமனார் என்ன சக்ஸஸ் பண்ணாரு அப்படின்னு கேட்டேங்க. உங்க மாமனார் என்ன அலெக்சாண்டரை விட பெரிய அதிசயத்தை பண்ணிட்டாரா அப்படின்னு. அவன் சொன்னான், அப்படிலாம் இல்லை, எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் தான் ஆகுது. 3 வருஷம், இதோட 4வது வருஷம். 4 வருஷத்துலேயே நமக்கு நாக்கு தள்ளுது. ஆனா இதே பொண்ணு தான் அவங்க அப்பா வளர்த்துருக்காரு. அவர் எப்படி வளர்த்து, இந்த பொண்ணு அப்படி எப்படி வளர்த்தாருன்னு தெரியல. 4 வருஷத்துக்கு நம்மளால முடியல. அவர் ஒரு 25 வருஷம் கொண்டு வந்திருக்காரு. இருந்தாலும் ஹாப்பியா தான் அவர் இருக்கிறாரு. அந்த பொண்ணு ஹாப்பியா தான் இருக்குது. ஆனா நம்மளாலதான் சமாளிக்க முடியல. அப்ப இதுல என்ன இருக்குதுன்னு தெரியல. அப்ப அதோட சக்சஸ் ஈஸி, உலகத்தை ஜெயிக்கிறது ஈஸி, இது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்ப இவ்வளவு பெரிய கஷ்டத்தையே நம்மால ஹேண்டில் பண்ணிருக்காருன்னா, அப்ப இவரு தான் பெரிய மனிதரா இருப்பாரு, சிறந்த மனிதரா இருப்பாரு அப்படிங்கிறதுனால எழுதுனேன்னு அவரை ஒத்துக்கிட்டாங்க. ஆமாய்யா, அது கரெக்ட் தான். இந்த மேட்டர் தான் ரொம்ப ரிஸ்க் மேட்ரு அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்ப எப்படின்னா, ஒரே டிராவலா இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஒரே குணாதிசயத்தை பெற்றிருக்கக்கூடியவர்கள் எல்லாரிடமும் அதே மாதிரி இருக்க முடியாது, இருக்க மாட்டாங்க. அப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு விதமாக நடந்து கொண்டுகிறார்கள். அவர்களே அப்போது அந்த சூழலுக்கேற்ப நாம் கையாளுவதில் தான் வாழ்க்கையினுடைய ரகசியம் இருக்கிறது. அப்போ அடிப்படையில் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இந்த யதார்த்தமான புரிதல்ங்கிறது மிக முக்கியமாக இருக்கிறது. அப்போ இது விஷயமா சொல்லலாகும் போது, நம்ம எழுத்து சித்தர் ஒரு இது போட்டிருந்தாரு. இப்ப காலையில தான் பார்த்தேன். யோ, நீ என்னையா வெற்றி இட்டுன்னுட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் கர்மா தான் ஏன் டிசைட் பண்ணும், என்ன குட்டிகரணம் போட்டாலும் கர்மா தான் டிசைட் பண்ணும் அப்படின்னு. அது கரெக்ட். இப்போ கர்மாவில் வெற்றி பெறுவது எப்படி அப்படின்னு ஒன்று வைக்கிறேன்னு வச்சுங்க, அதுவும் கர்மா தான். அப்போ அடிப்படையில் எங்க தான் பிடிக்கிறது அந்த நாட்டை அப்படின்னாக்க, அந்த முயலாமை கதை சொல்றீங்க. தொடர்ந்து பேசலாம். சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க, வகுப்பு நிறைவு டாக்டர் தொடருவாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயா காலை வணக்கம் ஐயா. இப்போ நேற்று வணக்கம் வணக்கம். காலை வணக்கம் ஐயா. காலை வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். நேற்று ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்தோம், பாட்டு கேள்வி இன்னைக்கு பார்ப்போம். ஐயா, எனக்கு பீரியட் நாட்களில் எனக்கு தாங்க முடியாத இடுப்பு வலி, அடிவயிற்றில் வலி, கண்களை சுற்றி வலி மற்றும் தலைவலி இருக்கும். எஸ், எனக்கு இது வரை குழந்தை பாக்கியம் இல்லை. எனக்கு வயது 49, எனது கணவருக்கு வயது 53. இனிமேல் குழந்தை பிறக்கும் பாக்கியம் உண்டா? ஓகே. நாங்கள் கடவுளாக உங்களைத்தான் நினைத்து நம்பி இருக்கிறோம். இதற்கு ஒரு நல்ல பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ரைட். உண்மையிலே நம்ம கடவுள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. தட்ஸ் வை வி ஆர் சஃபரிங். கடவுளை வந்து நம்ம சொல்கிற மொழியை பேசல, கடவுளை வந்து நம்ம சரியாக அவரோட இன்ஸ்ட்ரக்ஷனை புரிஞ்சுக்கிறது இல்லை, அவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறது இல்லை, அவர் சொல்கிறத கேட்குறது கிடையாது. அதனால நம்ம சஃபர் ஆகிட்டு இருக்கோம். இது எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இருக்குது. இந்த பெரிய நாட்கள் தாங்க முடியாத இடுப்பு வலி, அடி வயிற்றில் வலி, கண்குடை சுற்றி வலி மற்றும் தலைவலி, இது எல்லாமே இருக்குது. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது. அதான் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக பேசிட்டு இருக்கோம். எடுத்த உடனே மருந்துன்னு போகிறோம். அந்த மருந்து வந்து அது கடைசி கட்டம் தான் மருந்து பண்ணுவோம். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம், குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து வயது வந்து அப்படின்னா இப்போ சொல்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது. நம்ம ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி கூட சொன்னோம். ராஜஸ்தானில் ஒரு தம்பதிகள் வந்து அந்த அம்மா கிட்டத்தட்ட 80 இருக்கும், அவருக்கு கிட்டத்தட்ட 90 இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பேப்பர் கட்டிங் எடுத்துக்காம போயிட்டேன், ஏதோ பேசும்போது அப்படி தள்ளிட்டேன். அரௌண்ட் அந்த அம்மாவுக்கு 80 இருக்கும், அவருக்கு கிட்டத்தட்ட 90 இருக்கும். குழந்தையோட ஃபோட்டோவோட, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபோட்டோவோட ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. அப்போ அது உண்மை தானே? அதே மாதிரி இங்கே அது வந்து பேப்பர் நியூஸு.
நானே இங்கே ஒரு தடவை அந்த மாதிரி கப்பலுக்கு அவங்களுக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி வயசு மோரலஸ். சென்னை ஓட்டையில் ஒரு செட்டியார் அவர் வந்து நான் செட்டியார் சார், நிறைய பணம் சம்பாதிச்சு நிறைய குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கேன் சார், பணம் நிறைய இருக்குது, அதை அனுபவிக்கிறதுக்கு யாருக்கும் வாரிசுகள் இல்லை, எனக்கு எதாவது பண்ணணும்னாரு. பட்டு நான் பெரும்பாலும் குழந்தைக்காக அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. சரி, என்னுடைய மாமனாருடைய ஃப்ரெண்டு மூலமாக ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தனால தவிர்க்க முடியல. நான் பெரும்பாலும் அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். ஏன்னா வலி வேதனை கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த பேர் அது தோஷம்தான், பட் இருந்தாலும் அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமான்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, என்னுடைய மாமனாருடைய ஃப்ரெண்டு அவர் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்ததுனால அவாய்ட் பண்ண முடியல. சரி, அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து பண்ணோம். அவங்களும் இதே மாதிரி கிட்டத்தட்ட இதே வயசு தான் கன்சீவ் ஆனாங்க. குழந்தை பையன் பிறந்தது. அப்போது இந்த வயசுக்கு மேலே குழந்தை பிறக்காது அப்படின்னுலாம் அது சும்மா தெரியாமல் சொல்லிட்டு இருக்கோம். பட் இது உண்மைதானே. ராஜஸ்தானில் ஒரு கேஸு, தென் இங்கேயும் சென்னையிலையும் ஒரு கேஸ். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு 2 சொன்னேன். அப்போது சாதாரணமாக நம்ம இந்த மாதிரி இந்த வயசுக்கு மேலே குழந்தை பெற்றுக்கூடாதுன்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ அவருக்கு வந்து 53 ஆகுது, அந்த அம்மாவுக்கு வந்து 49 ஆகுது. குழந்தை பெற்றுக்கணும்னு நினைச்சா பெற்றுக்கலாம். இறைவனுடைய அருளாசி வேணும். ஏன் பிளாக் ஆகுது, எதுக்காக குழந்தை பிறக்கல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சில பேர் வராங்க குழந்தை பிறக்கல அப்படின்றாங்க. சரி, குழந்தை பிறக்க ஒரு தோஷம், அது கடுமையான தோஷம். குழந்தை பிறக்கலன்றது ஒரு வகையான கடுமையான தோஷம். அது என்ன காரணம் சொல்லி தெரிஞ்சு ரூட் காஸ் சரி பண்ணணும். அது சரி பண்ண திரும்ப பாட்டு தொடரும். அதுதான் நம்ம நினைக்கிறோம் ஒரு பிரச்சனை இது இருக்கு, ரைட், ஓகே, செத்துட்டோம்ப்பா, முடிஞ்சு போச்சு, ஓவர். அப்படி இல்லை, அடுத்ததுக்கு தொடரும். ஸோ இது எந்த பிரச்சனையில் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால், ஆண்களை பொறுத்த வரைக்கும் சரி, பெண்களை பொறுத்த வரைக்கும் சரி. ஆண்கள் வந்து எப்படி பெண்கள் எப்படி ஏஜ் அட்டன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஆண்கள் தான் ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க. பெண்கள் ஏஜ் அட்டன் பண்ணுறது வந்து ஒரு ஃபங்க்ஷனாக வச்சு கொண்டாடுறோம். நம்ம இந்திய கல்ச்சரில் அது ஒரு ஃபங்க்ஷனாக வச்சு கொண்டாடுறோம். ஆண்கள் ஏஜ் அட்டன் பண்ணுறது யாரும் கண்டுக்கிட்டு கிடையாது. அது யாரும் பெருசாக எடுத்துக்கிட்டு இல்லை. ஸோ அந்த குறிப்பிட்ட அந்த 13 to 15 வயசு வரைக்கும் ஆண்களும் ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க, பெண்களும் ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ பெண்கள் ஏஜ் அட்டன் பண்ணுறது ஃபங்க்ஷனாக வைக்கிறோம். அது ஏன் கொண்டாடுன்னு தெரியாது. ஆண்களும் ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நான் ஏஜ் அட்டன் பண்ணும்போது எங்கள் பாட்டி தான் சொன்னேன், தெலுங்கு, ஏய் இளங்கோ பத்தபினா டாட்ஸ் நோட் சார் அப்படின்னா, இளங்கோ பத்தபினா டாட்ஸ் நோட் சார், இளங்கோ பெரிய பையன் ஆகிட்டான் அப்படின்னு. இல்லை பாட்டி இப்படி சொல்கிறாங்க, தெரியல, ரீசன் தெரியல. அப்புறம் ரைட், அதுக்கு பிறகு ஒரு நாள் கேட்டேன், நான் பெரிய பையன் ஆகிட்டேன்னு எப்படி சொல்கிறீங்க பாட்டின்னா? அப்போ சொன்னேன், சரி உன் குரலே காட்டி கொடுக்குதுப்பா, உன் குரல், அந்த குரல் மாறிடுது பார்த்தீங்களா? அந்த நம்ம சாதாரணமாக பேசும்போது நம்ம பார்க்குறாங்க இல்லையா, நம்ம குரல் மாறும்போது குரல் அந்த சேஞ்ச் ஆகிடும். எப்படி வந்து ஏஜ் அட்டன் பண்ண பிறகு பெண்களுடைய உடல்லையும் அவங்களுடைய பேச்சிலையும் அவங்க நடையிலையும் அவங்களுடைய குரலையும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி பாட்டி அவங்களும் 8 குழந்தை பெற்றவங்க தானே. அவங்க அந்த அனுபவம் ஒரு நாள் கேஷுவலாக பேசும்போது சொல்கிறாங்க, இளங்கோ பத்தபிள் நட் சார், இளங்கோ பெரிய பையன் ஆகிட்டான், வயசுக்கு வந்துட்டான் பையன் இளங்கோ அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு தெரியல, அது பிறகு கேட்டபோது சொன்னாங்க, பஸ் உண்மை. அப்போது பையனும் ஏஜ் அட்டன் பண்ணுறான். ஆனால் அதுலேருந்து நம்ம எப்படி பொண்ணை வந்து ஏஜ் அட்டன் பண்ணுற பொண்ணை வந்து நம்ம இப்படி சாப்பிடணுமா இப்படி சாப்பிடணும், இன்னைக்கு காலகட்டத்தில் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் அந்த காலத்தில் ஏஜ் அட்டன் பண்ண உடனே இந்த செரிமனிஸ்லாம் இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அந்த சிஸ்டம் இன்னைக்கு யாருக்கும் தெரியல. ஆனால் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. அதே மாதிரி ஆண்களும் பசங்களும் பையன்களும் ஏஜ் அட்டன் பண்ணும்போது அவனையே சில வகையில் ஃபாலோ பண்ணணும். அவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். அது எப்படி நம்ம கிளாஸில் சொல்லிக் கொடுக்கணும் சொல்லி பொண்ணுங்களை மட்டும் கவனிச்சுக்கிறாங்க, பசங்களை விட்டுறாங்க. இதுதான் பின்னாடி வேறு பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு அப்பாக்கிட்டையும் ஃபால்ட் இருக்குது, அம்மாக்கிட்டையும் ஃபால்ட் இருக்குது. ஸோ அம்மாக்கிட்ட ஃபால்ட்டு அப்படின்றதும் அந்த ஏஜ் அட்டன் பண்ணுறதுலேருந்தே ஆரம்பிக்குது. பையன் வந்து ஒரு தந்தையாகக்கூடிய தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதுவும் அந்த ஏஜ் அட்டன் பண்ணது தான் வரும். கிட்டத்தட்ட அதே அந்த 13-15 வயசு தான் வரும். இப்படி ஏஜ் பையனும் அட்டன் பண்ணுறான்ற விஷயத்தை எங்கள் பாட்டி சொல்லி தான் எனக்கு தெரியும். ஓ இப்படியா விஷயம் சொல்லும்போது புரியுது. அது பிறகு புரிஞ்சுது, நீ பெரிய பையன் ஆகிட்டாடா, பெரிய ஆகிட்டாட்டு, ஓ இனிமேலுக்கெல்லாம் வந்து எங்களாம் மதி, எங்களாம் சொல்ல பேச்சு கேளு அப்படின்னாங்க. ஓகே ரைட். நம்ம என்ன நினைக்க, பெரியவங்க ஆகிட்டா அவங்களாம் சின்னவங்க பழையவங்க, நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம் அப்படி மாதிரி அந்த ஒரு ஈகோ வந்துடுது பசங்களுக்கு. அப்படிலாம் வரக்கூட மதிக்கணும் அப்படின்னாங்க. ரைட். அப்போது எப்படி பெண்களை வந்து பார்த்து வளர்த்தனமோ ஏஜ் அட்டன் பண்ண பிறகு அதே மாதிரி பையன்களையும் பார்த்து வளர்த்த வேண்டும். இந்த பொண்ணுங்களையே ஒழுங்காக வளர்த்துறது இல்லை, தப்பாக பண்ணுறோம். பையன்கிட்ட கண்டுக்கிட்டே கிடையாது. அது பின்னாடி பல பிரச்சனையை கொண்டு போய் விடுது. குழந்தை பெற்றுக்கிறதுக்கு கூட ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். யார் ஹஸ்பண்டும் போகணும், ஒய்ஃபும் போகணும் அப்படின்னு நிலைமை கொண்டு போய் விடுது. அதனால் ஏஜ் அட்டன் பண்ண பிறகு ஆண்களும் சரி பெண்களும் சரி நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
நம்ம நிறைய எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் மிஸ் பண்ணுறோம், எந்த மாதிரிலாம் நம்ம அறிவு புத்திசாலிங்க நவநாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் தப்பு தப்பாக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம். நம்ம நம்ம வகுப்புல தெளிவாக சொல்லிக் கொடுப்போம். நீங்கள் அந்த மாதிரி ஜென்ரேஷனை பையனும் சரி, உங்களுக்கு பையன் அப்படின்னா ஜஸ்ட் குரல் மாறும், அதுலேயே தெரிஞ்சுக்கணும். எங்கள் பாட்டி அதான் சொல்லிக் கொடுக்கும். முதல் என்ன சேஞ்ச் குரல் மாறும். சாதாரணமாக நம்ம இது வரைக்கும் என்ன பேசணுமோ அந்த குரல் கரெக்டாக கண்டுபிடிச்சி எங்கள் பாட்டி தான் கரெக்டாக சொன்னாங்க. அது மாதிரி எங்கள் குரல் அடிங்க. அப்போ குரல் எப்போ மாறுதோ, பெரும்பாலும் இப்போ சொன்னால் ஒரு 9th 10th அந்த மாதிரி மாறலாம். 8th அப்படி 8th வச்சுக்கோங்க. 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது வந்து 13 14 15 வயசுல குரல் மாறும்போது பையன் வயசுக்கு வந்துட்டான்னு அர்த்தம், பையன் ஏஜ் அட்டன் பண்ணிட்டான்னு அர்த்தம். சரியா? அதை மைண்ட் வச்சுக்கோங்க. அதை நான் எப்படின்னு சொல்லி சொல்லுவோம், பண்ணிக்கலாம். சில விஷயங்கள் தான் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த மாதவிலக்கு தொடர்பாக சில மருந்துகள் வந்து இப்போ ஒரு 1 வீக்காவா ஒரு 10 days ஆச்சு. 10 days ப்ராசஸ் பண்ணிட்டுருக்கோம். நேற்று கூட சிலர்கள் வந்திருந்தாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 24 hours நான் கூட எதுவும் சாப்பிடல. 24 hours சாப்பிடாம இருந்து அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணோம். இந்த முறை மருந்துகள் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ மெடிக்கல் ஸ்டோரில் போய் வாங்கிக்கிறோம், ஏதோ கம்பெனியில் போட்டு ரெடி பண்ணுறாங்க, ஃபேக்ட்ரியில் போட்டு ரெடி பண்ணுறாங்க. அது ஒரு சிஸ்டம் இருக்குது, அதில் தப்பு கிடையாது. பட் அதே நேரத்தில் அது வேறு சில ப்ராசஸ் எல்லாம் இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. அந்த ப்ராசஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, இந்த கண்ணுக்கு தெரியாத தோஷங்களே அந்த மருந்து எடுக்கும். இப்போ நீங்கள் வெளியில் மார்க்கெட்டில் வாங்குற மற்ற மருந்துகளை வந்து உடம்புல இருக்கிற பிரச்சனையை மட்டும்தான் பார்க்கும், மனசில் இருக்கிற பிரச்சனையோ ஆத்மா இருக்கிற பிரச்சனையோ பார்க்காது. அதனால தான் இந்த மருந்துகள் சாப்பிட்டும் எனக்கு வந்து பீரியட்ஸ் நிற்கலை, இந்த மருந்து சாப்பிட்டும் எனக்கு பீரியடில் ப்ராப்ளம் இருக்குது, இந்த பீரியடில் இந்த டைம்லாம் இந்த மாதிரிலாம் ஸ்பெசிஃபிக்காக அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி மருந்து சாப்பிட்டாலும் கூட கடைசியில் சர்ஜரி பண்ண நிலைமைக்கு போய் விடுது. அப்படின்னா என்ன காரணம்னா, முறையாக அங்கே தீர்வு காணப்படவில்லைன்னு அர்த்தம். அதுக்குண்டான மருந்துகளை இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சில நேரம் நான் ஷேவ் கூட பண்ணேன். ப்ராசஸ் ஆரம்பித்த பிறகு ஷேவ் கூட பண்ணக்கூடாது. ஸோ இன்னைக்கு நேற்று தான் அந்த ப்ராசஸ் முடிஞ்சுது. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக அந்த ப்ராசஸ் நடக்குது, முடிச்சிருக்கோம். ஷேவ் கூட அந்த டைமில் ஷேவ் கூட பண்ணக்கூடாது கண்டிஷன். இன்னைக்கு தான் பண்ணணும். அது அந்த ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் இருக்க முடிச்சுட்டு அப்புறம் தான் பண்ணேன். 10 நாள் ஷேவ் கூட பண்ணேன். அந்த மாதிரி முறையெல்லாம் இருக்குது நிறையா. ஸோ அந்த மாதிரி செயற்படுகின்ற மருந்துகள் வந்து மனதில் உங்களுடைய ஆத்மாவில் பாஸ்ட் லைஃப் கர்மாவனால என்னென்னலாம் வந்து நெகட்டிவ் எனர்ஜி வச்சுருக்கோ அதை ரிமூவ் பண்ணக்கூடிய சக்தி பாயிண்டாகவே அது. உடனே மருந்து கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. மருந்து கடைசி தான். இப்போ கூட ரெடி பண்ணி வச்சுட்டாலும் கூட அந்த மருந்து கடைசி தான். ஏன்னா அந்த மருந்து கொடுத்து சரி பண்ணுறது வந்து ஒரு பக்கம். பட் அந்த மருந்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பேசிக்காக என்னெல்லாம் ஃபாலோ பண்ணி எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போ மருந்து சாப்பிடும்போது குயிக்காக ரிசல்ட் கிடைக்கும். வருங்காலத்தில் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா மருந்தே தேவைப்படாமல் உங்களை கண்டிஷனாக வச்சுக்க முடியும். ஸோ மருந்து ஒர்க்குக்காக ரெடி ஆகிட்டு உடனே டாக்டர் மருந்து கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. மருந்து இருக்குது, ரெடி பண்ணிட்டு இருக்கோம், ப்ராசஸ் முடிஞ்சுது. பட் இருந்தாலும் கூட அது மருந்து ஒரு ஓரங்கட்டி வச்சுக்கும், அது பின்னாடி கடைசியாக வச்சுக்கும், கடைசியாக கொடுத்துக்கலாம் மருந்து, அது லாஸ்ட்டாக வச்சுக்கும். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இது இப்படியே சரியாகிற வழியை பார்க்கணும். அதுக்கு மேலே அடிஷனலாக மருந்து கொடுத்துக்கலாம். சரி, அது கடைசி கட்டம் தான் மருந்து. பண்ணிக்கலாம், செய்வோம். நான் சொல்கிறேன் என்னென்ன மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. அது ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக குழந்தை பார்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவு கடவுளை பயன்படுத்திக்கிறத பொறுத்து. நான் திரும்ப சொன்னேன், பாசிபிள் இம்பாசிபிள்லாம் இன்னும் கிடையாது. கடவுள் மட்டும் மனசு வச்சான்னா, ஏற்கனவே பழமொழி கூட உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் மேன் இஸ் பாசிபிள் ஃபார் காட். வாட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் மேன் இஸ் பாசிபிள் ஃபார் காட். நமக்கு எது சாத்தியம் இல்லையோ, நமக்கு எது முடியாதோ, கடவுள் மனசு வச்சா முடியும். நம்மளால முடியாது, இம்பாசிபிள், நடக்கவே நடக்காது அப்படின்னு நாம் நினைப்போம். பட் கடவுள் நினைச்சாருன்னா முடியும். அப்போ அந்த கடவுளை எப்படி நினைக்க வைக்கிறது, கடவுளை எப்படி பீஸ் பண்ணுறது, எப்படி அவர் வந்து கன்வின்ஸ் பண்ணுறது, அவரை எப்படி நம்மளை கூல் டவுன் பண்ணுறது, எப்படி பண்ணுற மாதிரி அவரை எப்படி மாற்றுறது, அந்த டெக்னிக்கை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா we will get success in all our attempts. எந்த முயற்சியாலும் சக்ஸஸ் கிடைக்கும். ஃபெயிலர் ஆகிறோம் அப்படின்னா அது கடவுளுடைய நோக்கம் இல்லை, எங்கேயோ சம்திங்கிறாங்கன்னு அர்த்தம். அதை சரி பண்ணுற வழியை பார்த்தோம்னா சரி ஆகிக்கலாம். ஓகே டாக்டர் சார், நான் ஐடி செக்டரில் வேலை பார்க்கிறேன். நீங்கள் யூடியூபில் சொல்லும் முறைகளை பெரும்பாலும் பின்பற்றி வருகிறேன். சரி, வேலையில் காரணமாக இரவு பணி இருப்பதால் இரவு நேரத்தில் படுத்து நேரமே எழ முடியவில்லை. சரி, உடல் சூட்டின் காரணமாக உதிரப்போக்கு அதிகமாகுது. அது நல்லாவே அவங்களுக்கே தெரியுது பாருங்க. உடல் சூட்டின் காரணமாக உதிரப்போக்கு அதிகமாகுது. 100% கரெக்ட், 100% கரெக்ட். இதனால் ஸ்டீராய்டு டேப்லெட்ஸ், ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் பயன்படுத்துகிறேன். ரொம்ப ரொம்ப கொடுமை அது. வரும் 2026 ஜனவரி மாதத்தில் எனக்கு திருமணம் நடைபெற இருக்கிறது. எனக்கு சரியாக பீரியட் வருவதில்லை. இதனால் பயமும் பதட்டமும் அதிகமாக இருக்கிறது. எனக்கு நீங்கள் தான் கடவுள் போல் இதற்கு ஒரு தீர்வு சொல்ல வேண்டும் சார். கடவுள் போல தீர்வு நம்ம சொல்கிறோம், அதை ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணாதனால தான் அந்த பிரச்சனை இருக்குது. இப்போது
ஐடி செக்டரில் வேலை செய்கிறாங்க, யூடியூப்பில் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறாங்க, ரைட், ஓகே. வேலையின் காரணமாக இரவு பணி இருப்பதால் இரவில் நேரத்தில் படுத்து நேரமே எழ முடியவில்லை. உடல் சுட்டினா உதிரப்போக்கு அதிகமாகிறது. நான் ஏற்கனவே பல வகுப்புகளில் சொல்லியிருக்கேன், மனிதனுக்கு வருகின்ற நோய்களில் வெப்பத்தினால் வருகின்ற நோய்கள், குளிர்ச்சியால் வருகின்ற நோய்கள்னு சொல்லி பிரித்தோம் அப்படின்னு சொன்னால், வெப்பத்தினால் வருகின்ற நோய்கள் தான் 95%. 95% ஆஃப் டிசீஸ் வந்து ஒன்லி வெப்பத்தினால் வருகின்றது. வெப்பம்னா பாடியில் என்ன ஹீட் மெயின்டைன் ஆகணுமோ அதோட அதிகமாக மெயின்டைன் ஆகுது. குளிர்ச்சியினால் வருகின்ற நோய்கள் வந்து 5% தான். அப்போ பாடியில் வெப்பத்தான் வருகின்ற நோய்கள் தான் அதிகமானும் போது நம்ம அதில் கான்சென்ட் பண்ணணும். இப்போ நைட் ஷிஃப்ட்னு சொல்லியிருக்கோம். பல வகையில் நான் சொல்லியிருக்கேன், நைட் ஷிஃப்ட் வேண்டாம், நைட் ஷிஃப்ட் ஆன் எனி அக்கௌண்ட்டு அதை அவாய்ட் பண்ணணும். நைட் ஷிஃப்ட்டு அது தவிர்க்க முடியாது, அது இருக்க தான் செய்யும். எப்படி வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இழந்து தான் உலகம்னு சொல்கிறோமோ, பகல் இரவும் கலந்து தான் நாள்னு சொல்கிறோமோ, இன்பம் துன்பம் கலந்து தான் வாழ்க்கைன்னு சொல்கிறோமோ, இன் யாங், சிவன் சக்தி இன் யாங் துவைதம் ரெண்டையும் சேர்ந்தது தான். அது ரெண்டையுமே சேர்ந்து இருக்கிறது. டியூவாலிட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், டியூவாலிட்டி இரட்டைத்தன்மைன்னு சொல்லுவாங்க. அது இருக்க தான் செய்யும். நாம தான் என்ன பண்ணணும், நாம நல்லா இருக்கணுன்றதுக்காக முடிஞ்சவரைக்கும் இருந்து அவாய்ட் பண்ணிக்கணும், வெளியே வரணும். அப்போது இவங்க நைட் ஷிஃப்ட்டில் போயிட்டு நைட்டில் இது மாதிரி டியூட்டி பண்ணிட்டு உடம்பு ஹீட் ஏற்றிட்டு இருந்தால் என்ன மருந்து சாப்பிட்டாலும் என்ன பண்ணாலும் அது க்யூர் ஆகாது. தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. எந்த காரணத்தை கொண்டும் நைட்டில் இந்த மாதிரி கண்ணை முடிச்சு நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு உடம்பு பாதிப்பை கொடுக்கும். அப்போ எப்படி சார் நைட்டில் டியூட்டி பார்க்காம இருக்குது? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்க்குறாங்க, மிலிட்ரியில் பார்க்குறாங்க, இல்லை கம்பெனிஸில் ஷிஃப்டெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ இந்த ஐடியில் ஷிஃப்ட் இருக்க தான் செய்யும். அது நம்ம வந்து அது அந்த நெகட்டிவ் கர்மாவை அனுபவிக்கணுன்றதுக்காக அவங்க அந்த டியூட்டியில் போய் மாட்டி தான் ஆகணும், செஞ்சு தான் ஆகணும். அது தவிர்க்க முடியாதது. ஆனால் நாம் என்ன பண்ணணும், நாம் நல்லா இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணி வெளியே வந்துருங்கன்னு சொல்கிறோம். வெளியே வந்துடுங்க, முடிஞ்ச வரைக்கும் நைட் ஷிஃப்ட் போகாத மாதிரி ஜாப் பாருங்கள். நைட் ஷிஃப்ட் போகாத மாதிரி நீங்கள் டியூட்டின்றது எப்படின்னா, காலையில் எனி டைம் பிரம்ம முகூர்த்தம் 3 மணிக்கு ஆரம்பித்தா பிரம்ம முகூர்த்தம் வந்து நீங்கள் நைட் 9 மணி வரைக்கும் பகலெல்லாம் எந்த வேலை வேணாலும் செய்யலாம், எந்த டியூட்டி வேணாலும் பண்ணலாம். பட் நைட்டில் 9 to 3 இந்த 6 மணி நேரம் இருக்கு இல்லையா, இந்த 6 மணி நேரம் மட்டும் தூங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா அந்த உத்தியோகத்துக்கு போகாதீங்க, அந்த பிஸ்னஸ் போகாதீங்க. இது நடைமுறையில் சாத்தியமா அப்படின்னா, நல்ல கர்மா இருந்து சொகப்படணுன்றவங்களுக்கு சாத்தியம்தான். நல்ல கர்மா இருக்குது, சொகப்படணும் அப்படின்றது சாத்தியம்தான். மற்றவங்களுக்கு சாத்தியம் இல்லை. அது இறைவன் அப்படி தான் பண்ண வைப்பார். என்ன செட்டப்பில் பிரபஞ்சம் படைச்சிருக்கிறார் அந்த விஷயத்தை நமக்கு தெரியாதனால தான் சாப்பிட்றீங்க. நம்ம சொல்கிறோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. திரும்ப இன்னொரு தடவை சொல்கிறேன், நைட்டு 9 மணியிலிருந்து காலையில் 3 மணி வரைக்கும், நைட் 9லேருந்து 3 மணி நேரம், இந்த 6 மணி நேரம் முழிச்சிருக்கிற மாதிரி ஏதாவது தொழில் இருந்ததுன்னா அந்த தொழிலை விட்டுடுங்க, அதை மாற்றுங்க. அந்த அந்த ப்ரொஃபஷனில் பண்ண வேண்டாம், அதுக்கு போக வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள், எவ்வளோ காலம் முடியுமோ அதுக்குள்ள ட்ரை பண்ணுங்கள். என்ன தான் உங்களுக்கு சொர்க்கமே கொண்டு வந்து கொடுக்குறவங்க கையில் அப்படின்னா கூட நைட்டில் 9 to காலையில் ஏர்லி மார்னிங் 3 o'clock வர்ற மாதிரி எந்த உத்தியோகமும் செய்யாதீங்க, எந்த பிஸ்னஸ் பண்ணாதீங்க. இதை பண்ணால் என்ன நடக்குன்னா, அது என்னவோ நடக்கும், கண்டிப்பாக நடக்கும், பிரச்சனை வரும். அப்போ இந்த சகோதரிக்கு வந்து இவங்களுக்கு வந்து ஓவர் ப்ளீடிங் வருது, அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, இந்த பிரச்சனை இருக்குது. பட் இதே மாதிரி மற்ற இருக்காங்கன்னா அவங்கவுங்களுக்கு அவங்களுடைய அரஸ்கோப்புக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். கேன்சர் கூட டியூ டு ஓவர் ஹீட் தான். ஜாண்டிஸ் கூட டியூ டு ஓவர் ஹீட் தான். பிரெயின் வர டியூமர்லாம் வருது பற்றி, பாடியில் டியூமர் எது வந்தாலும் ஓவர் ஹீட்டு தான். டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வரது கூட ஓவர் ஹீட் தான். இப்படியே சொல்லிட்டு போனால் நிறைய சொல்லிட்டு போனால் 98% ஆஃப் டிசீசஸ் ஆர் காஸ்ட் பை ஓவர் ஹீட். ஓவர் ஹீட் மீன்ஸ் இந்த ஹீட்டு வந்து நீங்கள் மீட்டர் வச்செல்லாம் செக் பண்ண முடியாது, அது இன்விசிபிள் ஹீட்டு. நீங்கள் ஒன்று ஃபீவருக்கு மட்டும் தான் நாக்கில் தெர்மாமீட்டர் வச்சு பார்ப்போம், 100 டிகிரி 105 டிகிரி 115 டிகிரி ஆச்சு, அதை மட்டும் தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் பாடி தொட்டு பார்த்தீங்கன்னா ஹீட் தெரியாது, உள்ளுக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் ஹீட்டு, அந்த ஹீட்டை வந்து உங்களால் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லை, எந்த ஸ்கேனும் இல்லை, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லை. ஓவரிஸில் எண்டோமெட்ரியம் வாலில் சிஸ்ட் இருக்குது, பிளாக் இருக்குது, அப்படின்னால இதுவும் டியூ டு ஓவர் ஹீட்டு தான். அப்போது ஹீட்டை குறைக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை டே டு டே லைஃப்பில் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். யாரும் ஃபாலோ பண்ணுறது, நிறைய விஷயங்களுக்கு தப்பாக பண்ணுறோம். ஸோ சகோதரிக்கு நான் என்ன அட்வைஸ் சொல்கிறேன்னா, மருந்து கொடுப்போம், சரி பண்ணிக்கலாம், அது வேறு மேட்ரு. நீங்கள் வந்து இந்த டியூட்டிக்கே போனால் கூட அது சரி பண்ணிக்கலாம், அது மருந்து கூட சரி பண்ணிக்கலாம். வேறு சில முறைகளுக்கு நம்ம நார்மலாக கொண்டு வந்தோம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் முடிஞ்ச வரைக்கும் ஒரு அந்த பேசிக் அவேர்னஸ் என்ன சொல்கிறேன்னா, என் சகோதரிக்கு முடிஞ்ச வரைக்கும் நைட் ஷிஃப்ட்டை அவாய்ட் பண்ணுங்கள்.
நைட் ஷிஃப்ட் அவாய்ட் பண்ணுங்க. நைட் ஷிஃப்ட் போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. நாட் ஒன்லி இன் ஐடி ஃபீல்டு, எனி ஃபீல்டு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணுங்கள். குட் கர்மா உங்களுக்கு வழிகாட்டினா உங்களால் அதை ஃபாலோ பண்ண முடியும். பேட் கர்மா உங்களுக்கு வழிகாட்டினா உங்களால் அதை ஃபாலோ பண்ண முடியல சார், வேறு வழி இல்லை சார், அப்படி சார் இப்படி சார், 1000 ரீசன் இருக்கும். அந்த ரீசனால நான் அதை ஃபாலோ பண்ணுறேன் சார், வேறு வழி இல்லை சார், நான் போய் தான் ஆகணும், செஞ்சு தான் ஆகணும் மாதிரி கட்டாயத்து பண்ணுவோம். உங்கள் குட் கர்மா வேலை செய்கிறத நீங்கள் அலோவ் பண்ணுறீங்களா, பேட் கர்மா வேலை செய்கிறத அலோவ் பண்ணுறீங்களான்றது உங்களுடைய கர்மாவை பொறுத்து நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க அந்த பொறுத்து. ஸோ இந்த நைட்டில் டியூட்டிக்கு போகாமல் இருந்தாங்கனாலே அவங்களுக்கு பாதி ஹீட்டு குறைஞ்சிரும். அப்புறம் மற்ற மருந்துகள் கொடுத்து சரி பண்ணிக்கலாம். பட் இப்போ கூட பண்ண முடியும். பட் முடிஞ்ச வரைக்கும் இந்த பேசிக் கான்செப்ட் லைஃப்பில் கொண்டு வாங்க. இந்த ப்ராப்ளம் மட்டும் இல்லை, பல பிரச்சனைகளை உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆரோக்கியம் மட்டும் இல்லை, பல வகைகளில் நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமலும் இருக்கலாம். நான் அடிக்கடி சில வாழ்க்கை பிரச்சனைகளுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது. வாழ்க்கை பிரச்சனைகளுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது. நைட்டில் கண்ணு முடிச்சு இருக்கிறதுனால நோய் மட்டும் பேசுகிறோம். நோய் மட்டும் இல்லை, பல்வேறு பிரச்சனைகள் வாழ்க்கை பிரச்சனைக்கும் வரும். வாழ்க்கை பிரச்சனைகளும் வரும். நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நிறைய பொறாமை பச்சரிப்பில் இவங்க பாதிப்பாங்க. இவங்களும் மற்றவங்களுக்கு பொறாமை பச்சரிப்பு கொடுப்பாங்க. இவங்களும் கொடுப்பாங்க, அவங்களும் வாங்கிக்குவாங்க. உறவுகள் சரிப்பட்டு வராது. பொருளாதார நிலையும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இது எப்படின்னு தெரியாது. இவங்க சொல்லுவாங்க, சார் நைட்டில் டியூட்டிக்கு போனால் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுக்குறான். நல்லா பார்த்துக்கோங்க எப்படி நம்ம தப்பு பண்ணுறோன்றது. நைட்டில் பேமெண்ட் பண்ணால் நைட்டில் டியூட்டிக்கு போனால், ஸ்பெஷல் டியூட்டிக்கு நைட் டியூட்டிக்கு போனால் அடிஷ்னலாக சில ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறான், அடிஷ்னல் சேலரி கொடுக்குறான், அடிஷ்னல் பெனிஃபிட் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி நைட் டியூட்டிக்கு சில பேர் போகிறவங்க இருக்காங்க. சில பேர் நைட்டில் போகிறவங்களே இருக்காங்க. ஏன்னா பிகாஸ் டே டைம் டியூட்டியை விட நைட் டைமில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்குறான் சார், நைட் டைமில் சில எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்குறான், சேலரி ஹைக் பண்ணுறான், போனஸ் அதிகமாக கொடுக்குறான்றதுக்காக நைட்டில் போகிறாங்க. ஆனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எந்த பணம் வருது அப்படின்றதுக்காக நீங்கள் நைட் டியூட்டிக்கு ஸ்பெஷலாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி போகிறீங்களோ அந்த பணத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாத மாதிரி, அந்த பணத்துக்கு மாதிரி பல மடங்கு நீங்கள் பெனால்ட்டி போட்டு நீங்கள் உடம்புக்காக செலவு பண்ண வேண்டிய கட்டாயத்தை பிற்காலத்தில் அது உருவாக்கி கொடுக்கும். நோட் பண்ணி வச்சுங்க, இது சத்தியமான உண்மை. இது நோட் பண்ணிக்கோங்க. எந்த ஃபெசிலிட்டிக்காக, எந்த பணத்துக்காக, எந்த பணம் அதிகமாக வருதுன்றதுக்காக நீங்கள் உங்கள் தூக்க கெடுத்து நீங்கள் நைட் டியூட்டி பார்க்குறீங்களோ இல்லை நைட்டில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த பணத்தை உங்ககிட்டேருந்து அழகாக செலவழிக்கிற மாதிரி பின்னால் உடல்நல பிரச்சனைகள், மனநல பிரச்சனைகள், வாழ்க்கை பிரச்சனை உருவாக்கி அந்த பணத்தை மாதிரி பல மடங்கு உங்கள்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக டிவைன் எடுக்க வைப்போம் நாமளே. அவங்க எடுக்கணும், எடுக்க மாதிரி வைப்போம் நாமளே. அதனால் தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் ஈவன் பிஸ்னஸில் இருக்கிறவங்க கூட, வேலைக்கு போகிறவர்கள் கூட முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுங்கள். இது பல வகையில் நன்மை, உடல் ரீதியாக இல்லை, மன ரீதியாக, ஆத்ம ரீதியாக, வாழ்க்கை பிரச்சனைகள் ரீதியாக பல வகையில் நன்மை கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க, எவ்வளோ கல்ல முடியும் அவ்வளோ ட்ரை பண்ணுங்க. சரியா? ஓகே. தென் அடுத்தது இந்த மாதிரியோட சமாச்சாரம் இன்னும் வேறு சில கேள்விகள்லாம் இருக்குது. இப்போதைக்கு சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அந்த உடம்பு சூடாகிறத பற்றி பேசணும் இல்லையா? ஒரு வீடியோ ஏதோ நம்ம குரூப்பில் போட்டிருந்தாங்க. ஒரு சகோதரர் சொன்னார், இயற்கை வாழ்வு சம்மந்தப்பட்ட இதில் ஒரு ஃபுல்லாக பார்க்க டைமில் ஜஸ்ட் அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தேன். அதில் அவர் சொன்னார், பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும், அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். பச்சை மிளகாயும் வெங்காயம் சாப்பிடாமல் இருந்தால் நல்லது, அது போர்ச்சுகீசியர்கள் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்து நமக்கு கொடுத்துட்டு மிளகா எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். நல்ல வீடியோ செலக்ஷன் பண்ணி யாரோ போட்டிருக்காங்க, அதை நான் இன்னும் பாயிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பட் அது 100க்கு 100 உண்மை. அது அந்த வீடியோவை எடுத்து போட்ட சகோதரருக்கு நன்றி, ரொம்ப நன்றி. அது உண்மையான விஷயம்தான். நம்ம தான் படசை விட்டுட்டு புதுசுக்கு வந்துட்டோமே, லேட்டஸ்ட்டாக என்னென்ன வந்துட்டோமோ அதுக்கு வந்துட்டோமே, தெரியல நமக்கு. பட் அவர் சொன்ன கருத்து, ஒரு சின்ன கருத்து என்னென்னா, அவர் வெங்காயமும் மிளகாயும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னார். அதில் ஒரு சின்ன கரெக்ஷன் என்னென்னா, வெங்காயம் சாப்பிடலாம், ஆனால் சின்ன வெங்காயம் சாப்பிடணும், பெரிய வெங்காயம் கிடையாது. பெல்லாரி வெங்காயம்னு சொல்லுவாங்க இல்லையா, பெல்லாரி வெங்காயம் பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த வெங்காயம் தான் உடம்பு கெடுதலானது. அவர் ஒரு இயற்கை விஞ்ஞானி, இயற்கை வாழ்வியல் முறை நிபுணர் மாதிரி சொல்லியிருக்காரு. 100% கரெக்ட், தப்பு இல்லை. பட் அது ஒரு சின்ன கரெக்ஷன். நாம் என்ன சொல்கிறோம்னா, வெங்காயம் நல்லது, சிறிய வெங்காயமாக இருக்க வேண்டும். சின்ன வெங்காயம் அது, பெரிய வெங்காயம் பெல்லாரி வெங்காயம் இருக்கணும், அதுதான் நோயை உருவாக்கக்கூடியது. அந்த வெங்காயத்தை அவாய்ட் பண்ணும். அது பெரிய பெரிய நோய்கள்லாம் உருவாக்கும், அதுதான் நோயை உருவாக்கும், நமக்கு தெரியாது. ஆனால் லேடிஸ்கிட்ட நம்ம சொல்லும்போது, நான் கன்சல்டேஷன் கொடுக்கும்போது சொல்லுவேன், சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணால். சார் சின்ன வெங்காயம் உரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், சின்ன வெங்காயம் இதுனா பெரிய வெங்காயம் டக்குன்னு உரிச்சிடலாம் சார், அது பிரச்சனை இல்லை. இது சின்ன வெங்காயம் உரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், நிறைய வேலை வாங்குது சார், மெனக்கடணும் சார். அப்போ தான் நான் சொன்னேன்,
இந்த சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்காக நீங்கள் மெனக்கடுறது, அதுக்கு பிறகு நோய்கள் வந்த பிறகு அப்புறம் நமக்கு தெரியும்ல உங்களுக்கு, நமக்கு பிரச்சனை, அப்புறம் டாக்டரு, அப்புறம் ஸ்கேன் சென்டரு, அப்புறம் டயக்னோஸ் சென்டரு, தென் வந்து இந்த ரிப்போர்ட்டு அந்த ரிப்போர்ட்டு, டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும், மெடிசன் சாப்பிடணும், இதெல்லாம் இந்த பிரச்சனைலாம் கம்பேர் பண்ணி பாருங்கள். அதையெல்லாம் கம்பேர் பண்ணிக்கும்போது வெங்காயத்தை உரிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. இதுக்கான எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ டென்ஷன் எமோஷன் ஆகுது, நம்ம பொழப்பு கெடுது, ஆஃபீஸ்க்கு லீவ் போகணும், பிஸ்னஸ் கிடைச்சாரு கவனிக்க முடியாது, இந்த நோய்கள் வந்த பிறகு எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஸோ அதையெல்லாம் வெங்காயம் வைக்கிறது பெரிய விஷயமே இல்லை, அது உடிச்சிட்டு போயிட்டே இருந்தலாம். ஸோ சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், பெரிய வெங்காயத்தை அவாய்ட் பண்ணுங்கள், நிறைய பிரச்சனைகள் வருது. எஸ். அதே மாதிரி மிளகா வந்து பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணக்கூடாது அவர் சொல்கிறாரு. ஓகே, அது 100% கரெக்ட் தான், அது தவறு சொல்ல. பட் அதில் ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்கள். ஏன்னா ஓவர் நைட் நம்மளால் மாற முடியாது, ஓவர் நைட்டில் டக்குன்னு மாற்றும். ஏன்னா பாரம்பரியமாக அப்படி பழகிட்டாங்க. இப்போ பிரிட்டிஷ்காரன் உள்ளே வந்தது மாறிட்டாங்க, எல்லாம் மாறிட்டாங்க. அப்போ டக்குன்னு திடீர்னு மாறினா நம்ம பாடியே சப்போர்ட் பண்ணாது. வெங்காயத்தை எப்படி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணணும், பெரிய வெங்காயம் வேண்டான்றமோ, அதே மாதிரி மிளகாயிலையும் எந்த காரணத்தை கொண்டும் உலர்ந்த மிளகாய், ட்ரைடு சொல்கிறேன் இல்லையா, உலர்ந்த மிளகாய், அதை தான் யூஸ் பண்ணணும். அந்த சில்லி தான் யூஸ் பண்ண முடியும். பச்சை மிளகாய் எந்த காரணத்தோடு யூஸ் பண்ணக்கூடாது. பச்சை மிளகாய் உடம்புடைய நோய்களை உருவாக்கும், இதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், நிறைய இடத்துல ஹோட்டலில் மற்ற இடத்துல பச்சை மிளகாய் தான் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய இடத்துல பச்சை மிளகாய் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படியே அரைச்சி போடுறான், பச்சை மிளகாய் தான் போடுறாங்க. தப்பு. நீங்கள் மிளகாய் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உலர்ந்த மிளகாயை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ட்ரைட் சில்லி அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த பச்சை மிளகாய் யூஸ் பண்ணாதீங்க. ஆன் எனி அக்கௌண்ட் பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணுறது, இதுதான் முக்கியமான கருத்து. இப்போ அவர் சொல்கிறதுக்கும் நான் சொல்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு, அவர் சொல்கிறது 100% கரெக்டு, அதில் தவறு கிடையாது, 100% கரெக்டு. பட் அப்படி மாற்றிட முடியாது. ஸோ பெரிய வெங்காயத்தை டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள், அது நோய்களை உருவாக்கும். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். பச்சை மிளகாய் ஆன் எனி அக்கௌண்ட் ஒரே ஒரு மிளகாய் யூஸ் பண்ணிக்கிறசான்னு கூட யூஸ் பண்ணாதீங்க. வளர்ந்த மிளகாயை யூஸ் பண்ணுங்கள், பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணுங்கள். பச்சை மிளகாய் நோய்களை உருவாக்கும், அவர் சொன்ன மாதிரி நிறைய நோய்களை உருவாக்கும், இதுதான் உண்மை. யூஸ் பண்ணிட்டு மிளகு சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரு. கரெக்ட், நல்ல கருத்து. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம என்ன பேட் லக்குன்னா, இந்த மிளகை வந்து ஆஸ் எ இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எனக்கு தெரியும், சாதாரண ஒரு மனிதனாக இருந்தால் எனக்கு தெரியாது, ஒரு சாதாரண டாக்டராக இருந்தால் மட்டும் கூட எனக்கு தெரியாது. ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கிறதுனால, ஒரு தொழிலதிபராக இருக்கிறதுனால எனக்கு அது தெரியும். இப்போ நம்ம வாங்குகிற மிளகுல 98% ஒரிஜினல் மிளகு கிடையாது. அந்த மிளகுல சில டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதில் உள்ளக்கிற சில சத்து பொருட்கள்லாம் எடுத்து ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க. நம்ம வாங்குகிற மிளகு 95% ஆஃப் த மிளகு வந்து செக்க மிளகு தான். எத்தனை பேருக்கு தெரியுது? நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ போகிறோம், கடையில் வாங்குகிறோம், மிளகு வாங்குகிறோம், ரைட்டு, நிறைய பேர் வாங்குகிறோம், நம்ம மிளகு யூஸ் பண்ணுவோம். அவர் மிளகு யூஸ் பண்ணணும்னு சொல்கிறார், கரெக்டு, அவர் சொன்ன கருத்து சரி, தப்பு இல்லை. பட் அந்த மிளகை எப்படி யூஸ் பண்ணுறோன்னா, சக்க மிளகு, சத்து போன மிளகு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஒரு 40 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கடையில், அண்ணாச்சி கடையிலையோ சிற்றர் கடையிலையோ வாங்கின மிளகுக்கும் இப்போ நம்ம வாங்குகிற மிளகுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அந்த மிளகுல சில சத்து பொருட்கள்லாம் இருக்குது. அது வந்து சில மெத்தடில் சில டெக்னாலஜி இருக்குது. அந்த டெக்னாலஜியில் அதெல்லாம் எடுத்துடுறாங்க. அதை எடுத்து ஃபாரினுக்கு வித்துடுறாங்க. வித்துட்டு தென் இந்த சக்கையை தான் நமக்கு விற்கிறாங்க. நாம் அதை தான் வாங்குகிறோம். 95% ஸ்டில் நான் இன்றைக்கி கூட நீங்கள் கடையில் வாங்குகிற மிளகு, ஏன்னா அதை வந்து கடையில் விற்கிறவங்களுக்கும் தெரியாது, அது விற்கிறவங்களுக்கும் தெரியாது, வாங்குறதுக்கும் தெரியாது, அது அவங்களுக்கும் டீலர் மாறி வரும், அவங்களுக்கும் தெரியாது. ஒரு ஹை லெவலில் இருக்கிறவங்க தான் தெரியும். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் எனக்கே கொண்டு வந்து கொடுத்தாங்க சார். வந்து ஒரு மீட்டிங்கில் எனக்கே இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க சார். இந்த மாதிரி மிளகுல வந்து இந்த மாதிரி நான் போட்டு அந்த சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதை நம்ம எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம விற்கலாம். அப்போ விற்றோம் அப்படின்னா பாருங்க, நிறைய டிமாண்ட் இருக்குது, ஆர்டரு அவ்வளோ இருக்குது, சப்ளை பண்ண முடியாது, அவ்வளோ ஆர்டர் இருக்குது, நீங்கள் பண்ணலாம் சார், நல்ல ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்தாங்க. இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் சார், இவ்வளோ ப்ராஜெக்ட், இவ்வளோ மிஷினரி, இவ்வளோ பண்ணலாம், இந்த ப்ராஜெக்ட் பண்ணால் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு சேர்ந்த ஒரு சகோதரர் வந்து எனக்கு சொன்னார், இது பண்ணுங்க டாக்டர்னு செய்யலாம். அந்த பாவமே பண்ணுவானப்பா, அதெல்லாம் வேண்டாம், இந்த இது வேண்டாம் எனக்குன்னு சொல்லிட்டு. என்ன டாக்டர் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் என்ன செய்ய மாட்டேன்றீங்க, இதெல்லாம் வேணாம் அப்படின்றீங்களே. இல்லை வேண்டாம், அது ரொம்ப பெரிய தப்பு, வேண்டாம், நான் எடுத்துக்குவேன். பட் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். பட் அந்த ப்ராஜெக்டை வாங்கி வேறு சில பேர் பண்ணுறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, எனக்கு அது வேண்டாம், அது வந்து தர்மத்துக்கு புறம்பான விஷயம், இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், இது வேண்டாம், எவ்வளோ ப்ராஃபிட் வந்தாலும் இது நமக்கு வேண்டான்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் நான் சொல்லிட்டேன், விட்டுட்டாரு. பட் அதை வேறு மற்றவங்கள்ட்ட சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பேர் அதை செஞ்சிட்ருக்காங்க, எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க.
அப்போ அந்த மிளகை சாப்பிட்டா மட்டும் நமக்கு எப்படி நோய் போயிடும்? எப்படி போயிடும்? சார் அப்போ அந்த உண்மையான அந்த மாதிரி இது நான் இண்டஸ்ட்ரி இருக்குனாலும் தெரியும், இல்லை எனக்கு மட்டும் என்ன தெரியும்? தெரியாது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ அந்த உண்மையான மிளகு கூட இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்கும். நான் போயிட்டு ஊட்டியில் வாங்குகிறேன், கொடைக்கானலில் வாங்குகிறேன், அங்கே வாங்கினாலும் கூட அங்கேயே தரப்படுகிற இதுதான்றது உங்களுக்கு நிறைய பேர் தெரியாது. அது கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சு பார்த்து வாங்கணும். நம்ம ஏற்பாடு பண்ணுவோம், நம்ம குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு தேவையை வாங்கி கொடுங்கன்னு சொன்னால் நம்ம அதை முன்முயற்சி எடுத்து பண்ணலாம். இட் இஸ் அப் டு யூ. நீங்கள் விரும்பினா செய்யலாம். சரியா? பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதவிலக்கு கோளாறுகளை பற்றி பேசியிருக்கிறோம். பயப்பட வேண்டாம், யாரும் கவலைப்பட வேண்டாம். இதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுத்து நல்லபடியாக பண்ணி கொடுக்கலாம். சொல்கிறத மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். ஓகே. இன்னும் ஒரு நாளைக்கு முன்னாடி சகோதரி ஒருத்தர் வந்து மருதாணி கொடுத்துட்டு போனாங்க. மருதாணி கையில் வச்சுருக்கேன். அது ரொம்ப நாள் ஆச்சு. மருதாணி வச்சு கொஞ்சம் சித்தர்கள்லாம் வர்றதுனால மருதாணியை வைக்க முடியல. அது பிரேக் ஆகி போச்சு. 2 நாளைக்கு முன்னாடி சகோதரி கொண்டு கொடுத்தாங்க, வைங்க சார் அப்படின்ட்டு. நேற்று முந்தா நாள் டைமில் நேற்று வச்சோம். ரொம்ப நல்லா தான் இருக்குது. கை பார்த்தீங்களா? நல்லா தான் இருக்குது. ஆண்கள் வைக்கலாமா? வைக்கலாம், தப்பு. ஆண்களும் வைக்கலாம், பெண்களும் வைக்கலாம். நல்ல மனசு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். நல்ல மனசு ஓரளவுக்கு நல்லா தான் சவுண்ட். ஓ, அம்மா சொல்லியிருக்காங்க நல்ல மனசு. கை நல்ல சவுண்டா? நல்ல மனசு. நல்ல மனசு எனக்கு இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே. அப்போது இது வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வைக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ இது கையில் மருதாணி வைக்கணும்னா என்ன நன்மை இருக்குது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உடம்புல வந்து சக்கரங்கள் இருக்குது. அந்த சக்கரங்கள் வந்து கையிலையும் காலையும் 2 கால்லையும் சக்கரம், மினி சக்கராஸ்ன்னு சொல்லுவாங்க. மினி சக்கராஸ் சொல்லுவாங்க. இப்போ இந்த மருதாணி வச்சுருக்காங்க பாருங்கள், இது சென்டரில் வச்சுருக்காங்க. அது பாம் சக்கரான்னு உள்ளங்கை சக்கரா இருக்கு இல்லையா, அந்த சக்கரா வந்து கூல் பண்ணி கண்டிஷனாக வச்சுக்கும். இந்த 5 விரல்களை வச்சுருக்காங்க இல்லையா, இந்த 5 விரல் வைக்கும்போது நகத்தில் வந்து உள்ள படும் பொழுது அந்த மைனர் சக்கராஸ் வந்து கூல் ஆகுது. எல்லாமே சக்கராஸ் கூல் ஆகுது. அப்போ அந்த மருதாணி ஃபேட் ஆகும்போது திருப்பி வச்சுக்கலாம். இந்த மருதாணி ஃபேட் ஆகும்போது கூழுக்கு வச்சுட்டிங்கன்னா கையிலையும் வச்சுக்கலாம். நான் கையில் மட்டும் தான் வச்சுருக்கேன், பட் கால்லையும் வைக்கலாம், தப்பு இல்லை. கையிலையும் வைக்கலாம், கால்லையும் வைக்கலாம். ஸோ கையிலையும் கால்லையும் வைக்கும் பொழுது கீழே ஒரு 10 சக்கரங்கள், மேலே ஒரு 10 சக்கரங்கள் கூல் ஆகிடும். அப்போ கூல் ஆகிடுச்சுன்னா அதனால் அந்த ஹீட் ஆகிறதுனால வர நோய்கள்லாம் நமக்கு வராது. ப்ரிவென்ஷன். நம்ம முன்னோர்கள் எவ்வளோ அருமையாக கொண்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரிவென்ஷன். காலுக்கும் வைக்கலாம், கைக்கும் வைக்கலாம், காலுக்கு வைக்கலாம், ஆண்களும் வைக்கலாம், பெண்களும் வைக்கலாம். ஸோ அந்த கையிலே வைக்கிறோம் 10 சக்கரங்கள், காலில் வைக்கிறோம் 10 சக்கரங்கள். நரம்பு சிஸ்டம், நரம்பு மண்டலம் வந்து அவ்வளோ கூலாகிடும். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நோய்கள் நிறைய குட் பை சொல்லுவோம், வராமையே குட் பை சொல்லிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே மருதாணி வைங்க, தப்பு கிடையாது. அது நல்லது, அது அருமையானது, ப்ரிவென்டிவ் ஆக்ஷன். அது எந்த நோய்க்காரர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மருதாணி வைக்கலாம், பட் ரியல் மருதாணியாக இருக்கணும். கோணு வைக்கக்கூடாது. இந்த அது கோன் சிஸ்டம் போட்டு எல்லாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, கோன் வைக்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷனில், மேரேஜில், ரிசப்ஷனில் எல்லாம் போட்டு வைக்கிறாங்க. கோன் எல்லாம் கிடையாது. நேச்சராக கண்ணு முன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த மருதாணி இலையாக இருக்கணும். கண்ணு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்ச மருதாணி இலையாக இருக்கணும். அந்த மருதாணி இலையில களிப்பாக்குன்னு சொல்லுவாங்க, கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவாங்க. களிப்பாக்கு, கொட்டைப்பாக்குன்னு அது போடுவாங்க. புளி போடுவாங்க. சில பேர் லெமன் ஆட் பண்ணிக்குவாங்க. இவ்வளவுதான் காம்பினேஷன், இவ்வளவுதான் மேக்ஸிமம். ரியல் மருதாணி, பச்சை மருதாணி அப்படியே பறிக்கணும். ட்ரைக்கு வந்து கொஞ்சம் பவர் கம்மி. ட்ரையான பிறகு அது போகிறது பச்சையாக பறிக்கணும், செடியிருந்து பறிக்கணும். அந்த பச்சையாக பறிக்கின்ற மருதாணி, அது கூட அந்த களிப்பாக்கு, கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவாங்க. அது ப்ளஸ் வந்து சில பேர் லெமன் ஆட் பண்ணிக்குவாங்க, புளி கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. இதுதான் காம்பினேஷன், நேச்சுரல் காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் உங்களுக்கு வரணும். இந்த காம்பினேஷன் உங்களுக்கு வரணும். அதை ஆண்களும் பெண்களும் போட்டுக்கோங்க. உங்கள் உடம்புல இருக்கிற நோய்கள் குணமாவதற்கு மிக முக்கியமான வழிகளை அது பண்ணி கொடுக்கும். மருந்தினுடைய வேலையை குறைக்கும். சர்ஜரிக்கு போகவே தேவையில்லை, மருந்தினுடைய தேவை கூட குறைக்கும். அது அருமையான முறை, அதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. அப்போது சில பேர் என்ன பண்ணுறாங்க, மருதாணிகளை வந்து கலர் வரலன்றதுக்காக நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுவாங்க. நெயில் பாலிஷ் எந்த காரணம் யூஸ் பண்ணக்கூடாது. நான் சொல்கிறேன், லிப்ஸ்டிக்கு, நெயில் பாலிஷ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நெயில் பாலிஷ் வச்சிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அது சாதாரணமாக நீங்கள் மருதாணி வைக்கல, மருதாணி வச்சிங்கன்னா பெனிஃபிட்ஸ் ப்ளஸ்ஸு. நீங்கள் மருதாணி வைக்கல, சாதாரணமாக்கினா கூட பரவாயில்ல, அது பாசிட்டிவ் இல்லை, நெகட்டிவ் இல்லை. நீங்கள் நெயில் பாலிஷ் வச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு மேட்ரு. அதை இன்னும் ட்ரிக்கர் பண்ணுறீங்கன்னு அர்த்தம், ஹீட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ட்ரிக்கர் பண்ணுறீங்க, ஹீட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இது பல்வேறு வியாதிகளை உண்டாக்கும், இன்க்ளூடிங் மாதவிலக்கு கோளாறுகள். ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, எல்லாருக்குமே பல்வேறு வகையான பிரச்சனைகளை உருவாக்கும், வாழ்க்கை பிரச்சனைகளையும் உருவாக்கும்.
தயவு செய்து நெயில் பாலிஷ்லாம் எடுத்து ஓரம் கட்டுங்க. யாருமே நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணாதீங்க. இன்னைக்கு மாடர்ன் சமுதாயம், டீனேஜ் பெண்கள் என்ன பண்ணுறாங்க, ட்ரெஸ்ஸு, அது என்ன ட்ரெஸ்ஸோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நெயில் பாலிஷ் வைக்கிறாங்க. என்ன ட்ரெஸ்ஸோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நெயில் பாலிஷ் வைக்கிறாங்க. அதை எதுமோ ஒரு கெமிக்கல் இருக்குது போல இருக்கு. அதை போட்டு எடுத்துட்டு மணக்கட்டு எடுத்து திருப்பி கொண்டாந்து போடுறாங்க. அதுக்கு முடிச்சு அதை எடுத்துட்டு மறுக்கணும் போடுறாங்க. அதுக்கு ஏதோ லிக்விட் சொன்னாங்க, டாக்டர் சொன்னாங்க, இதுக்கு பேர் ஏதோ டாடிஸ், அது சொன்னாங்க. இது எடுத்துட்டு போடுறாங்க. அது இருக்கிறது அதையும் விடுவாங்களா? அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, நெயில் பாலிஷ் போடுவாங்க, அது அப்படியே இருக்கும், போகிற வரைக்கும் விடுவாங்க. இப்போ அப்படி இல்லை. ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி 2 நாளைக்கு வந்து 3 நாளைக்கு வந்து அப்பப்போ மாற்றுறாங்க. டெய்லியெல்லாம் சில பேர் மாத்திரம் கொடுங்க டாடி நாங்கள் எங்கள் டாக்டர். ஏமா இது தப்பாச்சு, இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னா, நீங்கள் என்ன டாடி இப்படி சொல்கிறீங்க, என் கொலீக்ஸ் கூட படிக்கிறவங்கலாம் டெய்லி மாற்றுறவங்களாம் இருக்காங்க டாடி அப்படின்னு சொன்னாங்க. டெய்லி யாரோ மாற்றிக்கிட்டோம், நீங்களாம் மாதிரி பண்ணாதீங்கன்னு சொன்னேன். யாரோ மாற்றிக்கிட்டோம், டெய்லி நீங்களா பண்ணாது. அப்போது டாக்டர் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்து, டெய்லி அவங்க காலேஜுக்கு ஒழுங்காக படிக்கிறாங்களோ படிக்கலையோ, பாடம் படிக்கிறாங்களோ இல்லையோ, அது வேற, டெய்லி மாற்று ரொம்ப அக்கறையாக்குறாங்க. டாக்டர் ஸ்டூடெண்ட்ஸு டாக்டர் படிக்கிறாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸு டெய்லி மாற்றிட்டு வருவாங்களாம். அப்போ படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது கூட அப்புறம் தான். முதல்ல இன்னைக்கு காலேஜுக்கு போகும்போது நெயிலில் என்ன பாலிஷ் போகணும், என்ன ட்ரெஸ் போட்டுக்கணும், மேட்ச் போட்டுக்கிறேன். தப்பு, தெரியாமல் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த காரணம் கூட நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணாதீங்க. நேச்சுரலாக அந்த மருதாணி போடுங்க, உங்கள் கலர் போடுங்க, திருத்தி கூட போடுங்க, அந்த திருத்தி கூட போடுங்க. பட் எந்த காரணத்துக்கு கூட நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணாதீங்க. நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் பாலிஷை யூஸ் பண்ண நேச்சுரலாக இருக்குது, இயற்கையான நகங்கள் இருக்குனாலே நார்மலாக இருக்குது, அவ்வளோதான். அதை நீங்கள் கூல் பண்ணி உடம்புல ஒன்று நோய் சக்தி அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் இந்த மருதாணி யூஸ் பண்ணுறீங்க. ரியல் மருதாணி யூஸ் பண்ணுறீங்க, குறையும், கண்டிப்பாக குறையும். அதனுடைய இது உங்களுக்கு நல்லா பல வகையில் தெரியும். எப்படி பேதி மருந்து சாப்பிட்டா, முறையான பேதி மருந்து சாப்பிட்டா உடம்புல இருந்து 15-20 கிலோ எடையை தூக்கி தனியாக வச்ச மாதிரி ஒரு ஃபெதர் லைக் ஃபீலிங் இருக்கும். அது நீங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணி சொல்லுவீங்கன்னு சொல்கிறணும். அதே மாதிரி நீங்கள் மருதாணி ரெகுலராக கரெக்டாக வச்சு மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் பாடியில் ஹீட் சம்மந்தப்பட்ட நோய்கள் குறையிறது நல்லா நீங்கள் உணர்வுபூர்வமாக உணர்வீர்கள். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக மென்சஸ் ப்ராப்ளத்துக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். இந்த ப்ராப்ளமெல்லாம் இருக்கு இல்லையா, இன்னும் நிறைய இருக்குது. எந்த ப்ராப்ளம் வந்தால் அந்த ப்ராப்ளம் குறையுது, சஃபரிங்ஸ் குறையுது, அந்த டென்ஷன் எமோஷன்ஸ் கூட நார்மல் ஆகுது அப்படின்றது ப்ராக்டிக்கலாக நீங்கள் உணர முடியும். ஆனால் தயவு செய்து நெயில் பாலிஷை யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி நகம் வளர்த்துவாங்க பார்க்கும்போது நிறைய நகம் வளர்த்துறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது 5 விரல்கள் இருக்குது நமக்கு. இந்த கையில் 5 விரல்கள், இந்த கையில் 5 விரல்கள், 2 10 விரல்கள் இருக்குது. இந்த 5 விரல்களும் 5 பூதங்களை குறிக்கிறது, 9 நவகிரகங்களை குறிக்கிறது. 5 விரல்களும் 9 நவகிரகங்களை குறிக்கின்றன. 9 நவகிரகங்களை குறிக்கின்றன, 5 பூதங்களை குறிக்கின்றன. இது சும்மா கடவுள் சும்மா வச்சிடல. 5 விரல் ஏன் வச்சார், எதுக்கு வச்சார்ன்றது அது காரணம் இருக்குது. இப்போ இந்த 5 விரல்களில் எந்த நகத்தை நீங்கள் அதிகமாக வளர்த்துறீங்களோ, சில பேர் ஸ்டைலாக வளர்த்துவாங்க, நகம் வளர்த்துவாங்க. எல்லா விரலையும் வளர்த்துறவங்க இருக்காங்க, சில விரலை ஸ்பெசிஃபிக்காக வளர்த்துறவங்க இருக்காங்க, கட்டை விரல் வளர்த்துறவங்க இருக்காங்க, ஆள்காட்டி இந்த சுண்டு விரல் வளர்த்துறவங்க இருக்காங்க. பார்க்குறேன், நான் நிறைய பேர் பார்க்குறேன். எந்த விரல் நகம் அதிகமாக வளர்க்கப்படுகின்றதோ அந்த நகத்திற்கு உண்டான அந்த நவகிரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வரும், அந்த நோய்கள் உங்களுக்கு வரும். எந்த பூதம் அந்த விரலுக்கு உண்டான பூதம் என்னவோ, பஞ்சபூதங்கள் சொல்லி அந்த பூதங்கள் என்னவோ, அந்த பஞ்சபூதம் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை பிரச்சனைகளும் நோய்களும் உங்களுக்கு வரும். புரிஞ்சுக்கோங்க. இது யாரும் சொல்றதுக்கு யாரும் ஆள் இல்லை. பியூட்டி பார்லர் போறீங்க, மெனிக்யூர் பெடிக்யூர்னு போயிட்டு காசையும் கொடுத்துட்டு செலவும் பண்ணிட்டு ரொம்ப விலைக்கு வாங்கிட்டு வரீங்க. பியூட்டி பார்லருக்கு ரெகுலராக பீரியாடிக்கலாக கரெக்டாக போயிட்டு சாப்பிட்றீங்களோ சாப்பிட்லையோ, பியூட்டி பார்லருக்கு போயிட்டு 1000 கணக்கில் பணத்தை செலவு பண்ணிட்டு நான் மெனிக்யூர் பண்ணுறேன் பெடிக்யூர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு செலவு பண்ணிட்டு வரீங்க, படித்தவர்கள் கூட. இது என்ன பண்ணும்? திரும்பவும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நகம், எந்த நகம் வளர்த்துறீங்களோ, எந்த நகம் வளருதோ அந்த நகத்துக்கு உண்டான நவகிரக அதிபதினு ஒருத்தர் இருக்கார். நீங்கள் எந்த மாதிரி சார்ந்தவர்களாக இருந்தாலும் இருக்கிறார், நீங்கள் நம்மனாலும் இருக்கார். அந்த நவகிரகம் சம்பந்தப்பட்ட நோய்களும் வாழ்க்கை பிரச்சனையும் உங்களுக்கு வரும். அந்த பஞ்சபூதம் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை பிரச்சனைகளும் நோய்களும் உங்களுக்கு வரும். நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரியாகாது, புரிஞ்சுக்கோங்க. அப்போ என்ன சொல்ல வரோம்? நகத்தை ட்ரிம்மாக வெட்டணும்னு சொல்ல வரோம். அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் டீனேஜ் பெண்களாக இருந்தாலும் அவங்க தான் ரொம்ப அநியாயம் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ டீனேஜில் இருக்கிறவங்க தான், அந்த பெண்கள், காலேஜ் படிக்கிற பெண்கள், அந்த ஸ்கூலில் அந்த டீனேஜில் இருக்கிற பெண்கள், அதுவும் காலேஜ் படிக்கிற பெண்கள் ரொம்ப அநியாயம் பண்ணிட்டுருக்காங்க, தெரியாமல் பண்ணிட்டுருக்காங்க. நகத்தை வளர்த்துறாங்க. அந்த பிரச்சனைக்கு அவங்களுக்கு மறைமுகமாக இப்போ தெரியலன்னா கூட ஒரு காலத்தை கண்டிப்பாக எல்லாத்தையும் வச்சு செய்யும். இப்போ காட்டாது உங்களுக்கு. ஏன்னா இப்போ கொஞ்சம் குட்கருமை அதிகமாக இருக்கும், ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும். இப்போ அப்படி திமுறா
அப்படி தெனாவட்டாக இருப்பீங்க. அப்புறம் வச்சு வெய்யும் பாருங்க, அப்புறம் பாருங்க வேடிக்கை காட்டும். இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்த்து வட்டி கூட்டு வட்டி அப்படி அப்படின்னா போட்டு ஒரு நாளைக்கு உங்களை பெண்ட் எடுக்கும் பாருங்க, கதறுவீங்க நீங்கள். இதனால தான் காரணம் உங்களுக்கு தெரியல. காசையும் கொடுத்துட்டு போயிட்டு பார்க்க போயிட்டு நகத்தை இப்படி வளர்த்து இப்படி வளர்த்து இப்படி வளர்த்து செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க. இது பின்னாடி பல வகையில் கண்ணீர் வர வைக்கும் உங்களுக்கு தெரியல. தெரியும், அப்போ தெரியும். ஆனால் ரூட் காசு என்னன்னு தெரியாது. ரூட் காசு என்னன்னு தெரியாது. ஐயோ எனக்கு இப்படி இருக்கே இப்படி இருக்கே, இந்த பிரச்சனை இருக்கே இந்த பிரச்சனை இருக்கே, இந்த நோய் இருக்கே இந்த நோய்க்குன்னு கஷ்டப்படுவீங்க. நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது அதுக்கு ஒரு காரணம் உங்களுக்கு தெரியாது. டாக்டர் உங்கள் ஆக்செப்டில் தான் சொல்லிக் கொடுக்கணும். இந்த விஷயத்தில் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தான் சொல்லுங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறோம். ஸோ நகத்தை எப்பவுமே ட்ரிம்மாக வெட்டிக்கோங்க, வளர விடாதீங்க, அப்பப்போ வச்சுக்கோங்க. 10 வருடம் கையிலையும் சரி காலையும் சரி கரெக்டாக இருக்கும். நகத்தை வளர்த்தக்கூடாது, முக்கியமான விஷயம். இது என்ன சாதாரண விஷயம், இதை போய் காலங்காலத்தில் உட்காந்து பேசிக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் தப்பு பண்ணாங்க இந்த மென்சுரல் ப்ராப்ளத்துக்கு, குழந்தையின்மைக்கு, இன்னும் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு, வெள்ளைப்படுறது, இந்த மாதிரி நோய்களுக்கு நீங்கள் நகம் வளர்த்துவது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. அதே போல் நைட் பாலிஷ் வைக்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, மொபைல் கொஞ்சம் அப்டேட் பண்ணி. ரைட். மென்சஸ் சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? நிறைய இருக்கு. வேறு ஏதாவது டவுட் இருக்கா? அதாவது கிளாஸில் உட்காரும்போது நிறைய எனர்ஜி வருது, கையில் நிறைய எனர்ஜி வருது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அவங்களுக்கு ஒப்பீனியன்ஸ் போட்டிருக்காங்க. அது உண்மைதான். அது நீங்கள் அதை உணர்றீங்களா உணர்லையான்றது வேறு சமாச்சாரம். பட்டு எனர்ஜி உங்களுக்கு எல்லாருக்குமே வருது, கம்பல்சரியாக வருது. அதனால தான் உங்கள் காலைல வகுப்பில் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். சில பேர் உணரலாம், சில பேர் உணராமல் இருக்கலாம். நீங்கள் உணர்ந்தா நீங்கள் சென்சிட்டிவ் பாடியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் உணரலன்னா இன்னும் சென்சிட்டிவ் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும்னு அர்த்தம். உங்கள் பாடி இன்னும் சென்சிட்டிவாக வரல, சென்சிட்டிவ் ஆகிக்கணும்னு அர்த்தம். நீங்கள் உணர்ந்தாலும் சரி உணர்ந்தாலும் சரி இங்கேருந்து எனர்ஜி வரும். என்னுடைய குரல் கேட்கும் பொழுதும் என்னை பார்க்கும் பொழுதும் ஒரு டிவைன் எனர்ஜி உங்களுக்கு வரும். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் எங்கே இருந்தாலும் அது வரும், இந்த எனர்ஜி வரும். அந்த எனர்ஜி வரும்போது சில பேர் கை கனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க, கை கனமாக இருக்குன்னு. அப்போ அந்த எனர்ஜி எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், சாப்பிட்றீங்க, சாப்பிடும்போது ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு ஏப்பம் எதை காட்டுகிறது அப்படின்னா, உள்ள சாப்பாடு ரெக்கார்டு அளவுக்கு வந்துருச்சு, இதுக்கு மேலே போதும் சாப்பிடாதீங்கன்னு அர்த்தம். அது இண்டிகேஷன். அது சாதாரணமாக சாப்பிடும்போது சாப்பிட்றோம், ஏப்பம் வருது அப்படின்னா அதோடு ஸ்டாப் பண்ணுங்க. அதுக்கு மேலே ஒரு பருக்க கூட உள்ளே போகக்கூடாது, ஒரே ஒரு பருக்க கூட உள்ளே போகக்கூடாது. ஒரே ஒரு 5 ml ட்ரிங்க்ஸ் ஏதோ ஒன்று, பாலோ மோரோ தயிரோ ஏதோ கூட ஒரு 5 ml கூட உள்ளே போகக்கூடாது. ஸ்டாப். அதுக்கு மேலே ஸ்டாப், சாப்பிடவே கூடாது. அது ஏன் அப்படின்னா ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறது, ஒரு இண்டிகேஷன் போதும், இதுக்கு மேலே கெப்பாசிட்டி மீறி போச்சு அப்படின்னு. அதே மாதிரி அந்த எனர்ஜி வரும்பொழுது உங்களுக்குள்ள எனர்ஜி கொடுக்குறோம். அந்த எனர்ஜி வாங்கக்கூடிய தன்மை பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். அது நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய ஆத்மானுடைய ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி எனர்ஜி வாங்குறது ஒரு அளவு தான் கெப்பாசிட்டி ஆகும். அதுக்கு மேலே உள்ள இழுக்காது, ஸ்டாப் பண்ணிக்கும். ஸோ இன்னைக்கு இது போதும்னு அர்த்தம். அப்போ இன்னைக்கு இது போதும்னு வரும்போது கையில் அந்த குறுகுறுப்பு உணர்வு போதுன்ற மாதிரி தெரியும், அந்த எனர்ஜி வரும். பட் நீங்கள் கரெக்டாக எனர்ஜி ரிசீவ் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். கரெக்டாக எனர்ஜி நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த எனர்ஜி வருது, அந்த எனர்ஜி நீங்கள் வாங்குறீங்க. சில பேருக்கு அந்த கையில் குறுகுறுப்பாக சென்சேஷன் இருக்கும், சில பேர் கையில் கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கனமாக இருக்கிற மாதிரி உணர்வு, அந்த சென்சேஷனாக இருக்கிற எல்லாமே நீங்கள் சரியாக வாங்குறீங்கன்னு அர்த்தம். அந்த எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வந்துட்ட பிறகு அது ஸ்டாப் ஆகிக்கும். நான் ஏற்கனவே சொல்லிக்க இல்லையா, பழைய காலத்தில் செல்ஃபோன் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிட்டே இருக்கும், அப்புறம் அது பல்ஜ் ஆகி வேஸ்ட்டாக போயிடும். இப்போ கொஞ்சம் டெக்னாலஜியில் எவ்வளோ சார்ஜே போட்டு சார்ஜ்லேருந்து சார்ஜர் எடுக்காமல் இருக்கா கூட அந்த எனர்ஜி ஃப்ளோ, அந்த எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ கட் ஆகிடும், ஆட்டோமேட்டிக் கட் ஆகிற மாதிரி இப்போ லேட்டஸ்ட் மொபைலில் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த எனர்ஜி, டிவைன் எனர்ஜி உங்களுக்கு உள்ள உங்கள் ஆறாவுக்குள்ளே வரும்பொழுது அந்த எனர்ஜி ஒரு ஸ்டேஜில் இன்னைக்கு இது போதும், இன்னைக்கு இது போதும், சாப்பிட்றோம், ஜீரணமாயிடுது, இன்னைக்கு இது போதும், ஏப்பம் ஸ்டாப். திருப்பியும் அடுத்த 4 hours 5 hours கழிச்சு படிக்குது இல்லையா, அப்போ சாப்பிட்றோம். திருப்பியும் அப்போ போதும், ஏப்பம் வருது, ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஏப்பம் ஏப்பம் ஹையஸ்ட்டு அலர்ட். அது ஏப்பம் வந்தால் தான் கிடையாது, அப்போ ஏப்பம் வர வரைக்கும் சாப்பிடணும் அப்படி கிடையாது.
நீங்கள் ரொம்ப அளவுக்கு அதிகமாக போயிட்டுருக்கீங்கன்றது ஹையஸ்ட் அலர்ட் தான் அது. பட் ஏப்பம் வரதுக்கு முன்னாடி நாம் ஸ்டாப் பண்ணிக்கணும். இன்னும் 2 வயசு சாப்பிட்லாம், இன்னும் 2 வயசு சாப்பிட்லாம் அப்படின்னு எப்போ நிற்குதோ அப்போ நிறுத்திக்கணும். எப்பவுமே வயிறு சாப்பிடுகின்ற முறை வந்து பாதி வயிறு உணவு சாப்பிடணும், சாலிட் ஃபுட். பாதி வயிறு சாலிட் ஃபுட், கால் பாகம் லிக்விடு, மிச்சம் கால் பாகம் காலியாக விட்டுறணும். மிச்சம் கால் பாகம் காலியாக விட்டுறணும். 4 பாகமாக பிரித்தோம்னா, வயிற்றை 4 பாகமாக பிரித்தோம் அப்படின்னா 2 பாகம் சாலிட் ஃபுட் கெட்டியான உணவு, 1 பாகம் லிக்விடு திரவம் மாதிரி சாப்பிடலாம், மோர் இந்த மாதிரி. அதோடு சரி, மிச்சம் கால் பாகம் வந்து காலியாக விட்டுரும். இதுதான் ப்ராப்பரான முறை. அப்போ லிக்விட் ஃபுட்டாக நிறைய சாப்பிட்றீங்க, நம்ம கூழ் குடிக்கிறோம், இந்த மாதிரி கூழ் குடிக்கிறோம், பால் சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது ஒரு பாதி வயிறோடு நிறுத்திக்கலாம், பாதியோடு நிறுத்திக்கலாம், இல்லை முக்காலோடு நிறுத்திக்கலாம். பட் கால் பாகம் காற்றுக்கு விட்டுறணும், தனியாக விட்டுறணும். அது சரியாக முறையாக உங்களுக்கு டைஜஷன் ஆகி அந்த சத்துக்களை வந்து கரெக்டாக ஃபுல்லாக அப்சார்ப் பண்ணி உடம்புல ஒட்ட வைக்கும், உள்ளே அப்சார்ப் பண்ணி வைக்கும். வச்சுட்டு எக்ஸ்கிரீஷன் கழிவாக வெளியேற்றுறது. பட் இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஹோட்டலில் பிரியாணி சாப்பிடும்போது ஏப்பம் வந்து ஆளும் கூட இன்னும் கொஞ்சம் கொடு, இன்னும் கொஞ்சம் கொடு. ஏன்னா எப்படி சொல்லுவாங்க, ஒரு பிளேட் வாங்க 2 பிளேட் ஃப்ரீ, ஒரு பிளேட் வாங்கினா 2 பிளேட் ஃப்ரீ. அப்படினால ஒரு பிளேட் வாங்கிட்டோமே 2ஆக கொடுத்துருவாங்க, அதை சாப்பிட்டு முடிக்கணுமே, இவ்வளோ காசு செலவு பண்ணிக்கணும்ட்டு 2ஆவது பிளேட்டை போட்டு 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 அமுக்குவாங்க. ஏப்பம் வந்தாலும் அமுக்குவாங்க. இது என்ன ஆகும், உடம்புல போய் உள்ள வேறு வேறு பிரச்சனைகளை உண்டாக்கி, நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கி அது வேறு மாதிரி கொண்டு போய் விடும். கொலஸ்ட்ரால் வரும், ஹார்ட் ப்ராப்ளம் வரும், இன்னும் நிறைய பிரச்சனைகள் உருவாக்கி வரும். நீங்கள் என்ன காசு ஒரு பிளேட்டு வாங்கிட்டோமோ 2 பிளேட்டாக கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் சாப்பிடுவீங்க. அப்படி சாப்பிடக்கூடாது. அந்த ஏப்பம்ன்றது வந்து கடைசி கட்ட அலர்ட். அது கடைசி கட்ட அலர்ட். எப்பா இதுக்கு மேலே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும். அந்த ஏப்பம் கூட நல்லா நோட் பண்ணிங்கன்னா 3ஆக வரும். அப்பயும் நான் அதெல்லாம் முடியாது, நான் சாப்பிடுவேன், 2 பிளேட் கொடுத்தான் சாப்பிட்டு தான் நாங்கள் காசு கொடுத்து நான் வாங்கியிருக்கேன், திருப்பி சாப்பிட்றேன்னு வச்சுங்க, 2ஆவது ஏப்பம் வரும். அதெல்லாம் முடியாது, நான் வேஸ்ட்டே பண்ண மாட்டேன், 200 கொடுத்து வாங்கியிருக்கேன், 300 கொடுத்து வாங்கியிருக்கேன், திருப்பி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப ஒரு அலர்ட் கொடுக்கும். அந்த ஏப்பமே வரக்கூடாது. பட் ஏப்பம் வருது ஹையஸ்ட் அலர்ட்டு. அதுவும் மீறி நம்ம சாப்பிடும்போது முதல்ல ஏப்பம் வரும், 2ஆவது ஏப்பம் வரும், 3ஆவது ஏப்பம் வரும். அப்போ கூட நீங்கள் வாய்க்காட்டுன்னு வச்சிங்களேன், அது வேறு மாதிரி கொண்டு போய் விட்டுடும். அந்த 3 ஏப்பத்துக்கையாவது நீங்கள் அலர்ட் ஆகிக்கணும். அந்த 3 ஏப்பம் வந்தாலும் நான் சாப்பிடுவேன்னு சொல்லி சொன்னால் அது கண்டிப்பாக வேறு பிரச்சனைகளை கொண்டு போய் விடும். கேன்சர் கொண்டு போய் விடும். சாதாரண டைஜஷன் ப்ராப்ளம் நீங்கள் நினைக்காதீங்க, அது பெரிய வியாதிகளை கொண்டு போய் கொடுக்கும். அந்த வியாதி காரணம் X, Y, Zன்னு மாடர்ன் சயின்ஸ் வெவ்வேறு சொல்லும். பட் அடிப்படை காரணம் இதுவும் கூட. எப்படி சாப்பிடணுன்றதே பெரிய சப்ஜெக்ட். அதுவே நம்ம மக்களுக்கு நிறைய தெரியுது. அது பற்றி கிளாஸ் எடுப்போம். இந்த இறைக்கட்டைகள உணவுன்னு சொல்லி வரும்பொழுது அந்த எப்படி சாப்பிடணும்னு கூட சொல்லிக் கொடுப்போம். எப்படி சாப்பிடணும்னு நமக்கு தெரியல. ஏதான் ஒரு 15 இயர்ஸ் பேக் ஒரு சகோதரன், சார் எப்படி சாப்பிடணுன்ற மட்டும் நீங்கள் வீடியோ போடுங்க சார், இதை மட்டுமே கோடிக்கணக்கில் நம்மளால் மார்க்கெட் பண்ண முடியும், நீங்கள் போடுங்க, அந்த வீடியோ மட்டும் கொடுங்க, நான் உங்களை நிறைய பணத்தை வர வச்சு உங்களை கோட்டீஸ்வரன் ஆக்கிக்கிறேன் சார் அப்படின்னார் 15 இயர்ஸ் பேக். இதை மட்டும் பேசுங்க, இதை பற்றி வேற ஒன்றுமே வேண்டாம், நான் பண்ணுறேன், வேர்ல்டு ஃபுல்லாக நான் மார்க்கெட் பண்ணுறேன், உங்களை பில்லியன் டாலரில் வர வைக்கிறேன் சார் காசு, இந்த வீடியோ மட்டும் எனக்கு கொடுங்க சார். இல்லை வேண்டாம் பார்த்துக்கலாம், இப்போ வேண்டாம் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் சாப்பிட எப்படி தெரியல, அதை எப்படி சாப்பிடுன்னு சொன்னால் அந்த வீடியோ போட்டு அதை கோடிக்கணக்கில் மார்க்கெட் பண்ணி பணம் சம்பாதிக்க முடியும்னு சொல்லி கொடுத்தாரு. அது அப்படி மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவர் அவர் தொழிலே அதுதான். இந்த மாதிரி எல்லாம் வீடியோஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட கன்சல்ட் பண்ணி அவங்களுடைய திறமையை வந்து வீடியோவை கொண்டு வந்து அந்த வீடியோவை மார்க்கெட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் வாங்கி கொடுக்குறது அவருடைய தொழிலே அதுதான், ப்ரொஃபஷனே அதுதான். இல்லை சார் வேண்டாம் பார்த்துக்கலாம், பின்னாடி அது சொல்லும்போது சொல்லிக்கலாம், இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அவ்வளோ விஷயம் இருக்குது சாப்பாட்டில், அவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ அந்த சாப்பிடும்பொழுது இந்த மாதிரி சாப்பிடுங்க. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடும்போது குக்குடு ஃபுடும் அன்குக்குடு ஃபுடும் 2 சேர்த்து சாப்பிடாதீங்க. சமைச்ச உணவு சாப்பிட்றீங்க, சமைக்காத உணவு சாப்பிட்றீங்க, 2ஐயும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. இது உங்கள் உடம்புல நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும். சமைச்ச உணவு மட்டும்தான், சமைக்காத உணவுனா பழங்கள் சொல்லணும், பழங்கள். ஸோ பழங்களை வந்து கூட சேர்த்து சாப்பிடக்கூடாது. பட் இன்னைக்கு ரிசப்ஷனில் போய் பாருங்கள், எல்லாம் கலந்து அடிக்கிறாங்க. இந்த பக்கம் சூடாக சாப்பாடு, அப்புறம் சில்ல ஐஸ்கிரீம், உடனே அந்த பக்கம் இந்த பக்கம் வந்தால் சாலட்ஸ், ஃப்ரூட் சாலட்ஸ், வெரைட்டியாக ஃப்ரூட் சாலட்ஸு. அந்த ஃப்ரூட் சாலட் எல்லாமே கலப்படம், எல்லாமே தப்பு. நோய்கள் தான் வரும். என்ன பண்ணுறது, தப்பாக பண்ணுறாங்க. வெரைட்டிஸாக சாப்பிட்றாங்க. மோனோ டயட் சாப்பிடணும்னு சொல்லிக்கிறோம், முடிஞ்ச வரைக்கும் மோனோ டயட். சரி விருந்துன்னு கொடுக்குறாங்க, ரைட், ஓகே. அதை சாப்பிட்டுட்டு உடனே ஐஸ்கிரீம் சாப்பிட்டா என்ன ஆகும், சாப்பிட்றது எல்லாமே அப்படியே டைஜஸ்ட் ஆகாமல் உங்கள் லிவரில் போய் கொலஸ்ட்ராலாக மாறும். நீங்கள் எந்த பொருள் சாப்பிட்டாலும் சாப்பிட்டு முடித்த உடனே நீங்கள் வந்து கூலிங்காக ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாப்பாடு எல்லாமே கொலஸ்ட்ராலாக மாறும், தெரிஞ்சுக்கோங்க. டாக்டர் போகிறாரு,
லிவர் ஸ்கேன் பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க, ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. கொலஸ்ட்ரால் 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 இப்போ நிறைய கொலஸ்ட்ரால் நிறைய பேருக்கு வந்துச்சு. ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் கொலஸ்ட்ரால் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது. கொலஸ்ட்ராலை போக்குறதுக்கு நான் மருந்து சாப்பிட்றேன், ரைட், ஓகே. அப்போ அது கொலஸ்ட்ரால் மருந்து சாப்பிட்றதுக்கு சரியாக போதா? இல்லை, போகலை. அப்புறம் அதுதான் வந்து கேல் பிளாடர் ஸ்டோனாக வருது, பின்னாடி வந்து கேல் பிளாடர் ஸ்டோனாக வருது, கேல் பிளாடர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக வருது. அப்புறம் அதை கட் பண்ணி தூக்கி போடு, கல்லையை தூக்கி போடு, அந்த பித்த பையை தூக்கி போட்டுரு, கடைசியில் அதை தூக்கி போட்டுரு, அவ்வளோதான். அப்புறம் போன பிறகு என்ன, அது உடம்பு வேறு பிரச்சனைகளாக வரும். ஸோ அந்த சாப்பாட்டு முறையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் சாப்பிட்டு முடித்த உடனே எந்த காரணத்தை கொண்டும் கூலிங் ஐட்டம் சாப்பிடக்கூடாது. காம்போ ஆஃபர்னு வைக்கிறான் ஹோட்டலில், காம்போ ஆஃபர்னு சொல்லி வைக்கிறான். நம்ம ஆளுங்க படித்த மேதாவிகள் அதை வாங்கி குடிக்கிறாங்க சாப்பிட்டு முடித்த உடனே. அது வேற. இப்போது என்ன காப்பி? சில்டு காப்பியா, கூல்டு காப்பியை கூல் பண்ணி கொடுக்குறான். ஹாட்டாக சாப்பிட்றதே நோய் பிரச்சனை, அதை கூல் பண்ணி அதை சாப்பிட்ட பிறகு சில்டு காப்பியா பேர் எனக்கு தெரியல. சில்டு காப்பி, கோல்டு காப்பி, ஐஸ் கோல்டு காப்பின்னு போடுறாங்க. கரெக்ட். கோல்டு காஃபி, கோல்டு டீ, கோல்டு காஃபி. சாப்பிட்ட பிறகு காஃபி டீ சாப்பிட்டா, நீங்கள் சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு முடித்த பிறகு காஃபியோ டீயோ சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது சத்தியமாக கொலஸ்ட்ராலாக மாறும். அப்படி வேற வழியில் சமய சந்தை கொடுத்துட்டாங்கன்னா முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த காஃபியோ டீயோ. இந்த காம்போ ஆஃபரில் அப்படி தான் கொடுக்குறாங்க. இந்த காம்போ ஆஃபரில் போட்டால் அந்த காம்போ ஆஃபரில் காஃபியோ டீயோ கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் சாப்பிட்டுட்டு கடைசியாக இறுதியாக காஃபியோ டீயோ சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி சப்போஸ் காம்போ ஆஃபரில் கொடுத்துட்டாங்க, சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை சாப்பிட்டுடும். காஃபியோ டீயோ சாப்பிட்டு தென் அதுக்கு பிறகு சாப்பாடு சாப்பிடுங்க. சாப்பிட்ட பிறகு நீங்கள் காஃபியோ டீயோ சாப்பிட்டீங்கன்னா அது கொலஸ்ட்ராலாக மாறும். அதையும் சாப்பிட்ட பிறகு கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீமு, அப்புறம் வந்து இந்த ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸு, இந்த கோகோ கோலா, இந்த மாதிரி பிராண்டெல்லாம் நிறையா இருக்குல்ல, சாப்பிட்ட பிறகு அது சாப்பிட்டாக்க கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் வரும். இது கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வரைக்கும் கொண்டு போய் விடும். இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களை உருவாக்கும், தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஐடி ஃபீல்டு இருக்கிறவங்க, படித்தவங்கன்னு ரொம்ப நினச்சிட்டு இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த தப்பை நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. படித்தவர்கள் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. எப்படி சாப்பிடணும்னு தெரியல. தயவு செஞ்சு நீங்கள் அட்லீஸ்ட் கர்மா எனர்ஜி ஹீலிங் ஃபாலோயர்ஸ் ஆகுது சாப்பிடும் பொழுது காப்பியோ டீயோ முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். தவிர்க்க முடியாது சொல்லி சாப்பிடணும்னா சாப்பிட்ட பிறகு சாப்பிடாதீங்க, சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடுங்க. சாப்பிட்ட பிறகு இந்த கூல் ட்ரிங்க்ஸு, ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸு, இந்த கூல் காப்பி, கூல் டீ இதெல்லாம் குடிக்காதீங்க. கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் அது கண்டிப்பாக கொண்டு போய் ஹார்ட்டில் போய் ஸ்டென்ட்டு வைக்கிற மாதிரி, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுற மாதிரி நிலைமை கொண்டு போய் விட்டுடும், பிளாக்கேஜ் கொண்டு வந்து விட்டுடும். இது அவங்களுக்கு தெரியாது. வந்த பிறகு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க. ஒருவருக்கு முன்னாடி தடுப்பதற்கான முறைகள் இது. அப்போ இதெல்லாம் எவ்வளோ வந்து கோடிக்கணக்கான மதிப்புள்ள விஷயங்கள், எவ்வளோ கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள விஷயங்கள், எவ்வளோ கோடிக்கணக்கான டாலர்கள் மதிப்புள்ள விஷயங்கள். அந்த விஷயத்தை சொல்கிறோம், எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறது இல்லை. வருமுன் உண்மையிலே காக்கணும் அப்படின்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் மேக்ஸ் இட் ஷூர். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் மேக்ஸ் இட் ஷூர். அதை உறுதிப்படுத்துகிறது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும். சாதாரணமான விஷயம். இது என்னடா சிம்பிள் டிப்ஸ். லட்சக்கணக்கான ரூபாயை சேவ் பண்ணலாம், கோடிக்கணக்கான ரூபாய் சேவ் பண்ணலாம். எப்போ நீங்கள் எதாவது ஃபாலோ பண்ணீங்க? குட் கர்மா அவங்க மைண்டை வந்து உட்காந்து உங்கள் மைண்டை வேலை செய்யும் போது தான். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுறோன்னா ஆத்மாவுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், ஆத்மாவை தான் கேர் பண்ணுறோம், ஆத்மாவுக்கு தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் வாழ்க்கை பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த நோய்களாக இருந்தாலும் சரி, இங்கே நம்ம கை வைக்கிறது ஆத்மாவுக்கு மட்டும்தான், உடம்புக்கோ மனசுக்கோ கிடையாது. இங்கே ஆத்மா உங்களுக்கு சரியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மைண்டு சரியாயிடும். நீங்கள் எந்த சைக்காட்ரிஸ்ட்டையும் எந்த மனநோய்க்காக எந்த ட்ரீட்மெண்ட் போய் இட வேண்டாம், மன ஆலோசகர்கிட்ட எங்கேயும் போய் கன்சல்ட் பண்ண வேண்டாம். அங்கே போய் ஃபெயிலியரான கேஸ்லாம் இதை ஃபாலோ பண்ணும்போது சரியாயிடும். மனம் உளவியல் ரீதியான சைக்காட்ரிக் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் பிரச்சனைக்கு நோய்களாக இருந்தாலும் சரியாயிடும். உடல் ரீதியான எந்த நோய்களாக இருந்தாலும் சரியாயிடும். ஏன்னா இது எல்லாமே கவர்ன்ட் பை ஆத்மா. அந்த ஆத்மாவை சரி பண்ண டெக்னிக் தான் நம்ம இங்கே பண்ணுறோம். இங்கே ஆத்மாவை சரியாகும் போது மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சால்வ் ஆகிடும், உடல் சம்மந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். அப்போ எதுக்கு பார்க்கணும்? உடலை பார்க்கக்கூடாது, மனசை பார்க்கக்கூடாது. பட் இன்னைக்கு உடலை பார்க்கின்ற ஹாஸ்பிட்டல் தான் நிறையா இருக்குது, மனசு பார்க்கின்ற ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் இருக்குது. பட் உடல் மனத்தை விட்டு ஆத்மாவை பார்க்குற ஹாஸ்பிட்டல் எதுவுமே கிடையாது. பார்க்க வேண்டிய ஆன்மீக மையங்கள் கூட எதுவும் பண்ணுறதில்லை. ஸோ ஆத்மாவில் கையை வச்சு நீங்கள் சரி பண்ணீங்க, ஆத்மாவை உணர ஆரம்பிச்சிட்டீங்க, ஆத்மாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள்
சரி நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் பிரச்சனை சால்வ் ஆகும், நோய்கள்லாம் போயிடும். ஆத்மாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதை பற்றி யாருமே கண்டுக்கிறது இல்லை. அடிக்கடி சொல்லுது, ஆத்மா பற்றி எப்போ நினைக்கிறோம்னா ஒருத்தர் இறந்த பிறகு தான் நினைக்கிறோம். ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா அப்போ தான் நீங்கள் ஆத்மா பற்றி ஞாபகமே வரும். நல்லா இருக்கும். அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும், அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். எல்லாரும் ப்ரே பண்ணிக்குவாங்க. அது எந்த டைப் ஆஃப் டெத்தாக இருந்தாலும் சரி, அது நேச்சுரல் டெத்தாக இருக்கட்டும், ஆக்சிடென்டல் டெத்தாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது மாதிரியாக இருக்கட்டும், எந்த டெத்தாக இருந்தாலும் கடைசியில் நம்ம சொல்கிற வார்த்தை அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். இதில் 2 விஷயம் அடிக்கடி நான் சொல்லுவேன். 2 விஷயம். ஆத்மான்னு ஒன்று இருக்குன்றது அன்னைக்கு தான் உணர்றோம். அது வரைக்கும் நம்ம அது கண்டுக்கிறதே கிடையாது. அந்த ஆத்மா சாந்தி அடையாமல் இருக்குன்றது அன்னைக்கு தான் நம்ம சொல்கிறோம். 80 வயசில் இறந்தாலும் சொல்கிறான், 100 வயசில் இறந்தாலும் சொல்கிறான், 40 வயசில் இருந்தாலும் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? ஆத்மா சாந்தி அடையட்டும். சரி, அப்போ 100 வயசில் இருக்கிறாரு, அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். அப்போ 100 வயசானா ஆத்மா சாந்தி அடையலன்னு மறையுமா நமக்கு தெரியுது, ஏதோ ஒரு வகையில் தெரியுது. நாம் உணரலை, நாம் அதை உணரவில்லை, அவ்வளோதான். பட் ஆத்மா சாந்தி அடையவில்லை அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்போது அந்த ஆத்மா சாந்தி அடைவதற்கு என்ன செய்யணுன்றதை நீங்கள் அந்த ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு, ஆத்மா சாந்தியாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணுன்றதை இப்போ சொல்லிக் கொடுக்கும். சின்ன வயசுலேயே அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இதை கொண்டு வாங்கன்றோம். சாந்தின்னு பேர் வச்சுக்கிட்டா சாந்தி கிடைச்சிடாது, கிடைக்காது. ஆரோக்கிய சாமின்னு பேர் வச்சுக்கிட்டா, ஆரோக்கியமாக தான் பேர் வச்சுக்கிட்டா ஆரோக்கியம் கிடைச்சிடாது. கிடைக்குமா? கிடைக்காது. பேரை வச்சுக்கலாம், கிடைக்கும். கிடைக்குமா? கிடைக்காது. லட்சுமின்னு பேர் வச்சுக்கிட்டா, செல்வலட்சுமின்னு பேர் வச்சுட்டா செல்வம் வந்துடாது. பேர் வச்சுக்கணும், செல்வலட்சுமி, மகாலட்சுமி, மகாலட்சுமி, செல்வலட்சுமி அப்படி சொல்லி பேர் வச்சுக்கிட்டா செல்வம் வந்துடாது. பேர் வைக்கிறோம், தப்பு கிடையாது, நல்ல பாய்ச்சல் வைக்கிறோம், சாந்தின்னு வைக்கிறோம், செல்வலட்சுமின்னு பேர் வைக்கிறோம், மகாலட்சுமின்னு பேர் வைக்கிறோம், ஆரோக்கிய சாமின்னு பேர் வைக்கிறோம், ஆரோக்கியமாக பேர் எல்லாம் வைக்கிறோம். ரைட், ஓகே. பட் அது பேர் வச்சா கிடைச்சிடுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதுக்குண்டான முயற்சிகள் நம்ம பண்ணணும். அதுக்கான முயற்சிகள் நம்ம பண்ணால் தான் நமக்கு அது கிடைக்கும். பட் அந்த முயற்சிகள் நம்ம செய்யறதே இல்லை. நம்ம ஏதோ ஒரு ரூட்டில் போவோம், ஆனால் எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்குறோம். பட் அது என்ன செய்யணுன்ட்டு தான் நம்ம இங்கே டாக்டரும் வாய்ஸ் சொல்லி கொடுக்குறோம். இதெல்லாம் கரெக்டாக கிரேஸ் பண்ணி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்பயுமே லைஃப்பில் சந்தோஷமாகவும் செல்வ வளத்தோடும் அன்பான உறவோடு இருப்பீங்க. சரியா? அதனால் அதெல்லாம் மாற்றிக்கோங்க, அதெல்லாம் மாற்றி கரெக்டாக சரி பண்ணிக்கோங்க. லாஸ்டா இப்போ போட்டிருக்காங்களா? அதாவது பெரிய கண்டத்தை என்னுடைய மகனை காப்பாற்றியதுக்கு நன்றின்னு போட்டிருக்காங்க. கரண்ட் ஸ்டாக்கு. அதாவது இறைவனுடைய கண்ட்ரோலில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இறைவனை முழுமையாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம லைஃப்பில் எப்பேற்பட்ட ஆபத்துலையும் கொண்டு விட்டுவிடும் சார். அது ஒரு சகோதரர் ஒரு இன்சிடென்ட் போட்டிருக்காரு, நல்லது, கரெக்ட். அது முடி வெட்டுவது, முகச்சவரம் எந்த நாளில் செய்யலாம்? சொல்கிறேன் சார், சொல்கிறேன். சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம சொல்கிறோம், நிறைய பேருக்கு தெரியல. அது நான் சொல்கிறேன் சார், கண்டிப்பாக சொல்கிறேன். ரமணி சார் போட்டிருக்காரு, நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் ஏன் ஒரு 1 வீக்காக பண்ணேன்னா, இந்த மாதோட சம்மந்தப்பட்ட சில தோஷங்களை போக்குவதற்காக சில மூலிகை மருந்துகள் ரெடி பண்ணோம். சித்தர்கள் வந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக டெய்லி 10 நாளாகவே பண்ணிகிட்ருக்கோம். அது பண்ணும் பொழுது ஷேவ் பண்ணக்கூடாது. நான் ஃபிசிக்கலாக இருக்கும் பொழுது நம்ம ஷேவ் பண்ணக்கூடாது, அதனால் பண்ணலை. அந்த ப்ராசஸ் இன்றைக்கி தான் முடியும். அந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு தான் நான் ஷேவ் பண்ணோம். பட் ஷேவிங்க்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் சொல்கிறேன். ஸோ இது ஷேவ்னு சொல்லும்போது ஒரு விஷயம் பெரும்பாலுமே ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க ஏஜ் அட்டன் பண்ண பிறகு அந்த பிறப்பு உறுப்புகள்கிட்ட முடி வளரும். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. பியூபிக் ஹேர்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் பியூபிக் ஹேர்னு சொல்லுவாங்க. அந்த முடி வளரும். மாடர்னில் இப்போ என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் ஃபாரின் கல்ச்சரை ஃபாலோ பண்ணிட்டு அந்த இடத்துல ஷேவ் பண்ணிக்கிறாங்க. சில பேர் லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி ஷேவ் பண்ணிக்கிறாங்க. சில பேர் ட்ரிம் பண்ணிக்கிறாங்க, ஷேவ் பண்ணிக்கிறாங்க. அது இப்போ இது வரும்போது அந்த அந்த விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தாலும் நம்ம அதை சொல்கிறோம். அது தவறு. பியூபிக் ஹேர் ஏன் வருது அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் திருப்பி கேட்கும்போது கொடுங்க சார். பியூபிக் ஹேர் ஏன் வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் சில காரணங்களுக்காக தான் வருது. இறைவன் உங்களுக்கு என்னன்ட்டு உங்களுக்கு தெரியல. நீங்கள் படிக்கிற எந்த புக்ஸ்லையும்
போர்னோகிராஃபிலேயோ மற்ற செக்ஸ் சம்மந்தப்பட்ட புக்லேயோ அதை பற்றி யாரும் போடலை. செக்ஸ் நிபுணர்கள் சொல்கிறவங்களும் கூட அவங்களுக்கு அது தெரியல, தப்பு தப்பாக சொல்கிறாங்க, தப்பு தப்பாக டிவியில் பேசுகிறாங்க, தப்பு தப்பாக மீடியாவில் பேசுகிறாங்க. அதை மக்கள் கேட்டு தப்பு தப்பாக போயிட்டுருக்காங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு தெரியல, யாருக்குமே தெரியல. ஸோ பியூபிக் ஹேரை வந்து எந்த காரணத்தை கொண்டு கட் பண்ணக்கூடாது, தெரிஞ்சுக்கோங்க. பியூபிக் ஹேரை கட் பண்ணக்கூடாது. அந்த பிறப்புயிரை சுற்றி வருகின்ற அந்த முடி இருக்கணும், எந்த காரணத்தை கொண்டும் கட் பண்ணக்கூடாது. ஆண்களும் சரி பெண்களும் சரி ஷேவ் பண்ணுறாங்க. இப்போ பேர் அதுக்கு தனியாக பிளேடு, அது தனியாக ரேசர், அதை வாங்கி ஷேவ் பண்ணுறாங்க. தவறு 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 செய்யக்கூடாது. அப்போது சில பேர் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, சார் அந்த முடி வந்து ரொம்ப அழுக்காயிடுச்சு சார், ரொம்ப அழுக்கு படிஞ்சிச்சு சார், அது ரொம்ப அழுக்காக படிஞ்சிச்சு சார், அதனால தான் நான் அதை வந்து ஷேவ் பண்ணுறேன் சார் அப்படின்னாங்க. தவறு. அழுக்கு வர்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கிறீங்க, அப்போ நீங்கள் சரியாக குளிக்கலேன்னு அர்த்தம். நீங்கள் சரியாக குளிக்கவில்லைன்னு அர்த்தம். நீங்கள் டெய்லி கரெக்டாக முறையாக எப்படி குளிக்கணும்? இப்போ சோப்பு யூஸ் பண்ணுறாங்க, அந்த காலத்தில் வந்து சீக்கா, அரப்புத்தூள், நலங்கு மாவு, சீக்கா, அரப்புத்தூள், நலங்கு மாவு, இந்த மாதிரி இயற்கையான ஸ்நான பொடிகளை போட்டு குளித்தாங்க. இப்போ தானே சோப்பு வந்தது. ஒரு பிரிட்டிஷ்காரன் வந்த பிறகு தான் சோப்பு வந்தது. அதுக்கு முன்னாடிலாம் என்ன வந்தது? இல்லை, வேறு மாதிரி தான் குளித்தாங்க. அப்போ அவங்களாம் இப்படியா இருந்தாங்க? இல்லை. அப்போது நீங்கள் சோப் போட்டு யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை வேறு ஏதாவது பொடிகள் போட்டு யூஸ் பண்ணுறீங்களோ, அந்த மாதிரி பொடி போட்டு நான் தேய்க்கிறேன் சார், க்யூர் பண்ணுறேன்னா நம்ம வேணால் ஹெல்ப் பண்ணலாம். நம்ம டாக்டருங்க ஆயுர்வேத மூலமாக வேணால் ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாம். அது மாதிரி பொடி கிடைக்கிறதுக்கு பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் வேணால் செஞ்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி பொடிகள் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி நல்லா க்ளீனாக டெய்லி நல்லா க்ளீனாக குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல இந்த அழுக்கு படிகிறது, அழுக்கு திக்காக முடியல பிடிச்சிக்கிறது அப்படிலாம் கிடையவே வராது. ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமாக நீங்கள் எப்படி தலைமுடி நம்ம கையில் பார்க்குற முடி எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கோங்களோ அதே மாதிரி அந்த பியூபிக் ஹேர் என்று சொல்லப்படுகின்ற பிறப்பு உறுப்புகள் கிட்ட இருக்கின்ற முடியை வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும். எந்த காரணத்தை கொண்டும் ஷேவ் பண்ணாதீங்க. அது ஃபாரின் கல்ச்சர், அது தப்பு, தெரியாமல் பண்ணுறாங்க. ட்ரிம் பண்ணாதீங்க, வேண்டாம். அந்த முடியை அப்படியே விட்டுருங்க. அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே நின்றுடும். அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே அது வளர்ந்து வராது. நீங்கள் கட் பண்ண வளரும். அது நீங்கள் கட் பண்ணீங்கன்னா அது வளரும். தலைமுடி மட்டும்தான் கட் பண்ணலாம். தலைமுடி மட்டும்தான் கட் பண்ணலாம், வேற எந்த முடியும் கட் பண்ணக்கூடாது. பியூபிக் ஹேரை வந்து கண்டிப்பாக அலோவ் பண்ணுங்க. அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் வளர்ந்த பிறகு அப்படி நின்றுடும். அதுக்கு மேலே வளராது. அப்படியே வளர்ந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளரும். பட் நீங்கள் வந்து அதுக்கு வந்து ரேசர் போட்டு அதை எடுக்கணும் அப்படின்ட்டோ அல்லது வந்து அப்போ ட்ரிம் பண்ணுறதுக்காக சிசர் யூஸ் பண்ணி கட்டணுன்றோ அந்த அளவுக்கு வராது, தேவையில்லை. அது மாதிரி பண்ணாதீங்க, தப்பு. இது பல வகையில் நமக்கு நன்மைகளை கொடுக்காது, தீமைகளை கொடுக்கும். ஆனால் அவங்க சொல்கிறது இது ஹைஜீனிக்காக வச்சுக்கணும், க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வேறு சில ரீசன் சொல்கிறாங்க, ஒரு 2 ரீசன் சொல்கிறாங்க. எல்லாமே தப்பு தப்பு தப்பு. தயவு செய்து இந்த கர்மா அண்ட் ஹீலிங் ஃபாலோயர்ஸ் அது மாதிரி பண்ணாதீங்க. அது மாதிரி பண்ணிட்டு இருந்தால் கூட அது விட்டுடுங்க, வேண்டாம். நேச்சுரல் அலோவ் பண்ணும், இயற்கையை அலோவ் பண்ணும். அந்த முடி காரணத்தோடு தான் இருக்குது, சில காரணங்களுக்காக இருக்குது. பின்வரும் வகுப்பில் வேணால் சொல்லுவோம் அது ஏன் கொடுத்துருக்குற, கடவுள் என்னன்னு கொடுத்துருக்காரு, பின்னால் வேணால் சொல்லலாம். கடவுள் வந்து 2 கிட்னி கொடுத்துருக்காரு. ஆனால் மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுது? ஒரு கிட்னி இருந்தால் போதும், இன்னொரு கிட்னி தேவையில்லை, நீ டொனேஷன் பண்ணிவிடு, கட் பண்ணி யாருக்காவது கொடுத்துடு அப்படின்னு சொல்கிறது. தவறு. உங்களுக்கு வந்து ஒரு கிட்னி போதும்னா கடவுள் ஒரு கிட்னி மட்டுமே கொடுத்துருப்பார். இதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ கூட பேசியிருக்கேன், போட்டிருக்கேன். இதை பற்றி ஏற்கனவே வீடியோ இருக்குது, பழைய வீடியோ இருக்குது, பாருங்கள். உங்களுக்கு ஒரு கிட்னி போதும் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு கிட்னி மட்டுமே கொடுத்துருப்பார். நம்ம எவ்வளோ திங்க் பண்ண, நம்மளை படைச்ச இறைவன் எவ்வளோ அறிவாளியாக இருப்பார். அவரால் படைக்கப்பட்ட நாமே இப்படியெல்லாம் திங்க் பண்ணும்போது நம்மளை விட அவர் எப்படி இருப்பார்? நம்ம கேடியும் நமக்கு மேலே கேடியாக இருப்பார்ல அவர். நம்ம கேடி பக்கர்னா நமக்கு மேலே கேடி பக்கராக இருப்பார் இல்லையா அவர்? நாம ஏன் அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம்? ஒரு கிட்னி போதும் மடத்தனம், முட்டாள்தனம், அது என்ன வார்த்தை சொல்றேன்னே தெரியல. வெரி 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 ஃபூலிஷ்னஸ். ஒரு கிட்னி போதும், இன்னொரு கிட்னி உயிர் வாழணும், தப்பு. உங்க பாடிக்கு, உங்க அனாட்டமிக்கு, உங்க செல்ஸுக்கு 2 கிட்னி வேணும்னா 2 கிட்னி வச்சிருக்காரு. அப்ப நம்ம ஒரு கிட்னி போதும்னா எடுத்து போனா இருக்கு தப்பு. 2 கண்ணையும் பார்க்கலாம். 2 கண்ணு கடவுள் தேவைக்காக வச்சிருக்காரு. 2 கண் தேவை வச்சிருக்காரு. ஆனா ஒரு கண் பார்வை இல்லை, ஒரு கண்ணு வேலை செய்ய மாட்டேது. அப்படின்னாலும் இருக்கலாம், லைஃப் பண்ணலாம், வாழ்க்கையில வாழலாம் இல்லையா? வாழலாம். பட் 2 கண்ணுடைய ஃபெசிலிட்டி வருமா உங்களுக்கு? 2 கண்ணு கொடுக்குற பார்வையை கொடுக்குமா? 2 கண்ணுடைய ஃபெசிலிட்டி நீங்க 2 கண்ணும் பயன்படுத்தும் போது கிடைக்கிற இது உங்களுக்கு ஒரு கண்ணில் வருமா? என்னதான் குறைதானே, குறைதானே. 2மே ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு மூக்கு அடைச்சிக்கிச்சுன்னா ஒரு மூக்கில் இன்ஹேல் பண்ணலாம். சளி டைம்ல, கோல்டு டைம்ல சில பேருக்கு 2 மூக்கில் ஒரு பக்கம் அடைச்சிக்கும்.
அப்போ ஒரு மூக்கு வழியாக சுவாசிக்கிறீங்க, இருந்தாலும் அது குறை தானே. அது நீங்கள் 2 மூக்கு துளையிலையும் 2 நாசிலையும் உங்களுக்கு மூச்சு காற்று போகிற வரைக்கும் உங்களுக்கு அப்போ தான் நல்லா நிம்மதியாக இருக்கும். ஒரு காற்று போகிறது ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ரெண்டுமே அடைச்சிட்டு போது சில பேர் வாயால் சுவாசிப்பாங்க, அது அனீசியாக தான் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் சரியாயிட்டு நார்மல் ஆகிட்டு நல்லா மூச்சு ஃப்ளோ நல்லா 2 நாசில் போகும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுங்க, ரியலைஸ்டாக ஃபீல் பண்ணுங்க. அதே மாதிரி தான் நுரையீரல் லெஃப்ட் ரைட்டு இருக்கணும், ஹார்ட் லெஃப்ட் ரைட்டு ரெண்டுமே இருக்கணும். எதுக்கு 4 வால்வு வச்சிருக்காரு? ஹார்ட் 4 வால்வு வச்சிருக்காரு, 1 இல்லை 2 இல்லை 4 வால்வு வச்சிருக்காரு, கான்சோட வச்சிருக்காரு. ஒரு வால்வு பிளாக் ஆகி போச்சு, 2 வால்வு பிளாக் ஆகி போச்சு, மிச்சம் 2 தான் இருக்கு. இந்த 3 வால்வு பிளாக் ஆகி போச்சு, ஒரு வால்வு தான் இருக்கு. கட் பண்ணி தூக்கி போட்டுடலாமே. இப்போ அதான் பண்றாங்க நிறைய. 4 வால்வு தேவையான வச்சிருக்காரு. அப்பெண்டிசைட்டிஸ் கட் பண்ணி தூக்கி போட்டுடுறாங்க. அப்பெண்டிசைட்டிஸ் தேவையில்லை. இப்போ ரீசெண்டாக கூட லாஸ்ட் மந்த் ஒரு சகோதரி போட்டுனாங்க, அப்பெண்டிசைட்டிஸ் கட் பண்ணிட்டாங்க, தூக்கி போட்டாங்க. நவீன மருத்துவம் என்ன நினைக்குது, அது தேவையில்லை, அப்பெண்டிசைட்டிஸ் தேவையில்லை. அது வந்து ஒரு ஸ்டேஜில் அவங்ககிட்ட பேசும்போது சொன்னேன், கான்ஸ்டிபேஷன் தான் இந்த அப்பெண்டிசைட்டிஸ் பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம். கான்ஸ்டிபேஷன் தான் மிக முக்கியமான காரணம். அறிந்தோ அறியாமலோ ஏதோ ஒரு வகையில் அந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருந்தால் தான் அப்பெண்டிசைட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற குடல் வாழ் அழற்சி என்று சொல்லப்படும் நோய் வரும். குடல் வாழ் அழற்சி என்று சொல்லப்படும் நோய் வரும். அந்த குடல் வாழ் அழற்சின்னு சொல்லப்படும் நோய்களுக்கு மருந்துகள் கொடுப்பாங்க, மற்ற மெடிகேஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கோங்கன்னு எந்த டாக்டரும் சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியாது. மலச்சிக்கல் தான் மடம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கம்பல்சரியாக போயிடணும். அதிகபட்சம் 2 டைம் போயிடலாம். அதிகபட்சம் 2 டைம் போகலாம், மினிமம் ஒரு டைமாவது போகணும். இந்த ஒரு டைம் கூட ஒரு நாளைக்கு போகலை, அதாவது 2 டைமுக்கு அதிகமாக போகிறாங்கனால உள்ள ஏதோ பிரச்சனை அர்த்தம். அதில் ஒரு டைம் கூட போகலை அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா உள்ள மலச்சிக்கல் இருக்கும். இந்த மலச்சிக்கல் உடம்புல பல சிக்கல்களை உருவாக்கும். மலச்சிக்கல் பல சிக்கல்களை உருவாக்கும். கான்ஸ்டிபேஷன் இஸ் மதர் ஆஃப் ஆல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க மெடிக்கல் டேர்மில். கான்ஸ்டிபேஷன் இஸ் மதர் ஆஃப் ஆல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அப்பெண்டிசைட்டிஸ்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா அதை கட் பண்ணி தூக்கி போட்டுறாங்க. அதுக்கு பிறகு தான் வேடிக்கையே இருக்குது. இப்போ தெரியாது, அதுக்கு பிறகு தான் வேடிக்கை இருக்கும். ஏன் அவர் குடல் வாழ் வச்சிருக்காரு, கடவுள் வச்சிருக்காரு அப்படின்னா அது வந்து ஒரு கேட் வால்வு மாதிரி. இப்போ உடம்பு இருக்கு, இந்த உடம்புல வந்து இந்த வாத பித்த கபம் 3 இருக்கு. வாதம் பித்தம் கபம் 3 இருக்கு. இப்போ இந்த 3ம் இணைந்தது தான் நம்ம உடம்புல வேலை செஞ்சுட்டு இருக்கு. நான் சொல்றேன், வாதம் பித்தம் கபம் வந்து உடல் நோய்கள் மட்டும் இல்லை, நம்ம மனம் சார்ந்த பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கை சார்ந்த பிரச்சனைகளுக்கும் கூட வாத பித்த கபத்துடைய மாறுபாடுகள் காரணமாக இருக்கின்றன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த மாறுபாடுகள் உள்ளே இருக்கும்போது வாயு வந்து உள்ளே மேலே இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்கு. 10 வகையான வாயுக்கள் இருக்கு உள்ள சப்டிவிஷனாக. நம்ம குரூப்பில் கூட யாரோ போட்டிருந்தாங்க, இந்த 10 வகையான வாயுக்கள் இருக்கு. அந்த வாயுக்கள் வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யும் ஏதோ ஒரு சகோதரர் போட்டிருந்தார். கரெக்டு தான், அது 100% கரெக்டு. அந்த வாயுகள் உள்ள வேலை செய்யும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா ஜிக்ஸாக்காக போயிட்டு வந்துட்டு இருக்கும். அப்போ சில டைமில் உங்களுடைய உணவுல இருக்கிற சில அமைப்புகள், உங்களுடைய உடம்புல இருக்கிற சில அமைப்புகள் வேறு சில விஷயங்களாக இருக்கும், அது ஃப்ளோட் ஆகும் பல்ஜ் ஆகும். அப்போ என்ன ஆகும், டியூப்பில் வந்து நீங்கள் காற்று அடிக்கிறீங்க, ஒரு டூ வீலர் டியூப்லேயோ வேறு ஏதாவது ஒரு காற்று அடிக்கிறீங்க. அந்த காற்று ஒரு லிமிட்டுக்கு மேலே அடிச்சிங்கன்னா பஸ்ட் ஆகிடுமா இல்லையா? ஒரு லிமிட்டு தான் இருக்குது, ஒரு ப்ரெஷர் இருக்குது, இவ்வளோ தான் போடணும், இவ்வளோ இருக்குது. அதுக்கு மேலே அடித்தா என்ன ஆகும், பஸ்ட் ஆகிடும். நான் ஒரு தடவை அப்படி தான் சைக்கிளுக்கு காற்று அடிக்கும் போது அவர் சொல்லி அனுப்பிச்சார், தம்பி டியூப் வீக்காக இருக்குது, கொஞ்சம் காற்று கொஞ்சம் கம்மியாக பார்த்து அடிப்பான்னார். சரி நான் வந்துட்டேன். அப்புறம் நமக்கு நேற்றுக்கு திருப்பி அடிக்க கொஞ்சம் சேர்த்து அடிச்சுக்கணும், அடித்தா பஸ்ட் ஆகிப்போச்சு. அப்போ தான் அவர் சொல்லி அனுப்பிச்சார், டியூப் வீக்காக இருக்குப்பா, சைக்கிளில் காற்று கொஞ்சம் கம்மியாக அடிப்பா, மிச்சமாக அடிக்காதுன்னு சொல்லி அனுப்புறாரு. எனக்கு கொழுப்பு தானே, நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சேர்த்து விட அடிப்பேன். அவர் சொன்னால் சேர்ப்பா, அவருக்கு என்ன போகுதுன்னு சொல்லிட்டு அடித்தா பட்டுன்னு வெடிச்சு போச்சு. இதை அவர்கிட்ட போய் சொன்னான்னு நான் சொன்னாலே தம்பின்னு வேறு வெளியே சொல்ல முடியாது, கப்புன்னு எடுத்து போட்டேன். அப்போ என்னன்னா ஒரு டியூப்புக்குள்ள அந்த கெப்பாசிட்டிக்கு மேலே நான் அடித்த போது பஸ்ட் ஆகி போச்சு இல்லையா? அதே மாதிரி நான் எப்படி அந்த தப்பு பண்ணேன் சைக்கிள் காற்றடிக்கும் போது, அதே மாதிரி நம்ம ஏதோ வகையில் சாப்பிட்ற சாப்பாட்டில் நம்ம சாப்பிடணும், ஒரு வகையிலையும் அந்த வாதப்பித்த கபம் மாறி இருக்கும். அப்போ அந்த வாயு ஐட்டம் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாயு உடம்புல அதிகமாகும். அப்போ அதிகமாக பல்ஜ் ஆகும், உடம்புல எல்லாம் பல்ஜ் ஆகும், எல்லா இடமும் பல்ஜ் ஆகும். அப்போ பல்ஜ் ஆகும்போது அதை வாயு அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு வெளியே தள்ளணும். அப்போ வெளியே தள்ளுவதற்காகத்தான் இறைவன் சிஸ்டம் வச்சிருக்கிறாரு. நாம் வந்து அபான வாயு பரிதல்னு சொல்லுவோம், லோக்கல் அங்கே குசு விடுறதுன்னு சொல்லுவாங்க. குசு விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க, லோக்கல் லெவல் சொல்லுவாங்க, குசு விட்டுட்டாங்க அப்படின்வாங்க.
பட் அது இன்னும் நாகரிகமாக சொன்னோம் அப்படின்னா அபான வாயு பருகல்னு சொல்லுவோம். அபான வாயு பருகல் அதை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து அபானம்னு சொல்லுவாங்க. அந்த அபான வாயு பருகல் வெளியே வரும், வெளியே வந்துடும். ஒரு ஸ்டேஜில் எல்லாருக்குமே அது வரும். ஒரு ஸ்டேஜில் எல்லாருக்குமே, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் எல்லாருக்குமே அந்த வாயு பாகம் வந்து உடம்புல இருக்கிற அந்த லிமிட்டுக்கு மேலே போயிடுச்சு அப்படிங்கும்போது அது வெளியே கொண்டு வரும், கேஸாக வெளில கொண்டு வரும். அப்போது அந்த அபான வாயு வரக்கூடாது, அந்த குசுன்னு சொல்ல முடியும், அது வரக்கூடாது. அப்படியே வந்தாலும் அது பேட் ஸ்மெல்லாக இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்களே ஐடென்ட் பண்ணிக்கலாம் உங்கள் உடம்பை, நீங்களே ஐடென்ட் பண்ணிக்கலாம். அபான வாயு வரக்கூடாது அப்படின்னா உள்ள கேஸ் ஃபார்மேஷன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்படியே இருந்தாலும் அது வெளியே வரும்பொழுது பேட் ஸ்மெல் வரக்கூடாது, சாதாரணமாக இருக்கணும். ஏன்னா உள்ளே இருக்கிற வாயு வெளியே வருது, அது பேட் ஸ்மெல்லாக வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜீரண மண்டலம் மலக்குடல் எல்லாமே டாக்ஸினாக இருக்குது, கண்டாமினேட் ஆகிருக்கு, உள்ளே வந்து டஸ்ட்டு அதிகமாக இருக்குது, அழுக்கு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். உள்ள அந்த மலக்குடல், பெருங்குடல்னு சொல்ல முடியும், அந்த பெருங்குடல் லார்ஜ் இன்டெஸ்டைன் சொல்லுவாங்க. அப்புறம் மலக்குடல் வந்து ரெக்டம் சொல்லுவாங்க. மலக்குடல், ரெக்டம், பெருங்குடல், லார்ஜ் இன்டெஸ்டைன். இந்த ரெண்டுத்துலேயும் கண்டாமினேஷன் நிறைய அதிகமாக இருக்குது, ஓவராக வந்து அழுக்கு இருக்குது, ஓவராக வந்து தூசி தும்புன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த அழுக்குகள் நிறைய இருக்குது. அதை க்ளீன் பண்ணவே இல்லைன்னும் பொழுது அங்கே இருக்கிற அதை எடுத்துகிட்டு வந்து பேட் ஸ்மெல்லாக வெளியே வரும். அப்போ ஸ்மெல்லு பேட் ஸ்மெல்லாக வருதுன்னு போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், உள்ள சிஸ்டம் சரியில்லைன்னு அர்த்தம். அதை நம்ம சரி பண்ண வழியை நீங்கள் பண்ணலைன்னா பின்னாடி அப்பெண்டிசைட்டிஸில் கொண்டு போய் விடும், கோலன் கேன்சரில் கொண்டு போய் விடும். இது எதில் கொண்டு போய் விடும்? கோலன் கேன்சர், குடல் புற்றுநோயில் கொண்டு விடும், கோலன் கேன்சரில் கொண்டு போய் விடும். ப்ளஸ் வந்து இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரும். அது எப்படி லிஸ்ட்டு சொல்கிறார், நிறைய லிஸ்ட் வரும். கோலன் கேன்சர் வரும், கான்ஸ்டிபேஷன் வரும், அப்பெண்டிசைட்டிஸ் வரும். இப்போ இந்த அப்பெண்டிசைட்டிஸ் ஏன் வரும்ன்றது சொல்லி தான் வந்தேன் நான். இப்போ அந்த குடலில் வந்து பெருங்குடலில் வரும்போது நீங்கள் பாருங்கள், சிறுகுடல் வரைக்கும் இருக்கிற ஏர் வேறு மாதிரி. பெருங்குடல் வந்துட்டா அது வந்து கண்டாமினேட்டட், பேட் ஸ்மெல் இருக்கும், அழுக்கு இல்லையா, பியூர்லி அழுக்கு தானே, டாக்ஸின் தானே, அன்வான்ட் மெட்டீரியல்ஸ் தானே, அந்த மோஷன்றது அன்வான்ட் மெட்டீரியல்ஸ் தானே. இந்த இடத்துல வர்ற கேஸை மேலே அனுப்ப முடியாது, அது போனால் வேறு மாதிரிலாம் பிரச்சனை வரும். கடவுள் எப்படி வச்சுருக்கா பாருங்கள், ஒரு இந்த லிமிட்டுக்கு மேலே போனால் நல்ல பொருள், இந்த லிமிட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது மோஷன், கெட்ட பொருள். இந்த லிமிட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா நல்லது, இந்த லிமிட்டுக்கு கீழே வந்துச்சுன்னா கெட்டது, பேட் ஸ்மெல். அதில் வைரஸ் இருக்குது, பாக்டீரியா இருக்குது, எல்லாமே இருக்குது, அது மோஷன், மலம்னு சொல்கிறேன். அது எவ்வளோ கேப் இருக்குது, இதுக்கு அதுக்கு எவ்வளோ கேப், ஒரு சின்ன லேயர் தான். இதெல்லாம் பாசிட்டிவ், இதெல்லாம் நெகட்டிவ், அவ்வளோதான், சின்ன லேயர் தான். இறைவன் எப்படி வச்சுக்க, இது அப்படியே மேலே போச்சுன்னா வேறு மாதிரி போகும். மோஷன் வெளில போச்சுனாலே நம்ம மோக்கப்படுக்கிறோம் இல்லையா, ஐயோ பேட் ஸ்மெல், கிட்ட போக முடியல, நெருங்குன்னு சொல்கிறோம் இல்லையா. அது அப்போ அது வரும்போது அந்த பெருங்குடல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த குடலில் இருக்கிற வாயுவை முன்ன பின்ன போகும், மேலே அனுப்பக்கூடாது. இறைவன் எப்படி அருமையாக வச்சிருக்காரு பாருங்க, நம்ம தான் புரிஞ்சுக்கல. அதை வந்து கீழே ஒரு கேட் வால்வு வச்சிருக்காரு, கீழே அந்த இடத்துல போயிட்டு பல்ஜ் ஆகிக்கும், சுருக்கும், பல்ஜ் ஆகி பிடிக்கும். அந்த எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஏதாவது சாப்பிட்றதுல, எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சாப்பிட்ட பொருளில் கேஸ் அதிகமாகிடுச்சுன்னா அதை வந்து வெளியே மேலே அனுப்ப முடியாது, உள்ள வேற ஒரு நோய்கள் உருவாகும். ஏன்னா கண்டாமினேட்டட் ஏர். அப்போ கீழே இருக்கிறது தான் பண்ணும், பஸ்டம் ஆகிடக்கூடாது. பட் உள்ள அந்த கேஸ் இருக்குது. அப்புறம் கொஞ்சமாக அது வேறு மாதிரி மாற்றி உங்கள் மோஷன் வரும்போது அது வெளியே கொண்டு வந்து சேர்த்து விட்டுடும். அதுக்காக வச்சிருக்கிற ஒரு கேட் வால் சிஸ்டம் தான், ஒரு செக்யூர் சிஸ்டம் தான் அப்பெண்டிக்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா. அப்பெண்டிக்ஸ் அந்த குடலுடைய கடைசியில் இருக்கும், பெருங்குடலுடைய கடைசியில் இருக்கும், எண்டில் இருக்கும். அது வந்து இந்த எக்ஸ்ட்ரா எல்லாம் இருந்தால் போனால் அங்கே போய் அக்குமுலேட் ஆகிக்கும். அங்கே போய் அக்குமுலேட் ஆன பிறகு அப்புறம் ஒரு 4 ஸ்டேஜில் அது கிராஜுவலாக கொஞ்சமாக எடுத்து அது கிளைம் பண்ணிக்கும். அப்போ அது சேஃப்டி வால் மாதிரி கொடுத்துருக்க உறுப்பு அது. இப்போ டியூ டு வேரியஸ் ரீசன் அதை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இப்போ ஃபியூச்சரில் அவங்க நிறைய சாப்பிடுவார், ஏதாவது சாப்பிட்டு ஆகணும். சாப்பாட்டில் கண்டிப்பாக வாயு இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். வாத பித்த கபம் எல்லாருக்குமே இருக்கும், வாதம் தான் வாயு. அது உள்ளே போகும்போது எக்ஸ்ட்ரா சாப்பிடும்போது முன்ன பின்ன இருக்கும்போது அது இப்போ எங்கே போகும், அங்கே வச்சிருக்க ஒரு ஸ்டோரேஜ் ரூம், அது அந்த ஸ்டோரேஜ் ரூமில் போய் ஸ்டோர் பண்ணிக்கும். அப்புறம் அதுக்கு பிறகு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ மற்ற சாப்பாடுக்கு சாப்பிடுமா டைஸும் கொஞ்சமாக அது நார்மல் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி நார்மல் பண்ணி விட்ரும். அது ஸ்டோரேஜ் ஹவுஸ், சேஃப்டி ஹவுஸ் மாதிரி, ரிசர்வ் ஃபோர்ஸ் இருக்கிற ஹவுஸ் மாதிரி அது. இப்போ அந்த இடத்த நம்ம கட் பண்ணி தூக்கி வெளியே போட்டுட்டோம்னா அப்போ அந்த இடத்துக்கு ஃபியூச்சரில் போக வேண்டிய ஏர் எங்கே போகும்? அப்பெண்டிசைட்டிஸ் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, ரைட், ஓகே, இப்போ நார்மலாக இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நார்மலாக இருக்க மாதிரி அவங்க நினச்சிக்குவாங்க, நார்மலாக இருக்கிறதா சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே இப்போ அதுக்கு மேலே அவங்க சாப்பிடும் பொழுது
திரவங்கள் சாப்பிடும்போது, பழங்கள் சாப்பிடும்போது, மற்ற உணவுகள் சாப்பிடும் பொழுது அப்போது அந்த இம்பேலன்ஸ் வரும் இல்லையா, வாதப்பித்த கபத்தில் இம்பேலன்ஸ் வரும். எல்லா டைமும் வரும், எல்லாருக்குமே வரும். அந்த பேலன்ஸ் சிஸ்டம் வந்து எக்ஸ்ட்ரா வாயு வந்து ஸ்டோர் பண்ணுற இடம் இல்லை. அப்போ இல்லைன்னா என்ன ஆகும், திருப்பி ரிவர்ஸ் மேலே அடிக்கும். தங்கறதுக்கு இடம் வேணும் இல்லை, அது மேலே அடிக்கும். இப்போ மேலே நடத்தும் போது ஜீரணம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் சத்தியமாக வரும். எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. அப்பெண்டிசைட்டிஸ் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு திரும்பவும் வாழ்நாள் முழுவதும் ஜீரணம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வாழ்நாள் முழுவதும் இருக்கும். என்ன டாக்டரிங் காலங்காத்தால வந்து உட்காந்து அபசகனமாக பேசுறீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இதுதான் உண்மை. எனக்கு அபசகனமாக பேசணுன்றது அவசியம் கிடையாது, அதை நான் விரும்பவும் இல்லை. ஆனால் எனக்கு தெரியாமல் இருக்கிறீங்களே, தெரிஞ்சு படித்தவங்க கூட இப்படி தப்பு பண்ணுறீங்களேன்றதுக்காக அந்த ஆதங்கத்தை நம்ம சொல்கிறோம். இயற்கையாக கடவுள் கொடுத்த உறுப்பை எந்த உறுப்பையும் வெட்டி எடுக்க வேண்டாம்னு சொல்லுவோம். எந்த உறுப்பையும் வெட்டி எடுக்க நமக்கு அனுமதி இல்லைன்னு சொல்ல வரும். அதை நம்முடைய பாஸ்ட் லைஃப் கர்மா, சிவியரான கர்மா இருக்கும்போது சனி பகவானுடைய ஏஜென்ட்டுகளாக ஆங்கிலம் மட்டும் அதை கட் பண்ணி தூக்கி போடுதுன்னு சொல்கிறோம். அவங்ககிட்ட போய் மாட்டாத அளவுக்கு நம்ம ஹெல்த்தாக வச்சுக்கணும்னு சொல்கிறோம். டாக்டர்கிட்ட குறை சொல்லலை, ஹாஸ்பிட்டலில் குறை சொல்லலை, சிஸ்டத்தை நம்ம குறை சொல்லலை. அவங்களுடைய சனி பகவானுடைய ஏஜென்ட்டுங்க, அவங்க வேலையை அவங்க கரெக்டாக செய்கிறாங்க. அது தப்பு கரெக்டாக செய்கிறாங்க. நாம் போய் ஏன் மாட்டாமல் பேலன்ஸ் பண்ணிக்கோங்களேன்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் உடம்பு சரியில்லாமல் போய் வச்சுட்டு அப்புறம் டாக்டர் சரியில்லை, தேவையில்லாமல் செலவு வைக்கிறாங்க, ஆப்ரேஷன் நிறைய சார்ஜஸ் வாங்குறாங்க, கொள்ளடிக்கிறாங்க, அப்படி தான் டாக்டர் குறை சொல்லக்கூடாது. அவங்களுடைய கடமையை அவங்க கரெக்டாக செய்கிறாங்க, தப்பு இல்லை. நம்ம தான் போய் மாட்டிக்கிறது, நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம குறை சொல்லிட்டு இருக்கோம். அதனால இந்த கேட்வே சிஸ்டம் அப்படின்னு தான் அப்பெண்டிசைட்டிஸ் சொல்லி இப்போ கட் பண்ணி தூக்கி போட்டுறாங்களே, அந்த அப்பெண்டிக்ஸ் குடல் வால், அந்த குடல் வால், அந்த வால் கேட் அதுக்காக இறைவன் அதுக்கு தான் கொடுத்துருக்காரு. அதை கட் பண்ணி தூக்கி போட்டால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், அப்பெண்டிசைட்டிஸ் ஆப்ரேஷன் பண்ணால் லைஃப் லாங் அஜீரண கோளாறுகள், ஜீரண சம்பவ கோளாறுகள், இந்த பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, இதுக்கு ஒரு டாக்டர் பார்ப்பாங்க, அதுக்கு ஒரு டாக்டர் பார்ப்பாங்க, அதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு, இதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு, இவருக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு, இப்படி மாறி போய் ஒரு வழி ஆகிடுவாங்க. அப்போ என்னதான் சார் பண்ணுறது, இப்போ பண்ணிட்டோம், இப்போ என்ன பண்ணுறது? அது நம்ம வழிகள் சொல்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் அந்த பிரச்சனைகளை குறையிறதுக்கும், அந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கும், அது மாதிரி சஃபர் ஆகாமல் இருக்கிறதுக்கும் அந்த வழிகள் நம்ம சொல்கிறோம். எந்த ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலும் ஆப்ரேஷன் செய்த உடம்பு அரை உடம்பு தான். அது எந்த ஆப்ரேஷனாக இருந்தாலும் சரி, ஆப்ரேஷன் செய்த உடம்பு அரை உடம்பு. என்னுடைய குரு அடிக்கடி கிளாஸுக்கு சொல்லுவார். ப்ரொஃபஸர் வந்து எப்பயுமே அந்த கிளாஸு எப்போ வந்தாலும் சர்ஜரி பற்றி எடுத்த கிளாஸ், அதை பற்றி வரும்போது எப்போ செஞ்சாலும் அதை சொல்லிட்டு தான் சொல்லுவார். ஆப்ரேஷன் செய்த உடம்பு அரை உடம்பு, ஆப்ரேஷன் செய்த உடம்பு அரை உடம்பு. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ணாத இருக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அதெல்லாம் உங்கள்கிட்ட சிகிச்சைக்காக வரவங்களுக்கு சொல்லுங்கன்னு என்னுடைய ப்ரொஃபஸர் சொல்லுவார். நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவேன், பட் நான் ஃபாலோ பண்ணுவேன். அவர் சொல்கிறத நான் என்றைக்கும் ஃபாலோ பண்ணேன். முடிஞ்ச வரைக்கும் என்னால் எவ்வளோ காலம் முடியுமோ அவளுக்கு சர்ஜரி அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன வழின்ற சொல்லுவேன். எவ்வளோ காலம் முடியுமோ என்னால் எவ்வளோ அவங்களுக்கு ஒரு எஜுகேட் பண்ண முடியுமோ அவ்வளோ காலம் பண்ணுவேன். அதே மீறி அவங்க கர்மா இருக்கும்போது அவங்க போவாங்க, அது வேறு வழி இல்லை. அதுக்கு ஐ கான்ட் டு எனிதிங். ஸோ சொல்லுவோம், மக்களுக்கு அந்த அவேர்னஸ் கொடுக்குறோம். அது இந்த இன்சூரன்ஸ் வந்தாலும் வந்தது ஒன்றா போய் அர்த்தம் அளிக்கிறாங்க. எனக்கு இன்சூரன்ஸ் இருக்குது சார், அந்த இன்சூரன்ஸ் இருக்குது சார் அது போயிட்டு இந்த இந்த திட்டங்கள் கவர்மெண்ட் அவங்க ஓட்டு வாங்கிறதுக்கு ஸ்கீம் கொண்டு வந்துருக்குறாங்க. இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தாலும் வந்தாங்க, ஆப்ரேஷன் தான். இந்த திட்டத்தில் இருக்குது, இந்த திட்டத்தில் இத்தனை லட்சம் இருக்குது, போடு. அவங்களும் ஓகே, இவங்களும் ஓகே, ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணிட்டு பின்னாடி அவசரப்படுறது அவங்களுக்கு தெரியல. நாம் தான் அவசரப்பட போகிறோம்னு அதுக்கு தெரியல. ஸ்கீம் இருக்குது சார். அதுவும் இன்னொரு விஷயம் நான் அடிக்கடி கிளாஸில் கூட சொல்லியிருக்கேன். ஆப்ரேஷன் பண்ணால் இது இலவசமாக பண்ணிட்டு வந்துட்டோம், இன்சூரன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டோம், ஃப்ரீ அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை. கடவுளுடைய இயற்கை விதியில் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண காசு கண்டிப்பாக கொடுக்கணும். இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துச்சு, நான் கொடுக்க தேவையில்லை. நான் 10,000 தான் கட்டினேன், அவன் 1 லட்சம் கொடுத்தான். நான் 50,000 தான் கட்டினேன், அவன் 5 லட்சம் கொடுத்தான்னா இந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை ஒரு காலத்தை நீங்கள் கொடுத்தே ஆகணும். அது உங்ககிட்டேருந்து எப்போ எந்த மாதிரி எப்படி எடுக்குன்றது வந்து அந்த பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் புரிந்தவங்களுக்கு தான் தெரியும். என்ன மாதிரி ஆட்களுக்கு தான் தெரியும், சாதாரண மக்களுக்கு தெரியாது. அது உங்கள்கிட்ட கரெக்டாக கணக்கு போட்டு வட்டி, கூட்டு வட்டி, அபராத வட்டிலாம் போட்டு உங்கள்கிட்ட கரெக்டாக எப்படி எடுக்கும்னு தெரியல. நிறைய பேர் அப்படி எனக்கு இன்சூரன்ஸ் இருக்கேன், ஓகே நான் கிளைம் பண்ணிக்கிறேன். நானே என்னோட குடும்பத்தினருக்கும் யாருக்குமே இது வரைக்கும் இன்சூரன்ஸ் நான் போட்டதே இல்லை. ₹1 கூட, 1 ரூபி, ஈவன் சிங்கிள் ரூபி கூட இன்சூரன்ஸ் நான் போட்டதே இல்லை. நான் ஏற்கனவே பல வகுப்பில் சொல்லியிருக்கேன், நான் வந்து வீடியோலையும் நிறைய சொல்லியிருக்கேன். ஒரு ரூபா கூட இன்சூரன்ஸ் நான் வந்து போட்டதே இல்லை. இது என்ன டாக்டர் அப்படி, நாங்களாம் லட்சக்கணக்கில் போடுறோம், இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறோம். நீங்கள் போடுறீங்க, நான் கடவுளை நம்புகிறேன், நான் கர்மாவை நம்புகிறேன். ஸோ இந்த இன்சூரன்ஸ்க்காக கட்டுற ப்ரீமியம் காசு நான் தர்மமாக பண்ணுறேன். இன்சூரன்ஸ்க்காக நான் கட்டுற பணம், நீங்கள் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுறீங்களே, ஏர்லி ப்ரீமியம், மந்த்லி ப்ரீமியம்,
இப்படிலாம் நீங்கள் கட்டுறீங்க இல்லையா? அதை நான் ஏழை பிரியும் மந்த்லி பிரியும் வச்சு நான் சேரிட்டியாக கொடுக்குறேன், தர்மமாக கொடுக்குறேன். யாருக்கு கொடுக்கணுமோ, யாருக்கு தேவை இருக்கோ, எந்த ஆத்மாக்களுக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு தர்மமாக கொடுக்குறேன், தர்மமாக கொடுக்குறேன். அப்படி கொடுத்தா என்ன நடக்கும்? எனக்கு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆக வேண்டிய செலவு தேவையே எனக்கு வராது. ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகணும், டாக்டர்கிட்ட போகணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இப்படியெல்லாம் ஆச்சு அப்படிலாம் ஆச்சு, அது செலவு தேவை எனக்கு வராது. பிகாஸ் நீங்கள் ப்ரீமியம் உங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்காக நீங்கள் கட்டுறீங்க, நான் இறைவனுடைய கட்டளையாக அதே பணத்தை சேரிட்டியாக நான் மாதம் மாதம் கொடுக்குறேன். மாதம் மாதம் பல லட்சங்கள் கொடுக்குறேன். அது எனக்கு பல கோடிகளாக எவ்வளவோ பெரிய தொகையாக எனக்கு சேஃபாக பண்ணி குட்கர்மா எனக்கு கிடச்சிடும். எனக்கு அந்த தேவையே வராது. நானும் என்னோட குடும்பத்தினோ என்னை சார்ந்தவர்களோ யாரும் போய் ஹாஸ்பிட்டல் போய் சேரணும், ஆப்ரேஷன் பண்ணணும், அதுக்கு இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னு தேவையே வராது. இந்த பணத்தை யூ ஆர் ஸ்பெண்டிங் மணி ஆஸ் எ இன்சூரன்ஸ் இன் நெகட்டிவ் வே. இன்சூரன்ஸ் பிரியுமாக நீங்கள் நெகட்டிவாக செலவு பண்ணுறீங்க. நான் அதையே சேரிட்டியாக, தர்மமாக, பாசிட்டிவாக யாரும் கேட்காமையே நான் கொடுக்குறேன். அது பாசிட்டிவ் பண்ணுறேன். நீங்களும் பணம் செலவு பண்ணுறீங்க, நானும் செலவு பண்ணுறேன். உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? நீங்கள் இன்சூரன்ஸ் பிரிமியம்ன்ற பேரில் நெகட்டிவாக செலவு பண்ணுறீங்க, கட்டுறீங்க. நான் அதை பாசிட்டிவாக, தர்மமாக, எந்த ஆத்மாக்களுக்கு தேவையோ, எந்த ஆத்மாவுக்கு அதுக்கு அவசியமாக தேவைப்படுதோ அந்த ஆத்மா கரெக்டாக கிடைத்தெடுத்து தேர்ந்தெடுத்து அவங்க கேட்காமையே நான் தர்மமாக நான் மாதம் மாதம் நான் கொடுத்துட்றேன். பல லட்சங்கள் கொடுக்குறேன். நீங்கள் ப்ரீமியமாக கட்டுறீங்க, நான் தர்மமாக பண்ணுறேன். இதான் உங்களுக்கு எனக்கு இருக்கிற வித்தியாசம். சித்தர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடத்தை நான் ஃபாலோ பண்ணி நான் வாழ்கிறேன். நீங்கள் சாதாரண மக்கள் சொல்லிக் கொடுத்த பாடத்தை கேட்டுக்கொண்டு நீங்கள் வாழ்கிறீர்கள். இதுதான் வித்தியாசம். சரியா? வேணும் சொல்கிறேன். ஸ்டேவெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஆண்களுக்கும் மாதவிடாய் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அது ஒரு சப்ஜெக்ட். கரெக்டு, நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு. நான் அதை பற்றி ஒரு நாள் ஆன்சர் பண்ணுறேன் சார், ஒரு நாள் பேசுவோம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை நானே நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஆண்களுக்கும் மாதவிடாய் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். உண்மைதான் இருக்குது. நாம் அந்த இதை முடிச்சுட்டு, மாதவிடாய் மேட்டரை முடிச்சுட்டு, தர்மத்தை பற்றி முடிச்சுட்டு, அப்புறம் இந்த ஆண்களை பற்றி இப்போ நம்ம பேசுவோம். அப்போ பேசும்போது இது பற்றி நான் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்குறேன். கரெக்டு தான் சார், மாதவிடாய் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். உண்மையா? எஸ், உண்மைதான். அதே மாதிரி அந்த எனர்ஜி வரும்போது எல்லாரும் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுவீங்க, எனர்ஜி வருது எனர்ஜி வருது. பட் எனர்ஜி கண்டிப்பாக வருது, எனர்ஜி எல்லாருக்குமே வருது. அந்த எனர்ஜி நீங்கள் அந்த கை குறுகுறுப்பாக வருதுக்கு எனர்ஜி உள்ளே வருதுன்னு அர்த்தம். கையில் அழுத்துற மாதிரி இருக்கிறதும் எனர்ஜி உள்ளே வருதுன்னு அர்த்தம். அதை வாங்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்தோடனே அதுவே ஸ்டாப் ஆகிக்கும். எப்படி இப்போ இன்றைக்கி சாப்பிட்றோம், திருப்பி அடுத்த ஒரு 5 மணி நேரம் கழிச்சு பசிக்குது, திருப்பி 5 மணி நேரம் கழிச்சு பசிக்குது. அப்போ ஒரு தடவையும் சாப்பாடு, அப்போ ஒரே டைமுக்கு கூட சாப்பாடு கொடுக்க முடியாது இல்லையா? இப்போ காலைல மதியானம் நைட்டு 3 வேளையும் சேர்த்து ஒரே வேலையை சாப்பிட முடியாது இல்லையா? காலைல அவ்வளோ தான் சாப்பிட முடியும். அதுக்கு மேலே மதியானம் அவ்வளோதான் சார், நைட்டுக்கும் சேர்த்து சாப்பிட முடியாது. அப்போது அவ்வளோதான், அதுக்கு பிறகு நைட் தான் சாப்பிடணும். அதே மாதிரி உங்களுக்கு நம்ம எனர்ஜி இங்கேருந்து கொடுக்கும் பொழுது உங்களுடைய பாடிக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. உங்களுடைய பாடிக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அந்த கெப்பாசிட்டியை என்ன கெப்பாசிட்டி அது வரைக்கும் தான் கொடுக்க முடியும். இப்போ நம்ம கொடுக்குறோன்னா ஒரு 1000 பேருக்கு இப்போ எனர்ஜி போயிட்டுருக்கு அப்படின்னா 1000 பேருக்கும் எனர்ஜி ஒரே மாதிரி போகாது. அவங்கவுங்க ஆறாவுக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்க கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி, அவங்களுடைய குட்கர்முக்கு தகுந்த மாதிரி எனர்ஜி போகும். எல்லாருக்குமே போகும். அது எந்த அளவுக்கு உள்ள எனர்ஜி உள்ள வாங்குவது அந்த அளவுக்கு வந்த பிறகு நின்றுடும், ஸ்டாப் ஆகிடும். அந்த மாதிரி சிஸ்டம் நாம் பண்ணியிருக்கோம். நம்ம இங்கே சிஸ்டம் அப்படி தான் பண்ணியிருக்கோம். அது ஸ்டாப் ஆகிடும். திருப்பி அடுத்த நாள் உட்காரும்போது திருப்பி புதுசாக எனர்ஜி வரும். இது அப்படின்னா புரியுதுங்களா? காலையே மதியானம் நைட்டு 3 வேளைக்கு ஒரே டைமில் சாப்பிட முடியாது, தனியாக சாப்பிடணும். திருப்பி மதியானம் சாப்பிடும்போது திருப்பி நைட் சாப்பாடும் சேர்த்து சாப்பிட முடியாது, நைட் தனியாக தான் சாப்பிடணும். அதே மாதிரி உங்களுக்கு எனர்ஜி ஒரே நாளில் ஓவர் நைட் நாங்கள் கொடுத்தாலும் உங்களால் வாங்க முடியாது. ஆனால் டெய்லி வரும்போது டெய்லி கொஞ்சமாக கொடுக்குறோம். அப்போ உங்களுக்கு ஒரு எனர்ஜி உங்களுக்கு இந்த எனர்ஜி இந்த டிவைன் எனர்ஜி உங்களுக்கு வருது இல்லையா? அந்த டிவைன் எனர்ஜி உள்ளே வர வர நீங்கள் அந்த பாசிட்டிவ்னஸ் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த பாசிட்டிவ்னஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். பட் எனர்ஜி ஒரு லிமிட் வரைக்கும் உங்களுடைய கெப்பாசிட்டி வாங்குற வரைக்கும் ஸ்டாப் ஆகிக்கும். தென் அது பிறகு திருப்பி மறுநாள் வரும். அது உங்களுக்கே காட்டி கொடுக்கும். இந்த எனர்ஜி உள்ளே வர்றது, நிற்கிறது, ஸ்டாப் ஆகிறது, உள்ளே போகிறதெல்லாம் நீங்கள் அனுபவத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். எனர்ஜி வரும், உள்ளாக தெரியும், ஒரு சைடு நிற்கிறதும் தெரியும். அதுக்கு மேலே உள்ளே வராது. ஏன்னா அவ்வளோதான் கெப்பாசிட்டி உங்களால் வாங்க முடியும். அதுக்கு மேலே உங்களால் வாங்க முடியும், நின்றுடும். அப்புறம் அடுத்த பிறகு அடுத்த நாள் வரும்போது திருப்பி உள்ளே வரும். அப்படி தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது எனர்ஜி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை உணரலாம். அது நிறைய பேர் போட்டிருக்கீங்க, அது ஃபுல்லாக பார்க்க டைம் இல்லை எனக்கு. பட் அது உண்மைதான், அது கரெக்ட். நீங்கள் எனர்ஜி எவ்வளோ வாங்கிக்கிறீங்க, இந்த எனர்ஜி நீங்கள் அடிக்கடி சொல்கிற மாதிரி நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும், எந்த சர்ச்சுக்கு போனாலும், எந்த மாஸ்க்கு போனாலும், எந்த வழிபாட்டுக்கு போனாலும் கிடைக்காது. அவ்வளோ அருமையான எனர்ஜி கிடைக்குது. இது என்ன பண்ணும், உங்களுக்கு வாழ்க்கையில் எந்தெந்த வகையிலெல்லாம் கைட் பண்ணி உங்களை எங்கெல்லாம் நீங்கள் தப்பு பண்ணீங்க அதெல்லாம் மிஸ்டேக்கெல்லாம் கரெக்ட் பண்ணி சரி பண்ணி கொடுத்து சரியான பாதையில்
சந்தோஷம், அமைதி, ஆனந்தம், நிம்மதி அப்படின்ற ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுத்து உங்களை அந்த வீடு பேறு அடைகின்ற அந்த உயர்நிலை கொண்டு போகிறதுக்கு என்ன கொடுக்குமோ அத்தனை எனர்ஜி அது கொடுக்கும். அத்தனை எனர்ஜி அது கொடுக்கும். பயன்படுத்திக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது, உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்தது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வாங்கிக்கிறீங்களோ அவ்வளோக்கு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். இறைவனும் சித்தர் பெருமக்களும் டாக்டர் இளங்கவும் தயாராக நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு அதை ஆர்வமாக வாங்கிக்கிறீங்க, பயன்படுத்திக்கிறீங்க, வாழ்க்கையில் சந்தோஷப்படுறீங்கன்றது இட் இஸ் அப் டு யூ. இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ், நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ். சரியா? எனர்ஜி வரும்போது ஹீட் ஆகும் உடம்பு. எனர்ஜி வரும்போது உடம்பு ஹீட் ஆகும். எஸ், கரெக்ட். நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. எனர்ஜி வரும்போது ஹீட் ஆகும். எனர்ஜி வரும்போது ஹீட் ஆகும், கண்டிப்பாக ஹீட் ஆகும். ஏன்னா கூலிங் எனர்ஜி ஹீட் எனர்ஜின்னு சொல்லி போகும்போது ஹீட் எனர்ஜி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரெண்டு பேர் கூலிங் எனர்ஜி இருக்குது, ஹீட் எனர்ஜி இருக்குது. பட் ஹீலிங் எனர்ஜி தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹீலிங் உள்ளே கொடுக்கும்போது பாடி ஹீட் ஆகும், தப்பில்லை. ஆனால் இந்த இந்த எனர்ஜி வரும்போது வர்ற ஹீட்னால உங்களுக்கு உடம்பு பாதிக்காது. இப்போ நான் ஹீட்டை பற்றி பேசணும். ஹீட் அளவுக்கு அதிகமாக வரனால நோய்கள் அதிகமாக இருக்குது. 90% நோய்கள் அதிகமாக வருது, 5% கூலிங்னால வருதுன்னு சொல்கிறோம். பட் இது இங்கே நம்மக்கிட்டேருந்து வர டிவைன் எனர்ஜி உங்களுக்கு வரும்பொழுது அதனால் பாடி ஹீட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதனால் எந்த கெடுதலும் உங்களுக்கு கிடைக்காது. எந்த கெடுதலும் கேட்டாலும் வராது. கெடுதலும் இல்லை, நன்மை மட்டும்தான். அதனால் இந்த மாதிரி எனர்ஜி வாங்கும்போது பாடி ஹீட் ஆச்சுன்னா இட் இஸ் எ குட் சிம்டம். நீங்கள் கரெக்டாக எனர்ஜி வாங்குறீங்கன்னு அர்த்தம். பட் இந்த ஹீட்டு வந்து உங்களை எந்த வகையிலும் பாதிக்காது. இந்த ஹீட்டு உங்கள் உடம்புக்குள்ளே போயிட்டு உள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணுமோ அந்த ஹீட்டு உங்கள் உடம்புல இருக்கிற ஓவர் ஹீட்டு சிலது இருக்கு இல்லையா, அந்த ஹீட்டை இந்த ஹீட் போய் கவுண்ட்ராக்ட் பண்ணும். இந்த ஹீட் போய் கவுண்ட்ராக்ட் பண்ணும், குறைச்சி கொடுக்கும். உள்ள கூலிங் இருந்ததுன்னா அங்கே போயிட்டு இந்த ஹீட்டை கொடுத்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம டாக்டருங்க ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற மருந்துகளை எல்லாமே என்ன பண்ணும்னா உங்கள் உடம்புல எந்த பிரச்சனை அதிகமாக இருக்கோ அதை குறைக்கும், குறைஞ்சிருந்தா கூட்டும். நான் பல முறை சொல்லியிருக்கேன். இப்போ தைராய்டு அப்படின்னா மற்ற முறை மருத்துவத்தில் ஹைப்போ தைராய்டுக்கு ஒரு மருந்து, ஹைப்போ தைராய்டுக்கு ஒரு மருந்து. தைராய்டு அதிகமாக வேலை செஞ்சால் ஒரு மருந்து, தைராய்டு குறைவாக வேலை செஞ்சால் ஒரு மருந்து மற்ற முறை மருத்துவத்தில். பட் இங்கே எப்படின்னா ஒரே மருந்து, அது அதிகமாக இருந்தாலும் குறைச்சி பேலன்ஸ் பண்ணும், குறைவாக இருந்தாலும் கூட்டி பேலன்ஸ் பண்ணும். சர்க்கரை வியாதிக்கு மருந்து மற்ற முறைகளில் ஒன்று சர்க்கரையை குறைக்கும் அல்லது கூட்டும். ஒன்று கூட்டுற மருந்து அல்லது குறைக்கிற மருந்து. இது என்ன பண்ணும்? அதிகமாக இருந்தால் குறைச்சி பேலன்ஸ் பண்ணும், குறைவாக இருந்தால் அதிகப்படுத்தி பேலன்ஸ் பண்ணும். பிபிக்கு அப்படி தான் மருந்து. ஹை பிபி, லோ பிபி. ஹை பிபி கொடுக்குற மருந்து குறைக்கும், லோ பிபி கொடுக்குற மருந்து இன்க்ரீஸ் பண்ணும். பட் நம்ம கொடுக்குற மருந்து ஹை பிபியை லோயர் கொண்டு வந்து பேலன்ஸ் பண்ணும், லோ பிபியை ஹையர் லெவலில் கொண்டு வந்து பேலன்ஸ் பண்ணும். புரியுதா? மற்ற முறை மருத்துவத்திற்கும் டாக்டர் இளங்கோ ஹாஸ்பிட்டல் கொடுக்க மருந்து என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இங்கே வந்து அதுக்கு தான் மருந்து, இதுக்கு தான் மருந்து. பேலன்சிங். ஹையாக இருந்தால் பேலன்ஸ் பண்ணி லோ பண்ணும், லோவாக இருந்தால் பேலன்ஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணும். இது பிபிக்கும் பொருந்தும், சுகருக்கும் பொருந்தும், தைராய்டுக்கும் பொருந்தும், மற்ற வியாதிகளுக்கும் பொருந்தும். அதான் யூனிக்னஸ் ஆஃப் டாக்டர் இளங்கோ ஹாஸ்பிட்டல். அதான் நம்ம சொல்லி கொடுக்கும். பட் இந்த மருந்துக்கு தேவையில்லாம மாதிரி நீங்கள் வந்துக்கணுன்றது தான் அதை விட பெரிய எங்களுடைய எதிர்பார்ப்பு. சரியா? அதனால் ஹீட் ஆகுறது வந்து தவறு கிடையாது. அது இந்த மாதிரி பண்ணும்போது கிடையாது. அதே மாதிரி வேறு சில முறைகளில் யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரி பண்ணும்போது ஹீட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஹீட்டை கவுண்டர் பண்ணுறதுக்கு சில மூலிகை மருந்துகளுக்கு அந்த மூலிகை மருந்துகளை சாப்பிடணும், ஆயுள் பாத் எடுக்கணும். ஆயுள் பாத்தில் அந்த பஞ்சகற்ப குளியல் முறைன்னு ஒன்று இருக்குது. அந்த பஞ்சகற்ப குளியல் முறையில் படி அந்த மாதிரி ஆயுள் பாத் எடுக்கணும். அந்த மாதிரி ஆயுள் பாத் எடுத்திங்கன்னா அந்த குண்டலினி யோகம் செய்யறதுனால உங்கள் பாடியில் வர்ற ஹீட்டை பேலன்ஸ் பண்ணி விட்டுரும். அப்படி பேலன்ஸ் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு ஆயில் பாத்து எடுக்கிறது இல்லை, சாப்பாட்டில் கடுகு நிறைய சேர்த்துக்குங்க, இன்னும் நிறைய முறைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் யாருமே ஃபாலோ பண்ணுறது இல்லை. அந்த குண்டலினி யோகம் ஃபாலோ பண்ணால் இந்த முறைகள்னு இருக்குது. அந்த முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணனா சஃபரிங் இருக்கும். இப்போ இன்னைக்கு நிறைய ஆன்மீக அமைப்புகள் நிறைய தியானங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. எல்லா தியானங்கள்லையும் சொல்லி கொடுக்குறாங்க, பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களே ஒழிய இந்த முறைகளை யாருமே சொல்லி கொடுக்கல. யாருமே ஈவன் சிங்கிள் ஆர்கனைசேஷன் கூட இதை இந்த மாதிரி நீங்கள் யோகா பண்ணால், பிராணாயாமம் பண்ணால், நாடி சுத்தி பண்ணால், இந்த மாதிரி தியானம் பண்ணால் இந்த முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு ஆன்மீக அமைப்பும் உலகளாவியில் பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. நாட் இன் இந்தியா, த்ரூ அவுட் வேர்ல்டு வச்சுருக்காங்க. யாருமே அதை பற்றி சொல்லவே இல்லை. யாருமே சொல்ல, நம்ம மட்டும்தான் சொல்லிக்கிறோம். இந்த மாதிரி எண்ணெய் குளியல் முறை இருக்குது, இந்த மாதிரி சாப்பாட்டு முறை இருக்குது, இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு என்னுடைய குரு கண்ணயோகி யோகியர் உணவு முறைன்னு சொல்லிட்டு 2 வாரம் கிளாஸ் எடுத்தார். யோகியர் உணவு முறை அப்படின்னு சொல்லிட்டு யோகிகள் எப்படி உணவை சாப்பிடணும், சாதாரண மக்கள் என்ன உணவு சாப்பிட்றாங்க, நம்மளுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்,
ஒரு யோகத்தை பண்ணால், தியானம் பண்ணால், மெடிடேஷன் பண்ணால், மூச்சு பயிற்சி பண்ணால் நம்ம உடம்புல என்ன மாற்றங்கள் நடக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த உணவுகளை எடுக்கணும், எப்படி எடுக்கணும், எதை உண்ணணும், எதை உண்ணக்கூடாது, எதை எப்படி உண்ண வேண்டும்னு சொல்லிட்டு யோகியரின் உணவு முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிட்டத்தட்ட 15 நாள் எனக்கு கிளாஸ் எடுத்தார். அந்த யோகியரின் உணவு முறைகளில் எனக்கு அந்த குரு சொல்லி கொடுத்த விஷயத்தை இன்னைக்கு யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. யாருமே எந்த அமைப்பே ஃபாலோ பண்ணுறதில்ல. டாடா கணக்கில் வாங்குறாங்க, ஆயிரக்கணக்கில் ஃபீஸ் வாங்குறாங்க. ஏ கிரேட், பி கிரேட், ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட், நம்ம கிரேடாக சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு ஆசிரியர்கள் இருக்காங்க, எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. நிறைய அமைப்புகள் இருக்குது. ஆனாலும் அந்த குண்டலினி யோகத்தினால வருகின்ற ஹீட்டை கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், என்ன மருந்தை சாப்பிடணும், என்ன மாதிரி குடியல் முறையை மேற்கொள்ளணும், என்ன சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் யாருமே சொல்லலை. எனக்கு என்னுடைய குரு சொல்லி கொடுத்தாரு. அது 100% உண்மை. முக்கியமாக இந்த குண்டலினி யோகம் பண்ணுறவங்க கடுகு சாப்பிடக்கூடாது. குண்டலினி யோகம் பண்ணுறவங்க கடுகு சாப்பிடக்கூடாது. சாப்பிட்றாங்களே, சர்வசாதாரணமாக சாப்பிட்றாங்க. பச்சை மிளகாய் சாப்பிடக்கூடாது, சர்வசாதாரணமாக சாப்பிட்றாங்க நிறைய. அப்போது அந்த முறை செய்கிறீங்க, அந்த முறை செய்தும் கூட இங்கே வந்து பலன் கிடைக்கல. ஏன்? எங்கேயோ தப்பு பண்ணுறோம். இது அவங்களும் சொல்ல தெரியல, நீங்களும் ஃபாலோ பண்ண தெரியல, கஷ்டப்பட்டுருக்கீங்க. 2 நாளைக்கு முன்னாடி என்னுடைய ஆடிட்டர் ஃபோன் பண்ணியிருந்தார். ஒரு 2 days பேக்கு ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணோம். எவ்ரி 20th கம்பெனி இதெல்லாம் பண்ணணும். 20th அன்னைக்கு பண்ணணும். பண்ணிவிட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து, சார் ரிட்டர்ன் நான் ஃபைல் பண்ணிட்டேன் சார், எல்லா கம்பெனி இதெல்லாம் எல்லாமும் கம்ப்ளீட்டாக ஃபைல் பண்ணி முடிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு 20th அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். எல்லாம் முடிச்சிட்டேன் சார், எல்லாம் ரைட் சார், முடியுது சார், ஓவர். வீட்டில் மேடம் கிட்டே தகவல் சொல்லிட்டேன் சார், ரிட்டர்ன் ஃபைல் இந்த மாதம் முடியுது சார்னார். பண்ணிட்டு ஒரு விஷயம் சொன்னார். சார் என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சு, இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காரு. ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு உடம்புல ஒரு 4-5 ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு 40-50 lakhs செலவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப சீரியஸாக போய் இந்த மாதிரிலாம் ஆப்ரேஷன் பண்ணேன் சார், நிறைய செலவு பிடிச்சி கஷ்டப்பட்டேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவங்க வந்து ஒரு ஆன்மீக அமைப்பில் ரொம்ப தீவிரமான டிவோட்டிஸ். டெய்லி கம்பல்சரியாக ஒரு நாளைக்கு 3-4 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணுவாங்க. டெய்லி கம்பல்சரியாக அந்த குடும்பமே 3-4 மணி நேரம் தொடர்ந்து மெடிடேஷன் பண்ணுவாங்க. கண்டினியூஸாக மெடிடேஷன் பண்ணுவாங்க. அந்த வீட்டில் இவர், அவங்க ஒய்ஃபு, அந்த குழந்தைங்களுக்கும் அப்படியே சொல்லி கொடுத்துருக்காங்க. மெடிடேஷன் பண்ணுவாங்க. வருஷம் அவங்களோட சென்டர் இருக்குது. அந்த சென்டருக்கு நார்த் இந்தியாவுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வருவாங்க. நார்த் இந்தியா சென்டர் போயிட்டு 10 நாள் 15 நாள் அங்கே கேம்ப் போட்டுட்டு வருவாங்க. நான் சொல்கிறேன், அவங்க கரெக்டாக முறையாக தியானம் பண்ணுறாங்க, செய்கிறாங்க, ரைட்டு, ஓகே. ஏன் அந்த அம்மாவுக்கு ஒரு 40-50 லட்சம் செலவு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் 4-5 ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, பண்ணுற மாதிரி நேரம் ஏன் வந்தது? யோசனை பண்ணி பாருங்கள், ஏன் வந்தது? அது வந்து நம்ம பப்ளிக் போரில் பேச முடியாது. அதனால் உலகத்தில் இருக்கிற என்னென்ன ஆன்மீக அமைப்புகள் இருக்கோ, என்னென்ன யோகங்கள்லாம் சொல்லிக் கொடுங்க, எல்லா அமைப்புகள்லையும் இருக்கிறவங்க லிஸ்ட் எடுத்தால் ஓப்பனாக சொல்லலாம். அது பப்ளிக்காக சொல்லக்கூடாது, தப்பு. அது கோட் ஆஃப் எத்திக்ஸ் இல்லை. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது அது சொல்லக்கூடாது. பட் எல்லாருக்குமே அந்த பிரச்சனைகள் இருக்குது. நான் கேட்குறக்கு ஒரே கேள்வி, மெடிடேஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு நோய்கள் வரக்கூடாது, நோய்கள் இருக்கக்கூடாது. நான் 5 வருஷமாக பண்ணுறேன், 10 வருஷமாக பண்ணுறேன், 5 வருஷமாக பண்ணுறேன், 20 வருஷமாக பண்ணுறேன், ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் பண்ணுறேன், 5 மணி நேரம் பண்ணுறேன், 8 மணி நேரம் பண்ணுறேன்னா அப்போ உங்க உடம்பு நோய் இருக்கக்கூடாது. நீங்கள் 4 பேருக்கு ஹீலிங் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் கெப்பாசிட்டி இருக்கணும். நீங்கள் 4 பேருக்கு ஹீலிங் கொடுக்குற மாதிரி நீங்கள் கெப்பாசிட்டி இருக்கணும். நீங்களே பேஷண்ட்டாக இருந்தால் அது எப்படி, என்ன மெடிடேஷன் பண்ணுறீங்க, அது என்ன மெடிடேஷன் பண்ணால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குது? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். சொல்லுவாங்க, சார் நான் 10 வருஷம் பண்ணுறேன் சார், 5 வருஷம் பண்ணுறேன் சார், 20 வருஷம் பண்ணுறீங்க, ரைட், ஓகே, நல்லது. எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க? ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் பண்ணுறேன் சார், 8 மணி நேரம் பண்ணுறேன் சார், 10, ரைட், ஓகே, நல்லது, நல்ல விஷயம்தான். இவ்வளோ நேரம் பண்ணுறீங்க, அப்புறம் ஏன் நோய் இருக்குது உங்களுக்கு? அப்புறம் ஏன் உங்களுக்கு வாழ்க்கை பிரச்சனைகள் இருக்குது? சரி, வாழ்க்கை பிரச்சனைகள், ரைட், ஓகே, ஏதோ ஒரு கர்மா, ரைட், ஓகே, ரைட். நோய்கள் கூட எடுத்துங்க, அதுவும் கர்மா தான். ஏன் இவ்வளோ நோய்கள் கஷ்டப்படுறீங்க? while comparing with others you are suffering more. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது, மெடிடேஷன் பண்ணாதவங்களை கம்பேர் பண்ணும்போது மெடிடேஷன் மட்டும் இன்னும் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. வை? அப்போ இது இப்போ நீங்கள் நம்மளாலும் குறுக்கு நுழைஞ்சிடுவாங்க. அப்போ மெடிடேஷன் பண்ணவங்களுக்கு நிறைய பிரச்சனையா, அப்போ மெடிடேஷன் பண்ணாமல் கம்மியா, அப்போ டாக்டர் சொல்லிட்டாரு, அப்போ மெடிடேஷன் பண்ண விட்டுறலாம். நம்மளுங்க அப்படி எடுத்துக்குவாங்க. உடனே நீங்கள் அப்படி போயிடாதீங்க, உடனே போனால் இந்த கடைசியில் நான் அந்த கடைசி, நீங்கள் இப்படி எடுத்துக்கூடாது. அப்போ மெடிடேஷன் பண்ணவங்க நிறைய பிரச்சனையா, ஆனால் மெடிடேஷன் பண்ணாமல் நல்லதான். சரி, ஓகே, அப்போ மெடிடேஷன் பண்ணுவோம், எதுக்கு டைம் இருக்கலாம், போய் சீரியல் பார்க்கலாம், சினிமா பார்க்கலாம், அப்படி போயிடாதீங்க. மெடிடேஷன் பண்ணணும், வாழ்க்கையில் டைம் ஒதுக்கி செய்யணும், ரைட்டு, ஓகே. அப்போ
மெடிடேஷன் பண்ணணும் செய்யணும். ஆனால் இந்த பிரச்சனை ஏன் வருது? எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். எங்கேயோ தப்பு நடக்குது. அது எங்கே தப்புன்னு நம்ம கரெக்டாக சொல்லி கொடுப்போம். பட் அது நீங்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்குங்கன்றது சந்தேகமாக இருக்குது. ஆனால் நம்ம சொல்கிறது அப்படி அப்படி ஓட்டி மட்டும் காட்டு. எங்கேயோ தப்பு நடக்கும். எங்கே தப்பு நடக்குன்னு நீங்கள் கரெக்டாக பார்த்து சரி பண்ணிங்கன்னா சரி ஆகிடும். நீங்கள் மெடிடேஷன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், மனம் ஆரோக்கியமாக இருக்கணும், ஆன்மா ஆரோக்கியமாக இருக்கணும். உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடாது, மற்றவங்களோட கம்மியாக இருக்கணும். இருக்கக்கூடாது அப்படி நிறைய பாசிட்டிவ் கொடுங்க, கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். மற்றவங்களோட நீங்கள் ஒஸ்தியாக இருக்கணும், மற்றவங்களோட கொஞ்சம் சூப்பராக இருக்கணும். நீங்கள் மற்றவங்களோட மாதிரியா இருக்கிறீங்க, மற்றவங்களோட கீழே இருக்கிறீங்கன்னா அப்போ மெடிடேஷன் பண்ணி என்ன பலன்? வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். தப்பு நடக்கு, திருப்பி தப்பே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எந்த முறைகளில் எந்த மெடிடேஷனில் எங்கே தப்பு பண்ணுறாங்கன்னு நான் லிஸ்ட் சொல்லிவிடுவேன், கரெக்டாக சொல்லிவிடுவேன். இந்த முறையில் இங்கே தப்பு பண்ணுறாங்க, இந்த யோக முறையில் இந்த தப்பு பண்ணுறாங்க, இந்த ஆன்மீக அமைப்பில் இந்த யோக தப்பு லிஸ்ட் சொல்லிவிடுவேன். நான் கரெக்டாக சொல்லுவேன். அதை நீங்கள் யாரும் மறக்கவே முடியாது. அது எந்த அமைப்பில் இருக்கிறவங்களா இருந்தாலும் எவ்வளோ உயர்நிலை இருந்தாலும் அதை மறக்கவே முடியாது. ஆத்தென்டிக்காக ப்ரூவ் பண்ணி சொல்லுவேன் நான். பட் அதை சொல்லக்கூடாது, அவ்வளோதான். பப்ளிக்காக வெளியே சொல்லக்கூடாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அது எப்படி? கடிகாலத்தில் உண்மையான ஞானத்தை பெறுவதற்கு முன்னாடி, உண்மையான சித்தர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி, உண்மையான ஞானிகள் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தப்பான ஆன்மீக அமைப்புகள், தப்பான சித்தர்கள், தப்பான போலியான சித்தர்கள், போலியான ஆன்மீகவாதிகள், போலியான மருத்துவர்கள், போலியான ஆலோசகர்கள், இவங்ககிட்டலாம் போயிட்டு போலியான தியானம் சொல்லிக் கொடுக்குறவங்க, தவறான தியானம் சொல்லிக் கொடுக்குறவங்க, இவங்ககிட்டலாம் போயிட்டு அனுபவப்பட்டு பணத்தை செலவு பண்ணி உடம்பை கெடுத்து, மனசை கெடுத்து, ஆன்மாவை கெடுத்து, பல கஷ்டங்களை அனுபவித்து அவங்க கர்மாவை தீர்த்து அதுக்கு பிறகு சரியான குருக்கிட்ட வருவாங்க. சரியான சித்தர்கிட்ட, சரியான யோகிக்கிட்ட, சரியான முனிவர்கிட்ட, சரியான ஆன்மீக அமைப்புக்கிட்ட, சரியான மருத்துவர்கிட்ட, சரியான மருத்துவமனைக்கிட்ட, சரியான மருத்துவர்கிட்ட கரெக்டாக வருவாங்க. இது சித்தர்கள் சொன்னிச்சு, உண்மையான சித்தர்கள் சொன்னது, உண்மையான சித்தர்கள் சொன்ன விஷயம் இது. ஸோ அப்போ தயவு செய்து இந்த தியானம் பண்ணுறவங்க நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சொல்கிறோம் கிறிஸ்டல் மெடிடேஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறோம், கிறிஸ்டல் யோகா பண்ணுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் கிறிஸ்டல் மெடிடேஷன், கிறிஸ்டல் யோகாவும் பண்ணிங்கன்னா நீங்கள் மற்றவங்களோட ஒஸ்தியாக இருப்பீங்க, மற்றவங்களோட சூப்பர்பாக இருப்பீங்க. மற்றவங்களுக்கு நோய் இருக்காது, உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணும்போது நீங்கள் நோய் இல்லைன்ற லிஸ்ட்டில் நீங்கள் வருவீங்க. அவங்களுக்கு நோய் இருக்குது, கிறிஸ்டல் யோகா கிறிஸ்டல் மெடிடேஷன் பண்ண நோய் இல்லை. மற்றவங்களுக்கு நோய் ரொம்ப அதிகமாக இருக்குது, கிறிஸ்டல் யோகா கிறிஸ்டல் மெடிடேஷன் பண்ணவங்களுக்கு கம்மியாக இருக்குது. ஏன்னா பிகாஸ் அவங்க நிறைய பாசிட்டிவ் கர்மா பண்ணிப்பாங்க, அது குறையும். மற்றவங்களோட நீங்கள் குறைச்சிருக்கும். மற்றவங்க 10% கஷ்டப்பட நீங்கள் 2% கஷ்டப்படுவீங்க. மற்றவங்க 100% மாற்றி முடிக்கணும், நீங்கள் 10% மாற்றிட்டு முடிப்பீங்க. இன்னும் நல்லா கரெக்டாக சித்தர்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக கேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகளே இருக்காது. கிறிஸ்டல் மெடிடேஷன், கிறிஸ்டல் யோகாவும் நீங்கள் முறையாக பண்ணி இந்த 18 இறைக்கட்டளை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் கஷ்டமே இருக்காது, பிரச்சனைகளே இருக்காது, நோய்களே இருக்காது. இறப்பும் கூட ரொம்ப இனிமையாக இருக்கும். கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி ஐசியூவில் அட்மிட் பண்ணி, ஐசிசியூவில் அட்மிட் பண்ணி, அப்படி கஷ்டப்பட்டு இப்படி கஷ்டப்பட்டு கடைசியில் லட்சக்கணக்கில் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்து டெட் பாடி கொண்டு வர நிலமெல்லாம் இருக்காது. அழகாக அந்த டைம் வரும்போது யாருக்கும், நீங்களும் கஷ்டப்படாமல் யாரும் கஷ்டப்படாமல் அழகாக உயிர் பிரியும். அடுத்த லெவலுக்கு நாம் போவோம், அடுத்த லெவலுக்கு போவோம். இறப்புன்ற துக்கமான சம்பவமாக நம்ம கொண்டுட்டோம். அப்படி கிடையாது. அது டிரான்சிஷன், அடுத்த ஸ்டேஜுக்கு டிரான்சிஷன். அந்த டிரான்சிஷன் ஆகும் பொழுது ஒரு பாசிட்டிவாக நம்ம போகணும். நீங்கள் வந்து இறப்புன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள், பெரும்பாலும் முஸ்லீம் ஃபேமிலிஸில், கிறிஸ்டின்ஸில் எல்லாம் அவ்வளோவா கலாட்டா பண்ண மாட்டாங்க. இருப்பாங்க, ஒரு சோகமாக இருப்பாங்க, ஒரு சோகம் இருக்கும், ஒரு துக்கம் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். அது இந்து ஃபேமிலிஸில் கம்பேர் பண்ணும்போது கிறிஸ்டியானிட்டிலையும் இஸ்லாத்துலேயும் மற்ற மதங்களையும் இவ்வளோலாம் கலாட்டா பண்ண மாட்டோம். நம்ம இந்து மதம் மட்டும் ஒரே கலாட்டாவாக தான் இருக்கும், ஒரே கலாட்டா அமக்கலமாக இருக்கும். ஓ அப்படி இப்படின்னு ரொம்ப கலாட்டாவாக இருக்கும். அது தெரியல, அது வந்து ஒரு பெரிய இழப்பாக, பெரிய துக்கமாக அப்படி நினைக்கிற ஒரு பக்குவத்துக்கு இந்து மக்கள் இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. சிவாஜி கணேசனும் மனோரமாவும் இறந்த போது எங்கள் மாமியார் 2-3 நாளாக சாப்பிடாம அழுதுட்டு இருந்தாங்களா. ஏன்னா அவங்களுக்கு என்ன, சிவாஜி கணேசன் வேற, மனோரமா வேற, எங்கள் மாமியார் வேற, என்ன எல்லாம் ஒரே ஏரியாவில் இருக்கிறவங்க, பக்கத்து தெருவில் இருக்கிறவங்க எல்லாம். சிவாஜி கணேசன் சேர்ந்துக்கு 3 நாள் எங்கள் மாமியார் சாப்பிடலையே, அழுதுட்டு இருந்தாங்களா. அவங்க வீட்டில் கூட அப்படி இருந்தாங்களான்னு தெரியல. மனோரமா இருந்ததுக்கு எங்கள் மாமியார் 3 நாளாக சாப்பிட்டு அழுதுட்டு இருந்தாங்களா. அவங்க வீட்டில் கூட எல்லாரும் சாப்பிட்டாங்களா, தூங்கினாங்களா இருந்திருப்பாங்க. இவங்க தேம்பியா இருந்தாங்க. ஐயோ மனோரமா செத்து போயிட்டாங்களே, மனோரமா போயிட்டாங்களே, சிவாஜி கணேசன் போயிட்டாங்க. எங்கள் மாதிரி அவங்க சென்டிமெண்ட் பார்ட்டி. எங்கள் வாய்ப்பு தான் சொன்னாங்க, உங்கள் மாமியார் இப்படிலாம் எதுவும் சாப்பிடாம இருக்கிறாங்களா, வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்கன்ட்டு. சிவாஜி கணேசன் இறந்த போதும் சரி, மனோரமா இறந்த போதும் சரி. என்ன பக்கத்து வீட்டுக்காரு, பக்கத்து இருக்காரு, ரைட், ஓகே. அவங்க அந்த இறப்புன்னு வந்து இறக்குறாங்க, அவ்வளோதான். அதுக்காக இப்படியா உட்காந்து அழுவாங்க?
எங்கள் மாமியார் மாதிரி. அது என்ன சென்டிமெண்ட் அப்படி கொண்டுட்டாங்க. அப்படின்லாம் கிடையாது. அது ஒரு நல்ல அந்த வாழ்ந்த வாழ்க்கை வாழ்கிறாங்க. அந்த கடமை முடிஞ்சுது. கடவுள் வந்து இறைவன் வாம்பா அடுத்த லெவலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு போகிறார். அது வந்து துக்கமான சமாச்சாரம் கிடையாது. அது நிகழ்வு, அது கொஞ்சம் வருத்தமான நிகழ்வு, கொஞ்சம் கஷ்டமான நிகழ்வு தான். பட் இப்படியெல்லாம் முறை போட்டுட்டு சாப்பிடாம தூங்காமல் அழுதுட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது. அப்படி கொண்டு அது அந்த இயற்கை அந்த இந்துக்களை அந்த மனசை மாற்றிக்கணும். அந்த கொஞ்சம் அவேர்னஸ்க்கு வரணும், புரிஞ்சுக்கணும். இதான் நம்ம சொல்லி கொடுக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் லைஃப்பில் ஃபாலோ பண்ணி நல்லா வாங்க. ஓகேவா? ஓ, மணி 7 ஆச்சா? சரி, ஓகே. சரி, நம்ம நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு டைம் 7 ஆச்சு, முடிச்சிடலாம். நாளைக்கு முடிச்சிடலாம். நாளைக்கு பார்த்துப்போம். சரியா? நன்றி, வணக்கம். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால், இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும், முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி, அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி ஆண்டவன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக, எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக இயற்றிய கர்மமெல்லாம், எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக இயற்றிய
இயற்றிய கர்மமெல்லாம் இறைவனை நீங்குவதே. அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே. அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே. அரிய கிருத கிருத்திய ஆன்மானுபவம் என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய். மனமே எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய். நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய். உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு. அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றிங்க ஐயா. நன்றிம்மா, நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க சார். நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி. ஐயா. ஐயா மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சரிங்க ஐயா. நன்றி. தேங்க்யூ. மிகவும் நன்றிங்க ஐயா. நன்றிம்மா, நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி. அப்ப நன்றி சார். நன்றிங்க ஐயா. ஐயா